हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुम् अवतीर्णं तं प्रेमिकं सद्गुरुं भजे कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं सद्गुरु महाराज की जय सकल साधु मंडल की ஸ்ரீபதியான பகவானுடைய பரம கிருபையினாலேயும் நம் அருமை குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய சங்கல்பத்தினாலும் அனுகிரகத்தினாலும் 3 நாட்கள் ஒரு சத்சங்கம். இன்று 2வது நாள். நேற்று நம்ம பார்க்கும் பொழுது குரு கிருபை அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா திருவருள்னு சொல்லக்கூடிய ஹரி கிருபை இல்லை அப்படின்ற ஒரு உத்தமமான வாக்கியம். அதை பற்றி கொஞ்சம் ஒரு பிரவச்சனம் விசாரம் பண்ணோம். இன்று சாதுக்களுடைய மகிமை, சாதுக்களுடைய கூட்டுறவு அப்படின்னு சாது சங்கத்துடைய ஒரு மேன்மையை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக சாது சங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நல்லோர் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த சாது சங்கத்துடைய ஒரு மகத்துவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா முதல்ல இந்த சாது சங்கம் நமக்கு எப்படி கிடைக்கிறதுன்னு பார்க்கணும் இல்லையா? பாகவதத்திலே அழகா சுகர் கிருஷ்ண சரித்திரத்திலேயே இதை ரொம்ப அழகா அப்படி கோடிட்டு காட்டுறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மதுரையில் அவதாரம் பண்ணி கோகுலத்தில் வளர்ந்துட்டு இருக்கான். நம்ம நவநீத கிருஷ்ணன் அப்படி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பல லீலைகள்லாம் பண்ணிட்டு கோகுலத்திலேருந்து கிளம்பி பிருந்தாவனத்துக்கு இப்போ போக போறான். அந்த கோகுலத்துடைய ஒரு கடைசி லீலைய சுகமுனி 2 ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சுட்டார். நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா ரதோத்சவத்தும் போது நம்ம கோவிந்தபுரத்தில் வந்து அந்த லீலையை விஸ்தாரமா சொல்லி எப்படி ஹரியோட கிருபை இல்லைன்னா சத்சங்கம் கிடைக்காது அப்படின்ற விஷயத்தை இதை வச்சுட்டே விவரிச்சு சொன்ன ஒரு ஆச்சரியம். பாகவதம் எப்படி இருக்குன்னா மகான்களுக்கெல்லாம் ததேவரம் எம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வத் மனசா மகோத்சவம் அப்படின்ற ஒவ்வொரு வாட்டியும் மகான்களுக்கு பாகவதத்தை அப்படி பிரிச்சாலே புதுசு புதுசா புங்கானு புங்கமா பாவங்கள் எல்லாம் பொங்கருது. அதுல இந்த 2 ஸ்லோகத்தை பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப அழகா விவரிச்சார். நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு இப்ப 5 வயசு. அந்த குட்டி கிருஷ்ணன் எல்லா லீலையும் பண்றான். நவநீத சௌரியத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா லீலையும் பண்ணிட்டு இருக்கான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். கோகுலத்தை விட்டு போக போறான். அத்தனை பேருக்கும் ஆனந்தத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறான் பகவான். இந்த கோகுலத்தை விட்டு போகக்கூடிய அந்த தருவாயில ஒரு நாள் கார்த்தால கிருஷ்ணன் யாருக்கு கிருபை பண்ணலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானாம் அவனுடைய ஆத்து முத்தத்துல. அப்போ வெள்ளேந்து ஒரு வயசான பாட்டியோட ஒரு குரல் கேட்டது. பழம் வாங்கலையோ பழம், பழம் வாங்கலையோ பழம் அப்படின்னு ஒரு வார்த்தை. உடனே கண்ணன் முடிவு பண்ணிட்டான், இன்னைக்கு இந்த பாட்டிக்கு கிருபை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். உடனே இந்த பாட்டியும் கண்ணனை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில தான் தள்ளாத வயசுலயும் கூட நிறைய பழங்களை வச்சுண்டு ஒரு கூனை போட்டுண்டு ஒரு குச்சியை வச்சுண்டு கஷ்டப்பட்டு நடந்து நடந்து கண்ணனுடைய ஆத்துக்கு வெளிலதான் கத்துறா பழம் வாங்கலையோ பழம்னு. ஏன்னா கண்ணனுக்காகத்தான் கொண்டு வந்திருக்கான். அந்த பாட்டி இப்படி கண்ணனோட ஆத்து வாசல்ல நந்தபாபாவுடைய கிரகத்து வாசல்ல இப்படி ஒரு கூச்சல் போட்ட உடனே கண்ணன் குடுகுடுன்னு ஓடி போனான். அப்படியே தளர் நடை நடந்து ஓடுறான். ஓடி அம்மா கிட்ட போய் அம்மா அம்மா எனக்கு கொஞ்சம் தானியங்கள் கொடுமா அப்படின்னு கேட்கிறான். யசோதை கேட்கிறா, ஏண்டா கண்ணா தானியத்தை வச்சு நீ என்னடா பண்ண போற, அதை பத்தி நீ ஏமா கவலைப்படுற, தானியத்தை கொடு உடனே கொடுன்னா. இத்தினூண்டு குஞ்சு கையை அப்படி நீட்டுறான். 2 தாமரை அப்படி போய் நிக்கிற மாதிரி இருக்கான். யசோதையும் சிரிச்சுண்டே கை நிறைய தானியத்தை அவன் கையில போட்டான். இந்த கண்ணனுக்கு இப்போ ஒரு பெரிய ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துருச்சு. என்னன்னா இந்த பாட்டி எங்கேயானு பக்கத்து வீட்டுக்கு போயிட போறாளேன்னு குடுகுடுன்னு ஓடி வரான். அவன் ஓடுறது சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை. கண்ணனே தாராள கை. பொதுவா எல்லாரும் சொல்லுவா உடனே பாத்துறாதீங்கோ, ஆத்துக்கு போய் பாருங்கோ, கையை நல்லா சேர்த்து வச்சு இப்படி பார்த்து பின்னாடி லைட் அடிச்சோன்னா நடுவில் ஏதானு வெளிச்சமே தெரிலன்னா ரொம்ப கெட்டியான கைன்னு அர்த்தமா. ஒன்றும் பேராதான் அந்த கையிலேருந்து. கையை கொஞ்சம் இப்படி வச்சு இப்படி பார்த்து கொஞ்சம் அப்படி கேப் தெரிஞ்சதுன்னா நல்லா தாராள கைன்னு சொல்லுவான். விளையாட்டுக்கு தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சாஸ்திரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. கண்ணனுடைய கை தாராள கை.
அந்த 2 கையாலையும் தானியத்தை கொடுக்கணும்னு இப்படி நடக்கிறான், அப்படி நடக்கிறான், அழகா நடக்கிறான் பகவான். சின்னதா ஒரு கோமணத்தை குருவாயூரப்பனுக்கு போட்டு விட்டுருக்கா. அந்த குழந்தை இப்படி 2 கையாலையும் தியானித்து இதோ வரேன் பாட்டி, இதோ வரேன் பாட்டின்னு ஓடும் பொழுது ஒரு 50% இந்த சைடு விழுந்தது, 50% அந்த சைடு விழுந்தது. இருந்தது ஒரு 4-5 தானியம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா பார்த்தா 9 தானியம் இருந்திருக்கணும். அவன் குடுகுடுன்னு ஓடி போறான். அந்த பாட்டியை பார்த்த உடனே, பாட்டி என்ன பழம் வச்சிருக்க? கொய்யா பழம் வச்சிருக்கேன்டா, ஆரஞ்சு பழம் வச்சிருக்கேன்டா. உனக்கு என்ன வேணும்? வாழைப்பழம் இருக்கு, எல்லா பழமும் இருக்கு, உனக்கு என்ன பழம் வேணும்? கண்ணனை பார்த்து என்கிட்டேருந்து உனக்கு என்ன வேணும்னா கண்ணன் கேட்பான், ஒன்னத்தான் வேணும்பா. இந்த பலியுடைய அந்த ஒரு லீலையிலேருந்தே இந்த வாமன பகவானுக்கு இந்த மாதிரி அறகுறையா வாங்கவே தெரியாது. வாங்கினா மொத்தமா வாங்கிடுவான். காம்பர சரைத்துன்னு சொல்றாரு இல்லையா ஆழ்வார், நம்ம தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அந்த மாதிரி கொடுத்தா மொத்தமா கொடுத்துடணும். இந்த மாதிரி அறகுறையெல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கினா 2 நம்ம பாக்கெட்ல போட்டுன்னு மிச்ச 10 நம்ம நவநீத கிருஷ்ணன் கொடுக்குறோம். அவன் தான் 10 வச்சுட்டு 2 நம்ம கையில கொடுப்பான் இல்லையா? அதனால இவன் என்ன பண்ணா, அத்தனையும் குடுப்பாட்டின்னா இந்த பாட்டியை பார்த்தா அத்தனையும் எப்படி கொடுக்கறது? அப்படியே கூடைய கொடுத்தா, இல்ல ஒன்னொன்னா எடுத்து என் கையில வை. உடனே கண்ணன் அதுக்கு இந்த தானியத்தை வச்சுக்கோ அப்படின்னா 9 தானியம். அந்த பாட்டி அப்படியே ஓரமா அந்த கூடையில போட்டா அந்த 9 தானியத்தை. உடனே எடுத்தா ஒரு கொய்யா பழத்தை வச்சா, ஆரஞ்சு பழத்தை வச்சா, ஆப்பிள வச்சா, ஒன்னொன்னா வச்சா. இந்த குட்டி கண்ணன் ஒண்ணு விடாம எட்டி பார்க்கறான், தன் பாக்கி இருக்கான். அத்தனையும் தாய் கையில வாங்கினா ஏதோ ஒரு பழ மலை நடந்து வர மாதிரி இருக்கான். முகமே தெரியல, மொத்தமா பழத்தை அப்படி பிடிச்சின்னு உள்ள வரான். அம்மாவை பார்த்து பெருமை வேற அவனுக்கு. பாரு, நீ கொடுத்த கை நிறைய தானியத்துல இருந்து எவ்வளவு பழம் வாங்கியிருக்க, என்ன போய் அசடுன்னு சொல்றியேம்மா, பாரு கை நிறைய தானியத்துல கூட நிறைய பழம் வாங்கி வந்திருக்கேன்னு அப்படி பெருமையா பாக்குறான் அவன் அம்மாவை பார்த்து. இந்த 9 தானியத்தை உள்ள போட்டான் இல்லையா? இந்த பாட்டிக்கு இந்த பழத்தை கொடுத்ததுடைய ஒரு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா வேதத்தின் சுவை பயனை அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் தான் வேதத்துடைய பழனா இருக்கான். அந்த ஒரு பழுத்த இந்த ஒரு ரொம்ப இனிமையான கோதில் இன் கனியாச்சே, அந்த பகவானுக்கு இவ பழம் கொடுத்தேன். அந்த அழகான முழுமதி முகத்தை பார்த்தேன், மலர்ந்த தாமரை கண்களை பார்த்தேன், கூர்மையான நாசியை பார்த்தேன், பளபளன்னு கண்ணாடி கபோலத்தை பார்த்தேன், சங்கு போன்ற கழுத்தை பார்த்தேன், மரகத மணி நீளமா இருக்கக்கூடிய அந்த ஒரு அங்க காந்தியை பார்த்தேன்னு இவ கூட காலியா இருந்ததை தவிர ஹிருதயம் நிறைய புகுந்தான் அப்படின்னு அந்த கண்ணனையே நினைச்சிட்டு போறா. பிரிச்சாலே கொஞ்சம் பிரிஞ்சு போனாலே பாரம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? போக போக அவளுக்கு ஏதோ காலி கூடியே பாரமா இருந்துதான். நினைச்சா கண்ணனை விட்டு பிரிஞ்சு போனா பாரம் இல்லாம இருக்குமான்னு ஆத்துல போய் குச்சி குடிசதான் அந்த பாட்டிக்கு. இந்த ஒரு கூடைய கீழே இறக்கி பார்த்தா கூட நிறைய நவ ரத்னங்கள் நிரம்பி இருக்கான். உடனே அவன் நினைச்சா, கண்ணா கிளம்பும் பொழுது இந்த 2 கையும் காமிச்சு இவ்வளவுதான் இருக்கு பாட்டின்னு இப்படி காமிச்சியே, அனுகிரகம் பண்ணதான் 2 கை தூக்கினியா? உன் கை காலின்னு காமிக்கிறதுக்கு இல்லையா, உன் கூட நிறைஞ்சுதுன்னு காட்டுறதுக்காக இப்படி காமிச்சானாம். உடனே பாட்டி சந்தோஷப்பட்டா, கண்ணா நவரத்னமா நிரப்பிட்டியா, நான் கேட்டேனாடா, கேளாது அளிக்கும் புகழ் இல்லையா பகவானுடைய புகழ். அதனால பார்த்தா சந்தோஷப்பட்டா பாட்டி. கண்ணனுக்கு சந்தோஷம், இனிமே பாட்டி ரிட்டையர்மெண்ட் தான். நவரத்னங்கள், இதுல ஒரு ரத்னத்தை வச்சாலே 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்படிப்பட்ட நவரத்னத்தை கொடுத்துட்டா இனிமே பாட்டி பாவம் கஷ்டப்பட்டு இனிமேலாம் பழம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டான் கண்ணன். கார்த்தால திருப்பி முத்தத்துல உட்கார்ந்தான். வேற யாருக்கு அனுகிரகம் பண்ணலான்னா அதே பாட்டி, பொல்லாத பாட்டி, 100 கூட நிறைய பழத்தை எடுத்துன்னு வந்திருக்கா. பழம் வாங்கலையோ பழம்ன்றான். கண்ணன் பார்த்தா, நேத்திக்கு தான் கூட நிறைய ரத்னங்கள் போட்டேன், இந்த பாட்டி இந்த கூடையை திறந்து பார்க்கலையா, என்ன இன்னைக்கு வந்திருக்கான் டுங்கு டுங்குன்னு நடந்து போறான் நான் பாட்டியை பார்க்க. பாட்டியை பார்த்து கேட்டானா, ஏ பாட்டி நேற்று ஆத்துக்கு போனியா? போனேனே. இந்த கூடையை திறந்து பார்த்தியா? ஓ பார்த்தேனே. கூடையில என்ன இருந்தது? நீ பார்க்கணுமா கண்ணா? நான் காட்டுறேன் வான்றான். கண்ணனுக்கு இப்போ ஒரே கியூரியாசிட்டியா போயிடுச்சு. என்னது இந்த பாட்டி, நீ பார்த்தியா நான் கேட்கிறேன், நீ பார்க்கணுமா நான் காட்டுறேன்றாள்னு. சரி நான் வரேன்னா உடனே கிளம்பு என் கூரைக்கு. உடனே பகவான் உள்ள போய் அம்மா கிட்ட சொன்னானா, பக்கத்தில் இங்கே போயிட்டு வந்துடுறேன் செத்த, கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பினான் பகவான். பாட்டி கையை பிடிக்கிற. இந்த பாட்டிக்கு எங்கேருந்தா அந்த ஒரு எனர்ஜி வந்ததோ தெரியல, குடுகுடு குடுன்னு போறா ஆத்துக்கு. கண்ணனும் ஓடான் பின்னாடி. ஒரு குட்டி மதையான மாதிரி பின்னாடி ஓடி வரான் கண்ணன். சலசலன்னு அவன் சலங்கை ஒலிக்க, அவன் இடுப்புல ஒரு கிங்கினி அது வேற கட்டி வச்சிருக்கான் அம்மா. ஏன்னா அவ அப்படி வெண்ணெய் கடையும் போது கரெக்டா வந்துருவான் கண்ணன். அவன் வரத்துக்கு முன்னாடி ஒரு அலாரம் சிஸ்டம் வச்சிருக்கா. ஏன்னா இடுப்புல ஒரு கிங்கினி, அது கிங்கினி அடிச்சாலே டக்குன்னு வெண்ணெய் பானையை மூடிடுவா. ஏன்னா இந்த வெண்ணெயை காய்ச்சி அதில் ஒரு ஜிலேபி பண்ணணும்னு ஆசைப்படுறா.
அந்த கண்ணன் வெண்ணெய் வரத்துக்கு முன்னாடியே மொத்தமாக எல்லாம் முழுங்கிட்டான்னா அவள் ஆசாசியாக பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க. அதனால கண்ணனுடைய கிங்கினியா வரான் அப்படின்னு இந்த யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேங்கிறது நம்ம குட்டி யானையா இருக்கக்கூடிய கண்ணனுக்கும் பொருந்தும். அதனால இந்த வீதியில போற எல்லாரும் எட்டி பார்க்கறா, யார் இந்த பாட்டி, என்ன ஒரு பாக்கியம், கண்ணனை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறாளே தர தரன்னு, இவன் வேற பின்னாடி ஓடி வரானேன்னு எல்லாம் பார்க்கறான் இந்த பாட்டிய. அந்த பாட்டி தன்னுடைய குடிசை பக்கத்துல போனா, உள்ள போனா பார்த்தா குடிசையிலேயே குட்டியா இந்த மாதிரி ஒரு குட்டி கிருஷ்ணனை பாட்டி வச்சிருந்தாலாம். அந்த கிருஷ்ணனுக்கு வைரத்தால் ஒரு கிரீடம் பண்ணிட்டா, அந்த கூடையில் இருந்த வைரத்தினால. அவன்கிட்ட அனுப்பின அந்த நவரத்னங்கள்னால ஒரு ஹாரம் பண்ணி அவனுக்கே போட்டுவிட்டா. அந்த மரகதத்தினால பகவானுக்கு கைவேலை ஒன்று பண்ணி போட்டுவிட்டா. கொடுத்த நவரத்னமும் கிருஷ்ணனுக்கே பூட்டி பார்த்துட்டா அவன். உடனே பகவான் பார்த்தான், இப்படி அவ பண்ணதுக்கு நான் இப்போ இனிமே என்ன தரணும் அவளுக்கு நினைச்சு பார்த்தான். நான் ஒன்றும் கொடுக்கலாம், ஒன்றும் தேவலோகத்து சிந்தாமணி கல்லே கொடுக்கலாம். அவ என்ன பண்ணுவா, திருப்பி அதை ரொம்ப அழகா ஒரு பதக்கம் மாதிரி போட்டு ஒரு செயினா போட்டுடுவா. அதுக்கு நான் ஏதாவது தரணும். இனிமே இந்த பாட்டியோட போட்டி போட்டு ஆகாதுன்னு முடிவு பண்ணான் கண்ணன். இப்போ அத்தனைக்கும் பலனா ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சானா. உடனே பாட்டியை பார்த்து இப்ப கண்ணன் சொல்றான், ஏன் பின்னாடி வாணி அப்படின்னா, எங்க என்ன எங்க ஆத்துலயே வந்து இருந்துரு நீ அப்படின்றான். உடனே கண்ணன் பின்னாடி இந்த பாட்டி போறா. இருடா கண்ணான்னா மெனக்கெட்டு இந்த கண்ணனை வேற கூட்டிட்டு வரா அந்த பாட்டி. அவ சொன்ன, நானே இருக்கேன் பாட்டி, என்ன அர்ச்சாவத கண்ணன்னா, நீ இப்பதான்டா வந்த கண்ணா, இது வரைக்கும் 60 வருஷத்துக்கு இந்த கண்ணன் தான் என் கூட இருந்தான், இவனை என்னால விட முடியாது, சரி கூட்டிட்டு வா. அந்த கண்ணனை கூட வச்சு இந்த பாட்டி ஓடி வரா. இந்த கண்ணன் பாட்டியை கூட்டிட்டு போய் நேர யசோதாமா கிட்ட சொன்னானா, மாமா இனிமே இந்த பாட்டி தான் ராத்திரி எனக்கு பால் கொடுக்கும் பொழுது சுகுமார சுந்தரா க்ஷீர சோரா க்ஷீர சோரா சித்த சோரா, இந்த பாட்டை பாடி இந்த பாட்டி தான் எனக்கு பால் கொடுக்கணும்ட்டான். உடனே யசோதாமாவுக்கு சந்தோஷம். இந்த பாட்டி கண்ணனோட ஆத்துல ஒரு அங்கத்தினராக ஆயிட்டான். இந்த மாதிரி பழம் வைக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் இருக்கும் இல்லையா, இந்த பாட்டிக்கு இந்த மாதிரி பல பாட்டிகள் ஒரு குரூப், இந்த சீனியர் சிட்டிசன் குரூப்னு நினைக்கிறேன் அந்த பாட்டிக்கு. அந்த பாட்டி என்ன பண்ணுவா, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த கண்ணனுடைய ஆத்துக்கு ஆப்போசிட்ல எதிர்த்தாப்புல இருக்கிற திண்ணையில வந்து உட்காந்துடுவா. மற்ற பழம் வைக்கிற பாட்டியெல்லாம் சேர்ந்து வந்து உட்காந்துருவா. இந்த பாட்டி என்ன பண்ணுவா அப்படின்னா, டெய்லி அந்த ஒரு கண்ணனுடைய ஆத்துல அந்தந்த கோபிகள் எவ்வளவு அனுபவிச்சிருப்பா கண்ணனை, அந்த கதையெல்லாம் இந்த பாட்டி உட்காந்து கேட்டுட்டு இருப்பா. இந்த 7 நாள் கேட்ட கதையை அப்படியே திரட்டி இந்த பாட்டி இந்த மாதிரி ஒரு மண்டபத்துல மற்ற பாட்டிகளோட உட்காந்துட்டு இது அழகா இந்த கண்ணனுடைய கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிப்பாளாம். இந்த பாட்டி நல்லா பாடுவா, பாடிண்டே சொல்லுவாளாம். இப்படி பண்ணிட்டே இருக்க, எதை கேட்கிறோமோ, எதை பாடுறோமோ, எதை சொல்றோமோ, எதை கேட்கிறோமோ அதை தானே நினைச்சுட்டு இருப்போம். போக போக இந்த பாட்டிக்கு கண்ணனுடைய ஒரு சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம போயிடுத்து. அப்புறம் கொஞ்ச நாள் கண்ணன் பார்த்தான், கொஞ்சம் உரிமை வந்துருது பாட்டி கிட்ட போய் இப்படி சொல்லுவானாம், பால் குடிச்சிட்டு பாட்டி இன்னைக்கு 4-5 எக்ஸ்ட்ராவா போய் வெண்ணெய் திருடினேன், கொஞ்சம் கால் வலிக்கிறது பாட்டி, குடுறா கண்ணா அப்படின்னு காலை தான் மடியில வச்சுட்டு பாத சேவை பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த பாட்டி பழங்கள்லாம் இப்ப பழ சேவையும் பண்றா இல்லையா, பழத்தோட சேர்ந்து ஒரு 4-5 பூவை வாங்கி அந்த கண்ணனுக்கு பாத சேவை பண்ணும்போது அவன் பார்க்காத போது 2 பூவையும் போட்டுடுவாளாம். அர்ச்சனம் வந்தனம்னு கண்ணன் பாட்டியை நமஸ்காரம் பண்ண பட விட மாட்டான். இந்த பாட்டி மனசால நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கா இந்த குட்டி கண்ணனுக்கு. போக போக இந்த பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னா, உடல் பொருளாவி அத்தனையும் உனக்கே உகந்தளித்தேன் அப்படின்னு ஆத்ம நிவேதனம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டான். இப்போ இந்த பாட்டிக்கு கண்ணன் நவரத்னங்களை முதல்ல கொடுத்தான் இல்லையா, அந்த லௌகீகமான நவரத்னங்களை கண்ணனுக்கே சமர்ப்பிக்க இப்போ கண்ணன் என்ன பண்ணிட்டான், அலௌகீகமான நவரத்னங்களை கொடுத்துட்டானாம். என்ன அப்படின்னா, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்ற பக்தியாகிய நவரத்னத்தை இந்த பாட்டி லௌகிகமான அந்த நவரத்னத்தை வச்சுட்டு ஒரு மாலையை போட்டா, கண்ணன் இந்த ஒரு பக்தி நவரத்ன மாலையை எடுத்து இந்த பாட்டி கழுத்துல போட்டு பாட்டிக்கு ஒரு சத்சங்கத்தை அனுகிரகம் பண்ணான். அப்படின்னா எப்படி நமக்கு சத்சங்கம் கிடைக்குங்கிறத பாகவதமே சூச்சனை பண்றது. முதல்ல கேனாபி புண்ணியலேஷேன பகவானுடைய அனுகிரகம். சத்சங்கம் அவ்வளவு ஈஸியா கிடைச்சுடாது. துளசிதாசர் கோஸ்வாமி சொல்றார் ராமாயணத்துல, பினு சத் சங் விவேக் ந ஹோயே
ராம கிருபாபின் சுலபன சோயே. சத்சங்கம் கிடைச்சிடுத்துனா சத்தியமா அது ராம கிருபை. சத்சங்கம் நமக்கு லபிச்சிருக்குன்னா அது நிச்சயமா கிருஷ்ண கிருபை அப்படின்னு நம்மளுடைய துளசிதாசர் சொல்றார். அந்த கிருஷ்ண கிருபை இல்லாம சத்சங்கம் கிடைச்சிடாது. புண்ணிய பலனால மட்டும் சத்சங்கம் கிடைச்சிடாது. அந்த புண்ணிய பலத்தினால நமக்கு போகங்கள் வேணா கிடைக்கலாம். ஆனா அந்த புண்ணிய பலத்தையே கிருஷ்ணார்ப்பணம்னு நம்ம பண்ணும் பொழுது கண்ணன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இனிமே புண்ணியத்து மேல புண்ணியம் கொடுத்துட்டே இருந்தோம்னா முடிவில்லாம போயிடும். அதனால இந்த புண்ணியத்தை எல்லாம் திரட்டி அந்த கண்ணன் என்ன பண்றான், அதை ஒரு என்கேஷ் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கறான்னா, இனிமே பிறப்பே இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு பீஜமா இருக்கக்கூடிய சத்சங்கத்தை கொடுக்கறான். அதனால தான் முதல் ஸ்டெப் நம்ம ஆன்மீகத்தில் எப்போன்னா, முதல்ல நம்ம பகவத்கீதை எடுத்து படிக்கிறது முதலடி கிடையாது. முதல்ல நம்மளே உட்கார்ந்து ஒரு பாகவத புஸ்தகத்தை படிக்கிறது முதலடி கிடையாது. நம்மளே ஏதோ யூடியூப்ல ஏதோ ஆன்மீக சொற்பொழிகள்லாம் கேட்கறது கூட முதலடி கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். முதல்லடி என்ன அப்படிங்கறத ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா வைஷ்ணவ சம்ஹிதை அப்படின்ற தன்னுடைய மகத்தான ஒரு அருளி செயல்ல சொல்றார். பிரதமம் மகதாம் சேவா தத்தயா பாத்ரதா ததஹா. ஃபர்ஸ்ட் நமக்கு எப்போ நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாகவதம் சொல்றதுன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு திவ்யமான தேசத்துல நம்ம ஒரு அரக்ஷணம் அங்க போய் நின்னா கூட பகவானுடைய கவனம் நம்ம மேல திரும்புறது. நம்ம ஒரு மதுராக்கு போறோம். எதுக்காக போறோம்னா, டெல்லிக்கு போறோம். கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா மதுரா ஸ்டேஷன்ல நிக்கிறதுன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு புண்ணிய பலத்தினாலதான் அந்த ரூட்ல போவோம், இல்லைன்னா மேல் வழியா போயிருப்போம். பொதுவா சொல்றா ஏரோப்ளைன்ல போனா புண்ணியம் ஜாஸ்தின்னு. என்ன கேட்டேன்னா ட்ரெயின்ல போறதுதான் புண்ணியம். ஏன்னா ஒவ்வொரு திவ்ய ஸ்தலங்களை தாண்டி தாண்டி போகும்பொழுது அந்தந்த ஒரு அற்புதமான கிருபை நமக்கு கிடைக்கிறதானோ. அப்படி மதுரா ஸ்டேஷன்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பால் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம இறங்கும் பொழுது அந்த திவ்ய தேசத்துல நம்ம பாதத்தை வைக்கிறோம் இல்லையா. பாகவதம் சொல்றது அந்த தேசத்துடைய சாநித்தியம்ங்கிறது பகவானுடைய கவனத்தை நம்ம மேல திருப்பறதான். எப்படியோ அந்த தேசத்துடைய சாநித்தியம் எப்படி கிடைச்சதுன்னா, ஏதோ ஒரு புண்ணிய லேசம் தான் ஆரம்பிக்கணும் இல்லையா. தெரில நமக்கு. இப்ப புண்ணியம் பாப்போமே தெரிலங்கிறது தானே புண்ணியமும் பாப்போம், நம்ம கண்ணுக்கு தெரியறதானே அது. அதனாலதான் அழகா நம்ம ரிஷிகள்லாம் புண்ணியத்துக்கும் பாப்பத்துக்கும் ஒரு பேர் வச்சுட்டா. மீமாம்சக்கால்லாம் சொல்லுவா அதுக்கு என்ன பேர்னா அதிருஷ்டம் அப்படின்பா. அதிருஷ்டம்னா என்ன அர்த்தம்னா தெரியாதுன்னு அர்த்தம். நம்ம அதிர்ஷ்டத்துக்குலாம் ஒரு தேவதையெல்லாம் கல்பிக்க பண்ணக்கூடாது இல்லையா. அதிர்ஷ்ட தேவதை அவனை பார்த்து சிரித்தது, இதெல்லாம் கவிதைக்கு நல்லா இருக்கு. அதிருஷ்டம்னா ஏதோ ஒரு காரணம் ஆனா தெரியல, அது திருஷ்டம்னா தெரிகிற விஷயம். அதிருஷ்டம்னா தெரியாத விஷயம். திருஷ்டம்னா புரியற விஷயம். அதிருஷ்டம்னா புரியாத விஷயம். இங்கிலீஷ்லயே சொல்லுவோம் இல்லையா, ஒன்னு புரியாத விஷயம் சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் விளாவரியா விளக்குறேன் அப்படின்னு நல்ல விளாவரியா விளக்கும் பொழுது ஓஐசி அப்படின்றாரு. ஓஐசின்னா என்ன அர்த்தம்னா இப்ப எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்றோம். அப்ப புரியுற விஷயத்தையும் தெரியறதுன்னு தான் சொல்றோம். கண்ணால பாக்குற விஷயத்தையும் தெரியறதுன்னு தான் சொல்றோம். அப்படி தெரிகிற விஷயம் புரியுற விஷயம்ங்கிறது திருஷ்டம்னு பேர். அது புலன்களுக்கு புலப்படக்கூடிய விஷயம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்காம நமக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறதோ, எதிர்பார்க்காம நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் வருதோ, இது ரெண்டும் எதனாலன்னு நமக்கு குறிப்பிட்டு தெரியல. அப்போ தெரியாத விஷயத்தை அழகா திருஷ்டத்துக்கு ஆப்போசிட் அதிருஷ்டம். தெரியலப்பா அதிருஷ்டம். அந்த அதிருஷ்டத்துல லாபம்னு நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா அதுக்கு புண்ணியம்னு பேரு. அந்த அதிருஷ்டத்துல நமக்கு ஏதோ ஒரு நஷ்டம் நினைச்சோம்னா அது பாப்பம்னு பேரு. இப்படிதான் புண்ணியம் பாப்பம் தெரியாது, நமக்கு தெரியல. ஆனா ஒரு காரணம் இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு புண்ணிய லேசத்தினால ஏதோ ஒரு புண்ணிய பாக்கியத்தினால பகவான் இந்த ஒரு குழந்தைய கரையேற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால முதல்ல என்ன பண்றான்னா, ஏதோ ஒரு திவ்ய தேசத்துடைய ஒரு சம்பந்தம், ஒரு திவ்ய தேசமா இருக்கலாம், அபிமான கஷேத்திரமா இருக்கலாம், பகவான் பிறந்த இடமா இருக்கலாம், பகவான் நடமாடின இடமா இருக்கலாம், ஏன் ஒரு பெரிய மகாத்மாவோட சம்பந்தப்பட்ட இடமா இருக்கலாம். இது அத்தனையுமே பாரத தேசத்துல இருக்கிறதுனாலதான் இதை புண்ணிய பூமி புண்ணிய பூமின்னு சொல்லலாம். ஏதோ ஒண்ணு போயிட்டே இருப்போம். நதிஸ்நானம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, வேற வழி இல்லை, வேற எந்த ஹோட்டல்லையும் ரூமே கிடைக்கல, ஒரே கசகசன் இருக்குன்னு போய் ஒரு கங்கா ஸ்நானம் பண்ணாலும் அதுக்கான பலன் உண்டு இல்லையா. அப்படி முதல்ல ஆரம்பிச்ச உடனே என்னன்னா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத்து அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஏதோ ஒரு காரணத்துக்காக புண்ணிய தீர்த்தத்தோட ஒரு சம்பந்தம் வந்த உடனே பகவானுடைய கவனம் நம்ம பக்கம் திரும்புறது. அப்படி திரும்பும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு மகாத்மாவுடைய ஒரு சேவையான பாக்கியம். நான் சொல்றேன் ஒரு விஷயம்,
இந்த மாதிரி ஒரு நாமத்வார், இன்னொரு நாமத்வார், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாமத்வார். அந்த நாமத்வார்ல எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணணும்னு ஒருத்தர் வந்தார். அந்த எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணணும்னு வந்தவர் முன்ன பின்ன சத்சங்கெல்லாம் வந்ததே கிடையாது. அவருக்கு கீதையும் தெரியாது, பாகவதம் தெரியாது, ராமரும் தெரியாது, கிருஷ்ணனும் தெரியாது. ஹிந்துயிசம்னு ஒரு ரிலிஜன் இருக்குன்னு தெரியும், சனாதன தர்மம்னு ஒரு மதம் இருக்குன்னு தெரியும். அதை சேர்ந்தவர் தான் கடைசியா. அப்படி இருந்தவர் முதல்ல எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்லாம் பண்ணும் பொழுது அங்க கீர்த்தனத்தை கேட்டார். எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்லாம் பண்ணும் பொழுது அங்க மகாமந்திரத்தை கேட்டார். அப்படி எல்லாம் சரி பண்ணி அந்த ராமத்வாரை ரெடி பண்ற டைம்ல ஒரு பாகவத பிரவச்சனத்தையும் கேட்டார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுத்து அப்படின்னா அவர் நாமத்வாருக்கு வர ஆரம்பிச்சார். இப்போ அவர் ஜம்முன்னு பாகவதம் படிக்கிறார் 10 வருஷத்துல. இதுதான் பிரதமம் மகதாம் சேவா. ஏன்னா அந்த நாமத்வார் ஒரு பெரிய மகானுடைய சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரமா இருக்கிறதுனால, அதனால அந்த சேவைனா ஏதோ பயபக்தியோடையோ இல்லைன்னா ஸ்ரத்தையாவோ அப்படி அவசியம் இல்லை. ஏதோ விட்டகர தொட்டகர மாதிரி சேவை ஆரம்பிச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த திவ்ய கட்டாட்சம்ங்கிறது, அந்த ஒரு கருணைங்கிறது, அந்த கிருபைங்கிறது ஆட்கொண்டுடுமா. அதனால நம்ம ஸ்ரீ அண்ணா சொல்றார் பிரதமம் மகதாம் சேவா. அப்புறம் நம்ம ஆசைப்பட்டே சேவை பண்ணுவோம். நான் பொதுவா எங்களை போன்றவாள்லாம் சொல்றேன், ஒரு மகாத்மா கிட்ட வான்னு முதல்ல கிளப்பி விடுறது யாருன்னா அம்மா தானே. அப்பாவை காட்டிலும் அம்மா தான் முதல்ல ஒரு மகான் இருக்கார் வந்து பாரு அப்படின்னு வற்புறுத்துவா. வற்புறுத்தி நம்ம போலேன்னா கூட கடைசியா ஒரு பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கா. என்னன்னா கண்ணீர்னு பேர் அதுக்கு. சரி இந்த அம்மா அழறாளே, சரிம்மா வரேம்மா சும்மா இருமா அப்படின்னு வருவா. எல்லாரும் இந்த பசங்களாம் அப்படிதான் வருது மோஸ்ட்லி. உடனே என்ன சொல்வானா, அவர் என்ன கேட்டாலும் நீ சும்மா இரு, என்னை பத்திலாம் எதுவும் சொல்லாத, அவர் இதை பண்ண அதை பண்ணுனா நான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நம்ம பொதுவாக ஏதாவது கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கண்டிஷன் சப்ளைன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுற மாதிரி நம்ம எல்லாம் போட்டுன்னு கடுகடுன்னு தான் போவோம். அது மகான்களுக்கும் தெரியும். ஆனா அவருடைய பிரேமையினாலையும் அவருடைய கிருபா கட்டாட்சத்தினாலையும் ஆளைய மாத்திடுவார் இல்லையா. இப்படிதான் பிரதமம் மகதாம் சேவா அப்படின்னு ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம பண்ற சேவையெல்லாம் புண்ணியம் நினைச்சுதான் பண்ணுவோம். முதல்ல அந்த புண்ணியம் நினைச்சு பண்றதே பெரிய விஷயம் இல்லையா. புண்ணியம் நினைச்சு பண்றதே பெரிய விஷயம், அது அதிருஷ்டம் தானே. ஏன்னா புண்ணியம் இப்போ கையில இன்னும் தெரியலையே. நான் இந்த ஒரு மாசம் வேலை செஞ்சேன்னா எனக்கு ஊதியம்ங்கிறது கையில தெரியறது. நான் இப்போ கோவில்ல கைங்கரியம் பண்ணேன்னா எனக்கு என்ன ஊதியம்ங்கிறது என் கையில தெரியலையே. ஆனாலும் அந்த ஸ்ரத்தையில பண்றேன்னா புண்ணியம்னு பண்றதே பெரிய விஷயம். அதனால முதல்ல மகான்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணா புண்ணியம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கைங்கரியத்தினால எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போறது ஃபியூச்சர்ல, அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று கிடைக்க போறது, அதனால நான் பண்றேன்னு ஆரம்பிப்பேன். பிரதமம் மகதாம் சேவா அப்படிதான் எல்லாரும் ஆரம்பிப்பான். முதல்ல பக்தியை ஆரம்பிக்கும் பொழுதே நான் கண்ணனின் சேவகன்னு ஆரம்பிக்க மாட்டோம், கண்ணன் என் சேவகன் தான் ஆரம்பிப்போம். ஏன்னா முதல்ல கோவிலுக்கு போகும்பொழுதே கண்ணன் அழகா இருக்கானா, கண்ணன் வாகா இருக்கானான்னு கேட்காம நான் சௌக்கியமா இருக்கேனா கண்ணா, எனக்கு கொஞ்சம் நல்லா வாழ வைப்பா அப்படின்னு தான் முதல்ல போவோம். இப்ப யாருக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா பகவானை பார்த்து எனக்கு நீ கொஞ்சம் கைங்கரியம் பண்ணு, வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம்லாம் வந்தா நீ கொஞ்சம் பார்த்து சரி பண்ணு அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். இது சகஜம். பிரதமம் மகதாம் சேவா. ஆனா சேவானா வேற, உதவினா வேற. சேவைனா என்ன, உதவினா என்னன்னா நம்ம ஒரு காரியம் ஒரு ஒத்தாசை ஒருத்தருக்கு பண்ணி அது மூலம் அவர் அட்லீஸ்ட் நன்றியோட இருக்காரான்னு பாக்குறதுக்கு உதவின்னு பேரு. ஒருத்தருக்கு நம்ம ரொம்ப பசிக்கிறதுன்னு கூப்பிடுறோம், பசிக்கிறதுன்னு கூப்பிடுறத கூப்பிட்டு இந்தாங்க கொஞ்சம் பொங்கல் சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன உப்பு எவ்வளவு போட்டிருக்கேள் அப்படின்னா எவ்வளவு கோவம் வரும் நமக்கு. ஏயா வலிய போற ஒன்ன நான் கூப்பிட்டு மெனக்கெட்டுன்னு சாதம் போடுறேன், ஒரு தேங்க்ஸ் சொல்ல வக்கு இல்லை, இது வேற குறை சொல்றியா அப்படின்னு தோணுமோனோ. இப்படி தோணித்துனா அதுக்கு உதவின்னு பேரு, அதுக்கு ஹெல்ப்னு பேரு. ஆனா சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய சேவான்ற வார்த்தையோ கைங்கரியன்ற வார்த்தையோ புனிதமான ஒரு வார்த்தை. கைங்கரியம்னா என்ன அர்த்தம்னு சொல்றேன். ஏன்னா பிரதமம் மகதாம் சேவாவோட அந்த ஒரு கடைசி இடத்தையும் பார்க்கணுமே. கைங்கரியம்னா என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு நம்ம ஒரு இல்லைன்னா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் கொடுக்க வேண்டி வரும் பொழுது அப்போ நமக்கு நன்றி உணர்வோடு அதை நம்ம பண்ணோம்னா அதுக்கு சேவைன்னு பேரு. நன்றியை எதிர்பார்த்து பண்ணோம்னா அதுக்கு உதவின்னு பேரு. அதாவது யாருக்கான இன்னைக்கு நம்ம துவாதசியா இருக்கு, யாருக்கான அன்னதானம் பண்ண முடியாதா, யாருக்கான கூப்பிட்டு ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும்னு சொல்றாளே, பிச்சை போட, பிச்சைனா பிக்ஷைன்னு அர்த்தம். அது மாதிரி யாரான ஒரு சத்பாத்திரம் நமக்கு பிக்ஷையை வாங்கிக்க மாட்டாளான்னு நினைக்கும் பொழுது ஒருத்தர் அம்மா பசிக்கிறது அப்படின்னு வந்தானா அன்னசிய சுஜிதம் பாத்திரம், யாருக்கெல்லாம் பசிக்கிறதோ அவள்லாம் அன்னத்துக்கு அதிகாரி தான். உடனே சந்தோஷப்படுறோம், கிருஷ்ணா இன்னைக்கு யாருக்கான அன்னமிட்டு உன் அப்படின்னு யாருக்கான அன்னமிடலான்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது யாரும் கிடைக்காத போது ஒருத்தர் அனுப்பினியேப்பா அப்படின்னு நீங்க அன்னம் போடும் பொழுது நன்றிக்காக போடுறீங்களா, நன்றியோட போடுறீங்களா?
அப்போ நன்றியோட நம்ம ஒண்ணு பண்ணும்பொழுது அதுக்கு சேவைன்னு பேரு, நன்றிக்காக ஒண்ணு பண்ணும்போது உதவின்னு பேரு. எப்பவுமே மகான்கள்லாம் எனக்கு சேவை பண்ணுன்னு சொல்ல மாட்டா, அவா பாவத்துல எனக்கு ஒரு உதவி பண்ணுன்னு தான் சொல்லுவா. நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்றதுக்காக நமக்கு ஒரு கைங்கரியத்தை கொடுத்து அதை உதவியா தான் அவா நினைப்பா. ஆனா நம்ம எப்படி நினைக்கணும்னா கைங்கரியத்தை தானே நினைக்கணும். பிரதமம் மகதாம் சேவா. இந்த உதவியையும் கைங்கரியத்தையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு சுவாமி விவேகானந்தர் ஆச்சரியமா ஒரு உதாரணம் சொல்றார். அது தலையில நங்குன்னு அடிக்கிற மாதிரியான ஒரு உதாரணம். ஒரு உதாரணத்துல சொல்றார், நம்ம கொள்ளு தாத்தா ஒரு அழகான ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கட்டி அது ஒரு தர்ம ஆஸ்பத்திரின்னு சொல்றோம் இல்லையா, பூர்த்த தர்மம்னே பேர். தர்மம்ங்கிறது வைதிக தர்மம், பூர்த்த தர்மம், பாகவத தர்மம், இப்படி எல்லாம் வகைப்படும். பூர்த்த தர்மம்னா சோசியல் சர்வீஸ்னு சொல்றோம் இல்லையா, அவளுடைய ஒரு பாடிலி நீட்ஸ், உடலுக்கும் மனதுக்கும் என்ன தேவையோ அதற்காக நம்ம ஏதாவது ஒரு வழி பண்றதுக்கு பூர்த்த தர்மம்னு பேரு. அவளுடைய ஆத்ம சமுத்தாரணத்துக்காக ஒரு சேவை பண்ணா அது பாகவத தர்மமா போறது. இப்போ ஒருத்தருக்காக நல்ல ஒரு தர்ம ஆஸ்பத்திரின்னு சொல்றோம், ஃப்ரீ சேரிட்டபிள் ஹாஸ்பிட்டல் எங்க கொள்ளு தாத்தா கட்டிட்டார். நல்ல ஒரு இன்டென்ஷனோட கட்டினார். 10 பெட் வச்சு கட்டினார். அப்புறம் எங்க தாத்தா அதை 100 பெட் ஆக்கினார், எங்க அப்பா அதை 1000 பெட் ஆக்கினார்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் கையில வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஹாஸ்பிட்டலை வச்சுட்டு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும் தான் ஆசைப்படுறேன். சேவை தான், பைசாலாம் போட போறது இல்லை. அந்த ஹாஸ்பிட்டலை பார்க்கக்கூடிய மேனேஜர் ஒரு நாள் ஓடி வர்றாரு என்கிட்ட. ஓடி வந்து சொல்றார், சுவாமி இங்க ஹாஸ்பிட்டல்ல 1000 பெட் போட்டு வச்சிருக்கேன், ஆனா 10 பெட் தான் ஃபில்லா இருக்கு. கடந்த 6 மாதங்களா 10 பெட்டு தான் ஃபுல்லா இருக்கு, 990 பெட்டு அப்படியே காலியா இருக்கு அப்படின்னு சொன்னார்னா என்ன நான் பார்த்துக்கணும், சந்தோஷப்படுவேனா துக்கப்படுவேனா? 1000 ஹாஸ்பிட்டல் பெட் கிருஷ்ணா ஓடி வருவேன் நவநீத கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணா இப்படி 1000 ஹாஸ்பிட்டல் பெட்டை நான் போட்டு வச்சிருக்கேன், 10 பேர் அனுப்புறீங்க அப்படின்னா என்ன பிரார்த்தனை பண்றேன் தெரியுமா? ஏதான ஒரு எபிடமிக், ஏதான ஒரு தொற்று நோய் பரவினா தேவலாமே, 1000 ஹாஸ்பிட்டல் ஃபில் பண்ண வேண்டாமான்னு எனக்கு தோணித்துன்னா அது உதவி, பேரு சேவான்னு இருக்கலாம், மருத்துவ சேவை ட்ரஸ்ட்னு நான் பேர் வைக்கலாம். ஆனா என்னுடைய எண்ணம் என்ன, அதுல ஹாஸ்பிட்டல் காலியா இருக்கணும் கிருஷ்ணா, 1000 பெட்டை 10 பெட் ஆக்கணும் என் பேரன், அதுதான் எனக்கு சந்தோஷம் நினைச்சா அது சேவைன்னு பேரு. இந்த 1000 பெட்டை 10,000 ஆக்கி இன்னும் நிறைய பேருக்கு வியாதி வந்துட்டே இருக்கட்டும், அவர்களுக்கு நான் சேவை பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா அது எப்படி சேவையாகும்? அது உதவி ஆகும் இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை அழகா சுவாமி விவேகானந்தர் சொல்றார். இந்த நான் அப்படின்ற அகங்காரம் உள்ள பூந்தாலே சேவை சேவையா இருக்காது, அந்த சேவை உதவியா போயிடும். அதனால பிரதமம் மகதாம் சேவாங்கும் பொழுது முதல்ல உதவியாத்தான் பண்ணுவோம். அந்த மகான்கள் முன்னாடி நம்மளே வெக்க இல்லாம செல்ஃபி கூட எடுத்துப்போம், அதெல்லாம் ஆரம்ப நிலை. 4 பேர் காட்டுறதுக்காக ஒரு போட்டோ எடுக்க சொல்ல, எடுங்களேன் ஏன்னா 4 பேர் காட்டணும், தப்பே இல்லை. ஏன்னா பகவானே சொல்றான் என்னன்னா எல்லா விதமான பக்தாலும் என்கிட்ட வரா, என்கிட்ட வருதுனாலே அவள்லாம் சுகிருதினோ அர்ஜுனா அப்படின்றார், ரொம்ப புண்ணியவான்றா பாக்யவான் அப்படின்றார். அதனால வரபக்தாள்லாம் இவன் இப்படி இவன் தரான் அப்படிலாம் பகவான் பார்க்க மாட்டான். எப்படியோ என்னோட சம்பந்தப்பட்டியா சந்தோஷம்டா குழந்தை அப்படின்னு இருக்கிறவன் தான் பகவான். அதுக்காக நம்ம எப்பவுமே எல்கேஜியில் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அதனால இங்க ரொம்ப அழகா அவர் சொல்றார், முதல் சேவையில இவர்கிட்ட போனா எனக்கு என்ன ஆதாயம்னு போறவாதான் நிறைய பேர் முதல்ல ஆரம்பிப்பான். அப்படி போறதுதான் சேவை. நம்ம வெள்ள சேவை சேவைன்னு சொல்லுவோம், உள்ள என்ன நடக்கிறது அப்படின்னா எனக்கு என்ன வரும் எனக்கு என்ன வரும்ன்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது சொல்றாரான்னு பார்ப்போம் இல்லையா? இப்படி முதல் படி அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மகானுடைய அந்த ஒரு சங்கத்தினாலையும் சம்பந்தத்தினாலையும் பக்குவப்படுவோம். அப்புறம் நமக்கு தோணும், நமக்கு சேவை பண்றதே ஒரு பாக்கியம்னு தோணுமே தவிர புண்ணியம்னு தோணாது. கைங்கரியமே பாக்கியம்னு தோணுமே தவிர புண்ணியம்னு தோணாது. அப்போ நம்ம என்ன தெரியுமா நினைப்போம், இதை பண்றதுனால என்ன புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு என்ன புண்ணியம் பண்ணேனோ எனக்கு இந்த கைங்கரியம் கிடைச்சிருக்கேன்னு தோண ஆரம்பிச்சிடும். இதுதான் வித்தியாசம் சேவைக்கும் உதவிக்கும், சேவைக்கும் வியாபாரத்துக்கும். அதனால இங்க அவர் சொல்றார், முதல்ல வந்த உடனே மகானுடைய கிருபையினால எப்படியோ ஒரு சம்பந்தம் பகவான் தான் ஏற்படுத்தி வைக்கிறான். பெரிய பெரிய மகான்களுடைய சரித்திரங்களை எடுத்து பார்த்தா அது டக்குன்னு வந்துடும். அவ சொல்லாம சொல்லிடுவா. ஒரு பெரிய ஞானி இருந்தார்,
அவருடைய சங்கத்துல ஒருத்தர் வந்தார். அவர் வந்து அப்படிதான் பக்தியா இருந்தார். 6 மாசம் இருந்தார். 7வது மாசம் கிளம்பி போயிட்டார். உடனே எல்லாரும் சொன்னா இப்படி இருந்தாரே இப்ப கிளம்பிட்டாரேன்னு. அவர் சொன்னார், எனக்கு நல்ல கண்கூடா தெரியறது ஒரு தெய்வ சக்தி தான் இந்த ஒரு குழந்தைய என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது, அதே தெய்வ சக்தி தான் அவனை 6 மாசம் இங்க நிக்க வைக்கிறது, அதே தெய்வ சக்தி தான் இங்க இருந்து அவனை கலப்புறது, இதுல என்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டார். அதே மாதிரி பகவான் யோகிராம் சுரத்குமார் ஒரு வாட்டி அழகா சொல்லியிருக்கார், ஒரு நிறைய பேர் அவரை பார்க்கணும்னு ஆசையா வரா, ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வரார். அந்த ஆசிரம வாசல் வரைக்கும் போயிட்டு மற்றவாள்லாம் போயிட்டா. உடனே இவர் மூஞ்சிய தொங்க போட்டுட்டு வரார். உடனே பகவான் யோகிராம் சுரத்குமார் கேட்கிறார், மை ஃப்ரெண்ட், வை ஆர் யூ ஃபீலிங் சோ டிஜெக்டட்? ஏன் நீ வந்து மூஞ்சிய தொங்க போட்டுட்டு இருக்க அப்படின்ன உடனே, உங்களுக்கு பார்க்கறதுக்காக உங்க தர்சனத்துக்காக இவ்வளவு பேரை கூட்டின்னு வந்தேன், இப்படி வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிட்டாலே. உடனே அவர் 2 கையும் அவர் தோள் மேல வச்சுட்டு சொல்லிட்டார், அழகான வார்த்தை. நம்ம குருநாதர் அதுதான் ரசிப்பார். இப்போ ஆதிசங்கர பகவத் பாதரோ இல்லைன்னா பகவத் ராமானுஜாச்சாரியரோ மத்வாச்சாரியரோ அவருடைய கூற்றுகள்லாம் தேவ பாஷையில பர்ஃபெக்டா உட்காரும். தமிழ்ல எழுதக்கூடிய மகான்கள் நம்ம மதுர கீதங்கள் உட்பட தமிழ்ல அந்த வார்த்தைகள்லாம் அங்க வந்து உட்காரும், அவளுடைய நேச்சுரல் லாங்குவேஜ். அதே மாதிரி நம்ம பகவான் யோகிராம் சுரத்குமார், பப்பா ராம்தாஸ் போன்ற மகான்களுடைய அந்த சேயிங்ஸ்னா ஆங்கிலத்துல தான் பர்ஃபெக்டா உட்காரும். அது நீங்க என்னதான் தமிழ் படுத்தினாலும் ஒரு படுத்தலா தான் இருக்கும். அது ஆங்கிலத்துல வரா மாதிரி வராது. அது அவர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றார், திஸ் பிளேஸ், அதாவது இந்த சங்கம் மகதாம் சேவான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாநித்தியம்ங்கிறது இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி மை ஃப்ரெண்ட். இந்த இடம்ங்கிறது எல்லாருக்கும் கிடையாது. அப்போ மற்றவெல்லாம் பாவம் தானே அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றார், மை ஃபாதர் சூசஸ், திஸ் பெகர் மியர்லி பிக்ஸ் தெம் அப். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? மை ஃபாதர்னா கண்ணன் தான், கிருஷ்ணன் தான் இந்த குழந்தைகள்லாம் இந்த குரு கிட்ட சேரணும்னு அவன் சங்கல்பம் பண்றான். அந்த குரு இந்த ஒரு சிஷ்யன் அப்படி பார்க்கும் பொழுது தானா ஹிருதயத்துல ஒரு வாத்சல்யம் பொங்குமாம். அதனால தெரிஞ்சுப்பாலாம் இவாள்லாம் நம்மளை சேர்ந்தவாள் அப்படின்னு. சேர்த்து வைக்கிறது யாருன்னா பகவான். அந்த பகவான் எப்படி சேர்த்து வைப்பான்னா அவ்யாஜ கிருபையினாலதான் சேர்த்து வைப்பான். ஆனா சத்சங்கத்துல இல்லாதவாள்லாம் கேள்வி கேட்பாளோனோ, அவளை மட்டும் சேர்த்து விட்டியே என்னையே சேர்க்கலன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லணுமோனோ, புண்ணிய பலன் அப்படின்றோம் பகவான். ஏன்னா தனக்கு சமத்துவம்னு சொல்லக்கூடிய எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய திருஷ்டி பகவானுக்கு இருக்கு அப்படின்ற பட்டத்தை இழக்க விரும்பல பகவான். அதனால அவளுக்கே அப்படி கிடைச்சதுன்னா புண்ணிய பலன், புண்ணியவான்ப்பா, அந்த புண்ணியத்தை திரட்டி தான் அவளை உள்ள தள்ளினேன், உனக்கு ஒன்றும் கொஞ்சம் நிறைய புண்ணியம் பண்ணு, உன்னையும் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லுவான் நம்ம பகவான். அப்போ இங்க முதல்ல பகவான் தான் சேர்த்து வைக்கிறான் ஒரு சத்சங்கத்துல நம்ம எல்லாரையும். அதைத்தான் துளசிதாசர் பினு சத் சங்கு விவேக் ந ஹோயே ராம கிருபா பினு சுலபுன சோயே. இந்த ராமச்சந்திர பிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நாராயணன் தான் சேர்த்து வைக்கிறான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஒரு சத்சங்கத்துல சேரணும் அப்படின்னு. நமக்கு என்னமோ நான் பேம்ப்ளெட்டை பார்த்தேன், நான் போஸ்டரை பார்த்தேன், நான் ஏதோ மெசேஜை பார்த்தேன் வந்தேன் நம்ம நினைச்சுட்டு இருக்கலாம். ஆனா அதெல்லாம் பார்த்து எவ்வளோ இடத்துக்கு போல நம்ம அப்போ வந்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமா பகவத் சங்கல்பம் இல்லாம சத்சங்கத்துல வந்து உட்கார முடியாதுங்கிறது சித்தம். அப்படிப்பட்ட பிரதமம் மகதாம் சேவா, அப்படி ஒரு குருநாதருடைய கண்ணில் படா மாதிரி நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே அவளுக்கு காரணமே இல்லாம தய சுரந்துட்டே இருக்குமா. நம்ம கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி இருக்கணும் ஒரு இடத்துல. இந்த மாயை என்ன பண்ணும், நம்மள அதுல இருந்து எப்படி இழுக்கலாம் தான் பார்க்கும் இல்லையா. எப்படியோ நம்ம பல்ல கடிச்சுட்டு இருந்துட்டோம் அப்படின்னா அந்த மகானுடைய கிருபையே நம்மளை மாத்திடுமாம். அதான் சொல்றார், தத் தயா பாத்ரதா ததா, அவருக்கு நம்ம மேல ஒரு தயை ஏற்படும். அது எப்படி ஏற்படும், எப்படி, அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு தயை ஏற்படும். ஒரு விஷயத்தை நான் ஒன்று பார்த்துருக்கேன், ஸ்ரத்தையா நம்ம ஒன்று பண்ணிண்டே இருந்தோம்னா தானா மகான்கள் மூலமா பகவான் அதை நான் எப்பவுமே ஏற்றுக்கொண்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன்னு காட்டுவான். உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ மகாத்மா இருந்தார். ஒரு 50 வருஷம் முன்னாடி கதை, அவாகிட்ட நேரம் நான் கேட்ட விஷயம். அந்த குடும்பம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ரவண மாசத்துக்கு ஸ்ரவண மாசம் சனிக்கிழமை அவ தீபம் போடுவா. ஸ்ரீனிவாச பெருமாள் தான் அவ குலதெய்வம். ஸ்ரீ வைஷ்ணவ குடும்பம். அந்த குடும்பத்துல விடாம போட்டுன்னு வரா. எவ்வளவு ஜெனரேஷனா போட்டுன்னு வரான்னு தெரியல. தலைமுறையா தீபம் போடுவா சிரவணத்தும் போது. சிரவண மாசம் சனிக்கிழமை, புரட்டாசி மாசம் சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமை புரட்டாசி மாசம் போட்டுட்டே இருந்தால ஒரு நாள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மகாத்மா ஒருத்தர், பகவானை நேருக்கு நேர் பார்த்தவர், நேருக்கு நேர் பேசக்கூடியவர், அவர் வரார். இது 50 வருஷம் 60 70 வருஷம் முன்னாடி இருந்த கதை. அவர் வராருன உடனே இவா பார்த்தா, அவரோ ஒரு பால் தான் குடிப்பார்.
அவர் வராரு ஆத்துக்கு. எப்போ வராருன்னா கேட்க முடியுமா? நீங்க கரெக்டா சொல்லுங்க எப்போ வரேன்னு மகான்களை கேட்க முடியுமா? நான் உங்களை கேட்கலாம், நீங்க என்ன கேட்கலாம். மகான்களை பார்த்து கரெக்டா சொல்லுங்க நான் ரெடியா இருக்கணும்லாம் கேட்க முடியாது. அதனால அவ பார்த்தா நம்ம ஏதான இந்த மகான் வரும்பொழுது வேற ஏதோ வேலையில உட்காந்துட்டோம்னா இதையும் விட முடியாது, அதையும் கவனிக்க முடியாது. அவ முடிவு பண்ணிட்டா என்னன்னா, இந்த ஒரு சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை, அது கரெக்டா கடைசி சனிக்கிழமை, இந்த ஒரு சனிக்கிழமை மகான் வருதுனால நம்ம ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தீபத்தை அப்புறம் போட்டுக்கலான்னு விட்டுட்டான். அன்னைக்கு கரெக்டா வரார் மகான். அவர் வந்த உடனே அவர் ஜஸ்ட் ஒரு பால் 1/2 டம்ளர் தான் குடிப்பார். அவர் தூக்கத்தையும் சாப்பாடையும் ஜெயிச்சுட்டார். எதனாலன்னா யோகம்லாம் பண்ணல, பகவான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அனன்ய பிரபன்னனா அவர் இருக்கிறதுனாலேயே அவர்கள் அழுது 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 பகவானை பார்க்கணும்னு அந்த பிரேமையினாலேயே எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டார். அவர் வந்தார், ஈசி சேர்ல உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே இந்த பாலை கொடுத்தா அவளுக்கு. அவர் அழகா அந்த பாலை எடுத்து முதல்ல ரங்கநாதர் கொடுத்தாராம். அப்படியே பேசிகிட்டே இருப்பார். அவர் ராப்பகலா ராமாயணம் ஓடிண்டே இருக்கும். ராத்திரிலாம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராமாயணம் ஓரங்க நாடகம்னு சொல்லுவோம் இல்லையா, மோனோ ஆக்டிங் மாதிரி அவரே பரதனாகி அவரே கைகேயாகி டைலாக் பண்ணி ராத்திரி முழுக்க தூக்கம் கிடையாது, இதே சிந்தனை, அழுவன் தொழுவன் ஆடி அலர்பன்னு சொல்ற மாதிரி. அப்படி ஒரு பிரேம பக்தர் அவர். ராமச்சந்திர மூர்த்தினா பிராணன் அவருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர் ராமருக்கு கொடுத்தார், ரங்கநாதர் கொடுத்தார். அப்புறம் அப்படி போனார், வரதராஜ சுவாமி தேப்பெருமாளுக்கு கொடுத்தார். அப்புறம் நம்ம மலையப்பனுக்கு கொடுக்கும் பொழுது டக்குன்னு இப்படி பார்த்தார். என்ன மலையப்பன் பால் குடிக்க மாட்டேன்றானே, என்ன விஷயம் அப்படின்றார். எப்படி இருக்கும் அவளுக்கு? அப்படியே விழுந்து தெரியலைய சுவாமி. அவர் கேட்கிறாராம், ஏதோ தீபம் போடுவேலாமே, இன்னைக்கு ஏன் போடலைன்னு கேட்கிறார். அவ சொன்னா சொல்ல முடியுமான்னு, நீங்க வந்திருக்கே அதனால போடல நான் சொல்ல முடியும். அவ சொன்னா ஏதோ விட்டு போயிடுத்து சுவாமி, அடுத்த வாரம் போட்டுடுவோம். பொதுவாக எங்களுக்கு தீட்டு அந்த மாதிரி ஏதாவது வந்துருதுன்னா ஒரு பழக்கம் இருக்கு. இந்த சனிக்கிழமை போடலன்னா அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை போகிற பழக்கம் இருக்கு. அவசியம் அடுத்த சனிக்கிழமை போட்டுடுறோன்னு உடனே போட்டுடலாம்ப்பா அப்படின்னா ஏத்துட்டான்ட்டார். அதுலேருந்து 2-3 விஷயம் தெரியறது பாருங்கோ. நமக்கு வேணா எல்லா அர்ச்சாவதார பெருமாளும் ஒன்றுன்னு நினைக்கலாம். மகான்களுக்கு ஒவ்வொரு அர்ச்சாவதார பெருமாள் பழகிற விதத்துலையும் வித்தியாசம் தெரியறது. சில அர்ச்சாவதார பெருமாள் ரொம்ப கம்பீரமா இருக்கா, அவர்கிட்டலாம் சும்மா போயெல்லாம் விளையாடக்கூடாது. சில அர்ச்சாவதார பெருமாள்லாம் ரொம்ப சுலபமா இருப்பா, அவர்கிட்ட நீங்க ரொம்ப வெறப்பா நின்னா அவரே சிரிப்பார் நம்மளை பார்த்து. இப்படி ஒவ்வொரு அர்ச்சாவதார பெருமாள் கிட்ட எப்படி பழகணுன்ற வித்தை இப்படிப்பட்ட மகான்களுக்கு தான் தெரியும். அவ காட்டின வழியில நம்ம போனாலே போறோம். நமக்கு இதெல்லாம் புரியறதோ இல்லையோ, அட்லீஸ்ட் கரெக்டா போகணும் இல்லையா. அப்படி ஸ்ரீனிவாச பெருமாள் மற்ற எல்லா பெருமாளும் பால் சாப்பிட்டுட்டான். ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தீபம் போடும்போது அவர் இப்ப வேண்டான்ட்டாராம் பால். அப்போ அவனு தெரியறது, ஸ்ரத்தையா நம்ம ஒண்ணு பண்றோம். அவ அப்புறம் சொன்னா எங்களுக்கெல்லாம் ஒரே ஆனந்தமா போயிடுது. முதல்ல ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது, இவ்வளவு நாள் யாருக்குமே தெரியாது நாங்க போடுறது ஆத்தோட போட்டு இருப்போம், இது அத்தனையும் பகவான் கவனிக்கிறான். ஒரு நாள் கொடுக்கல அப்படின்னா ஏன் கொடுக்கலன்னு உரிமையா கேட்கிறான்னா நாங்கள்லாம் ரொம்ப பாக்கியவான் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் எங்களுக்கு சாஸ்திரம். மகான்களுடைய வார்த்தையும் சம்பவங்களும் தான் சம்பிரதாயம்னு பேரு. நம்மளுடைய வேதம், உபனிஷத், அப்புறம் ராமாயணம், பாகவதெல்லாம் சாஸ்திரம்னு பேரு. சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயத்த சம்பிரதாயத்து மூலமா நல்லா நமக்கு புரியறதோனோ. அப்போ ஒண்ணு புரியறது, நம்ம ஒண்ணு ஸ்ரத்தையா பண்ணா பகவான் கவனிக்கிறான், பார்த்துட்டு இருக்கான் பகவான். அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிளேசம் வரும்போது மகாத்மா மூலமா அதை காட்டுறான், நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. துக்காராம் மகாராஜ் சொல்றார், மகான்களோ சாதுக்களோ யாரு அப்படின்னு கேட்டா பகவானுடைய சாயை அப்படின்றார். நான் நின்றுட்டு இருக்கேன், இங்க ஒரு சூரியன் இருக்குன்னா நான் கையை தூக்கினா சாயையும் கையை தூக்கும் இல்லையா, நான் நகர்ந்தா என் கூடிய சாயையும் நகரும் இல்லையா, நான் குதிச்சா சாயையும் குதிக்கும் இல்லையா. அப்படி பகவான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறானோ இந்த உலகத்துல அதையெல்லாம் மகான்கள் மூலமா தான் அவன் நடத்துறான். யாருக்கான கிருப பண்ணணும்னு ஆசைப்பட்டா மகான்கள் மூலமா தான் பெரும்பாலும் பண்ணுவான் அவன். அப்படிப்பட்ட பிரதமம் மகதாம் சேவா தத் தயா பாத்ரதா ததா. அப்படி அந்த ஒரு மகான்களுக்கு நம்ம ஒரு கைங்கரியம் பண்ண பண்ண அவளுக்கு நம்ம மேல ஒரு தயை சுரக்கும். தயை சுரக்கும். சுரத்தா என்ன ஆகும்னா தேஷாம் கைங்கரிய லாபஸ்ச சேவா கைங்கரியம். கைங்கரியம்னா என்ன அப்படின்னா, சேவைனா என்னன்னா கொடுத்தா பண்றது சேவை. கொடுக்க மாட்டாரான்னு அழுது 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 குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதுன்னு தவிச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கைங்கரியத்துக்கு தான் கைங்கரியம்னு பேர். சேவைன்னா அவர் சொன்னார் செய்யறேன், சேவை ஸ்ரத்தையா பண்றோம். அவர் சொன்னார் செய்யறேன்.
ஆனா சொல்ல மாட்டாரா கிங்கரோமி நான் என்ன பண்ணணும் அடியேன் என்ன பண்ணணும்னு ஆசையா தவிச்சு அவரை பிரஷர் போடாம அவர் தானா நமக்கு அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடிய சேவைக்கு கைங்கரியம்னு பேரு. அது அழகா சொல்றார். அந்த ஒரு கிருபையினால ஒரு உரிமையா அவர் ஒரு கைங்கரியம் கொடுப்பார். தேஷாம் கைங்கரிய லாபஸ்ச, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும். என்ன பாக்கியம்னா தத் உச்சிஷ்டான்ன போஜனம், எப்பவான்னு அந்த மகான்களுடைய உச்சிஷ்டான்னம்னு ஒண்ணு கிடைச்சு நம்ம அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும். ஒரு முறை பத்மாலயம் அப்படின்னு ஒரு சத்சங்கம் இருந்தது. ஒரு மாதா இருந்தா பத்மாலய மாதான்னு. அந்த மாதா ஒரு நாள் எல்லாரையும் பார்த்து சொன்னா, நாளைக்கு ஒரு பெரிய மகாத்மா வரப்போறார், அந்த மகாத்மாவோட உச்சிஷ்ட பிரசாதம் எல்லாருக்கும் தரப்போறேன் நான் அப்படின்னு சொன்னான். உடனே எல்லாரும் பாத்திரம் கிண்ணி எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டான். ஏன்னா ஆத்துல இருக்கிறவளுக்கும் கொடுக்கணுமேனு. அந்த அம்மா அன்னைக்கு என்ன பண்ணா அப்படின்னா, ஜென்மாத்யஸ்யயதோ அன்வயாதி தரதஸ்சார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம கிருதாய ஆதி கவயே முக்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகோகம் சத்யம் பரம் தீமஹின் பாகவத பிரவச்சனத்தை சொன்னா அழகா. எல்லாரும் கேட்டு முடிச்ச உடனே பொதுவா பிரவச்சனம் முடிஞ்ச உடனே பிரசாதம்ங்கிறது நம்மளுடைய ஒரு சம்பிரதாயம். பிரசாதம் எங்கன்னு கேட்டா, இப்ப நான் சொன்னேன்னு 2 மணி நேரம் பாகவதம், அதுதான் உச்சிஷ்ட பிரசாதம். இது யாருடைய உச்சிஷ்டம் தெரியுமா? லக்ஷ்மிநாதனான நாராயணனோட உச்சிஷ்டம், நம்ம பிரம்மாவுடைய உச்சிஷ்டம், நாரதருடைய உச்சிஷ்டம், வியாச பகவானுடைய உச்சிஷ்டம், சுகமுனியோட உச்சிஷ்டம், சூத பௌராணிகரோட உச்சிஷ்டம், சௌனகரோட உச்சிஷ்டம், முதல்ல இருந்து ஆரம்பிச்சான ஆதிசங்கர பகவத்பாதால் பகவத் ராமானுஜாச்சாரியர் மத்வாச்சாரியர்ல இருந்து ஆரம்பிச்சு சைத்தன்ய மகாபிரபு, ஷட் கோஸ்வாமிகள், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஸ்ரீ அண்ணா, நம்ம குருஜி வரைக்கும் அத்தனை பேரோட உச்சிஷ்டம் இல்லையா? அது அந்த உச்சிஷ்டம் தான். நம்ம குருநாதருடைய ஒரு கதையை உட்கார்ந்து கேட்டோம்னா பரம உச்சிஷ்டம். அது ஏன் பரம உச்சிஷ்டம்னா, இது நம்ம குருநாதர் உச்சிஷ்டம் மட்டும் இல்ல, அவருடைய குருவுடைய குரு, இப்படி பரம்பரையா அத்தனை பேரும் உள்வாங்கி ருசிச்சு நமக்கு அப்படி எந்த பிரயத்தனமும் இல்லாம தானா சுதம் ஹரிகதாமிருத்தம்னு வரக்கூடிய உச்சிஷ்டம் தானே. அதனால உண்மையான போஜனம் அப்படிங்கிறது இதுதான். சாண்டோக்கிய உபனிஷத் பாஷ்யத்துல த்ரீமதஸ்த ஆச்சாரியாலும் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, அன்னம்ங்கிறது வாய்க்குள்ள போறது மட்டும் அன்னம் நினைக்காத. எதை பார்க்கிறோமோ அதுவும் அன்னம், எதை கேட்கிறோமோ அதுவும் அன்னம், எதை ருச்சிக்கிறோமோ அதுவும் அன்னம், எதை தொடரோமோ அதுவும் அன்னம், எதை நம்ம மூக்கால அப்படி சுவாசிக்கிறோமோ அதுவும் அன்னம், எதை பார்த்ததுனால ஒரு எண்ணம் நமக்குள்ள அப்படி ட்ரிகர் ஆகுதோ அதுவும் அன்னம். இது மட்டும் வெஜிடேரியனா இருந்தா போராது, இதுல மட்டும் பூண்டு வெங்காயம் இல்லாம இருந்தா போராது, பார்க்கறதுலயும் பார்த்து பாருங்கோ, கேட்கறதையும் கேட்டு கேளுங்கோ. அதனால அவர் சொல்றார், 5 இந்திரியங்கள் எதை உட்கொள்றதோ எல்லாம் அன்னம். இங்க வாயால சாப்பிடுறது நம்ம சரீரத்துக்கு மட்டும்தான் அன்னம். அதை கூட ஏதோ மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிடலாம். ஆனா அந்த மனசை கலைக்கிற விஷயங்கள்லாம், கண்டதை பார்த்து, கண்டதை கேட்டு, கண்டதை நினைச்சு, கண்டதை சுவாசிச்சு இப்படி நம்ம இருந்துட்டோம்னா அதை மாத்துறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு சொல்றார் இல்லையா? அதனால இங்க அவர் சொல்றார், அந்த அன்னம்ங்கிற ஒரு வார்த்தை பாகவதமும் உச்சிஷ்ட அன்னம் தான், மகாபாரதமும் உச்சிஷ்ட அன்னம். இங்க கீதா மண்டபம் நம்ம ஸ்ரீ அண்ணா 48 நாள் ஒரு 60-70 வருஷம் முன்னாடி இதே இடத்துல கீதை சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், இந்த இடத்துல சத்சங்கம் அனுபவிக்கிறோம்னா அதுவும் உச்சிஷ்டம் தானே. அவர் வந்துட்டு போன இடத்துல உட்காரதும் உச்சிஷ்டம் தான். அப்படிப்பட்ட தது உச்சிஷ்டான்ன போஜனம். இங்க அவர் சொல்லக்கூடிய விஷயம் சாட்சாத் உச்சிஷ்டம் கிடைச்சா மகா புண்ணியம். உச்சிஷ்டான்ன போஜனம் தத் தர்மே அபிருச்சிச்சாத. அந்த உச்சிஷ்டானத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தத் தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே. நாரதர் தான் பக்திக்கே குரு. வியாச பகவானுக்கு மனசுல ஒரு கிளேஷம், அவர் பிரம்மசூத்திரம் கொடுத்துட்டார், அவர் 16 புராணம் கொடுத்துட்டார், எல்லாம் பண்ணிட்டார். அவர் அப்பாவான பராசர முனி அவர் என்ன பண்ணார்னா விஷ்ணு புராணம் கொடுத்துட்டார், எல்லாம் பண்ணியாச்சு. வேதத்தை 4 விபாகம் பண்ணியாச்சு. பொதுவா வெள்ள அந்த காலேஜ் எல்லாம் சொல்லி கொடுக்குறவாள்லாம் ரிக்வேத பீரியடு, யஜுர்வேத பீரியடு, சாமவேத பீரியடுன்ற இதெல்லாம் கேட்கறதுக்கே நாராசமா இருக்கு. ஏன்னா இந்த 4 வேதங்களும் 4 வேதத்துடைய ஃபங்க்ஷன் இருந்தால் தான் யஜ்ஞத்தையே பண்ண முடியும். அதனால முதல்ல யஜ்ஞத்துல தேவர்களை கூப்பிட்டா, அடுத்தது தேவதை ஸ்துதி பண்ணா, அப்புறம் யஜ்ஞம் எப்படி பண்றதுன்னு கத்துண்டா, இப்படிலாம் இல்லையே. 4ம் ஒரேவா இருந்தது, 4ஆ பிரிக்கப்பட்டது. அதனால அதையும் வியாசர் தான் பண்ண. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம குழந்தைகள்லாம் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் சயின்ஸ்னு படிக்கும்.
அப்புறம் போர்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு படிக்கும். அந்த போர்ஷனும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு படிக்கும். இப்படி பிரிஞ்சு போற மாதிரி அந்த வேதம் அனந்தமா இருக்கு. அது ஒரே ஒரு பெரிய ஒரு மூட்டையா இருக்கு. அதை கிரகிக்கக்கூடிய சக்தி கலியில யாருக்கும் கிடையாது. அதனால பிஎஸ்சி சயின்ஸ்னு யாரும் பண்ணியிருக்காளோ, பிஎஸ்சி பிசிக்ஸ் அப்படின்றான். ஏன்னா அத்தனையும் படிக்க முடியாதுப்பா 3 வருஷத்துல. அதனால அதுல ஒரு சாக்கையை மட்டும் நீ படி. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஒரு சாக்கை, பிஎஸ்சி மேத்ஸ் ஒரு சாக்கை, பிஎஸ்சி பயாலஜி ஒரு சாக்கை. அந்த மாதிரி யஜுர்வேதம், சாமவேதம், ரிக்வேதம், அதர்வண வேதம் 4 பிரிச்சுட்டான். அது பண்ணது யாருன்னா, யாரும் தொடுவாளா? வேதத்தை தொடர்றதுக்கு எல்லாம் பயப்படுவா. அதை பிரிக்கணும்னா சாட்சாத் நாராயணனே தான் இறங்கி வரணும். அப்படி வந்தவர் தான் ஞான கலாவதாரமா இருக்கக்கூடிய வேதவியாசர். அவரே அத்தனையும் பண்ணிவிட்டார். பண்ணி முடிச்சுட்டு மகாபாரதத்தை கொடுத்தார். 1.25 லட்சம் ஸ்லோகம். அதுல இல்லாததே கிடையாது. அப்போ பொதுவா அவதார புருஷாலாம் எப்பவுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும் அவளுக்கு. ஏன்னா அவ ஞானிகள் மாதிரி கிடையாது, மற்ற மகான்கள் மாதிரி கிடையாது. அவ தன்னை கரையேற்றத்துக்காக வரல, நம்ம எல்லாரையும் கரையேற்றத்துக்காக வந்திருக்கா. இன்னும் நிறைய பண்ணணும்ன்ற அந்த ஒரு கிருபையினால ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். அதைத்தான் விஷாதம்னு சொல்றோம், அதை தான் வியசனம்னு சொல்றோம். வியாசருக்கே ஒரு வியசனம் வந்துருது. மனசுல ஒரு திருப்தி வரல. இவ்வளவு பண்ணியிருக்கோமே திரும்ப 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 விசாரம் பண்ற. அப்போ கரெக்டா நாரதர் வர. நாரதர் வந்து சொல்றார், நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு என்ன குறைன்னு நீங்க கேட்டதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நான் சொல்றதுக்கு நான் யாரு? நீங்க சாட்சாத் நாராயணனே. இருந்தாலும் கேட்டதுனால சொல்றேன். என்ன அப்படின்னா, ந ததா வாசுதேவஸ்ய மகிமா ஆக்யனு வர்ணிதா. நீங்க எந்த அளவுக்கு தர்மத்தை அண்டர்லைன் பண்ணி சொல்றீங்களோ, எந்த அளவுக்கு அர்த்தத்தை பத்தி சொன்னேளோ, அந்த அளவுக்கு பகவான் மேல பக்தியை பத்தி சொல்லாம விட்டுட்டேலே. நீங்க சொன்னா கூட அது ஏதோ ஓரத்துல இருக்கு, அதை யாரும் கவனிக்கவே மாட்டா. இந்த காலத்துல நமக்கே தெரியும், சாரகிராகிகளா இருந்த பாரதியாள்லாம் அசாரகிராகிகளா ஆயிட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 2 மணி நேரம் ஒருத்தர் கதை சொன்னார்னா, ஏதோ ஒரு அரை நிமிஷம் ஏதோ தப்பா பேசிட்டான்னா அதைத்தானே கட் பண்ணி எல்லார் இடத்துலயும் அனுப்பிச்சு, அதனால அவர் சொல்றார், கலியில எல்லாரும் அப்படிதான் இருப்பா. நீங்க 10 இடத்துல கிருஷ்ண கதையை சொல்லிட்டு ஒரு 2 இடத்துல ஒரு ராஜசமாவோ தாமசமாவோ இல்லைன்னா வேற மாதிரியோ வேற ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன்னா இந்த கிருஷ்ண கதையை மறந்துடுவா. அதை தான் முழுக்க வியாசரே சொல்லியிருக்காருன்னு அதை தான் பிடிச்சுப்பா. சுத்தமா கிருஷ்ண பிரேமையை மட்டும் தரக்கூடிய ஒரு புராணத்தை பண்ணுங்க. அதுதான் உங்க அவதார காரியம். பாக்கி சொல்லிட்டார். சொன்ன உடனே வியாசருக்கு இப்ப கதை கேட்கணும்னு ஆசையாயிடுச்சு. எந்த ஒரு புராணத்தை கேட்ட மாத்திரத்திலேயே பக்தி வந்துருமோ, எஸ்யாஹா ஸ்ரவண மாத்திரேன பக்தி ஹி கரதலே ஸ்திதா. பக்தி வந்துருமா, உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி கிடைச்சிருமா. அப்படிப்பட்ட ஒரு பாகவதத்தை நீங்க எழுதணும், கேட்டாலே போரும். இவருக்கு கேட்கணும்னு ஆசை வந்துருச்சு. உடனே அவர் கேட்டார், நாரத மகரிஷியே, உங்களுக்கு எப்படி பக்தி வந்தது முதல்ல சொல்லுங்க. பக்தி சூத்திரங்கள்லாம் எதிர்க்கேள், 84 சூத்திரம் எதிர்க்கேள். நீங்க பக்தியை பத்தி உங்களுக்கு எப்படி வந்தது சொல்லுங்க. அப்போதான் சத்சங்க மகிமையை சொல்றார் நாரதர். நாரதர் சொல்றார், நான் ஒரு கிராமம், அழகான கிராமம், ஒரு அக்ரஹாரம், அதுல அங்க வேதம் படித்தவாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு வேலைக்காரிக்கு குழந்தையாத்தான் நான் பிறந்தேன். ஆனா எனக்கு என்ன பாக்கியம் அப்படின்னா, அந்த ஊரே நான் வளர்ச்சது. எங்க அம்மாவும் 4 இடத்துல போய் பாத்திரம் தேய்ச்சி போடுவா, யாருக்கான தோச்சி போடுவா, சுத்தம் பண்ணுவா. அந்த அவள்லாம் கொடுக்கக்கூடிய பழைய அன்னத்துல நானும் எங்க அம்மாவும் பங்கு போட்டு சாப்பிடுவோம். இப்படி எங்க வாழ்க்கை ஓடிந்தது. 5 வயசு ஆச்சு எனக்கு. அப்போ என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை என்ன அப்படின்னா, மழைக்காலம் ஆரம்பிச்சுதான். சாதுர்மாசியம்னு சொல்லக்கூடிய 4 மாதங்கள் மகான்களும் சன்னியாசிகளும் யோகிகளும் பக்தர்களும் பாகவதர்களும் ஒரே இடத்துல உட்காருவாப்போ. சஞ்சாரம் பண்ண மாட்டான். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமான ஆன்மீக காரணம் என்னன்னா, அவ பல இடங்களுக்கு போகும்பொழுது அவ யாரான் கிட்டேருந்து ஒத்தாசை வாங்கிண்டானா அதுக்கு பிரதி பண்ணாம போக முடியாது. அவளால என்ன பிரதி பண்ண முடியும்? காசா கொடுக்க முடியும், பணமா கொடுக்க முடியும், மனசால ஆசீர்வாதம் பண்ண முடியும். ஆனா ஆசீர்வாதமும் நமக்கு தபஸோ சத்தியமோ தர்மமோ இதெல்லாம் இருந்தா தான் பலிக்கும். அந்த ஒரு ஆசீர்வாதத்துடைய பலிதம் ஆகணுங்கிறதுக்காக 4 மாசம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அந்த தபஸாவா சேர்த்துண்டு 8 மாசம் அப்படி கொடுக்குறாள். அந்த 4 மாசம் தபஸ்னா என்னன்னா, பாகவத ஆளுக்கு நித்தியம் பஜனை பண்ணி நாம கீர்த்தனம் பண்றதுதான் தபஸ். வேதம் படிக்கிற வாழ்க்கெல்லாம் நித்தியம் வேதம் நித்தியம் அதீயதாம்னு டெய்லி அத்தியனம் அத்தியாபனம் பண்றதுதான் தபஸ். யோகிகளுக்கெல்லாம் பிராணனையும் மனசையும் அடக்கிறது தான் தபஸ். ஞானிகளுக்கெல்லாம் எண்ணங்களுடைய அந்த எண்ணிக்கையை குறைக்கிறது தான் தபஸ்.
அவாவா மார்க்கம், அவாவா குரு, அவாவா ஆச்சாரியன் எப்படி சொல்லியிருக்காளோ அப்படி எப்படி பண்ணின்னு போறதுக்கு அவாவாளுக்கு தபஸ். அப்போ இங்க வரக்கூடிய பாகவதாளா நல்ல வேலையா பாகவதாளா வந்தா. ஏன்னா நடைமுறை சாத்தியமான ஒரு வழியை சொல்லுவா. இப்போ பிராணம் அடக்குன்னா எவ்வளவு நேரம் அடக்க முடியும்? 20 செகண்ட் அடக்க முடியுமா? 30 செகண்ட் அடக்க முடியுமா? அது கூட அடக்கிடலாம். 5 மணி நேரம் ஒரு இடத்துல இப்படி உட்காருன்றா அது எப்படி உட்கார முடியும்? ஆசன சித்தியே வரலன்னா தியானம் இங்கேருந்து வருது. யோகத்துல எனக்கு யாரான ஒரு கைடன்ஸ் கொடுத்தா என்னால பண்ண முடியலையே. இப்போ ஞான விசாரம்னா உள்முக பார்வை. உள்முக பார்வைனா கண்ணன் எப்படியா திருப்ப முடியும்? புரியவே மாட்டேங்கிறது உள்முக பார்வை. ஆனா உண்முலை பார்வை என்னும் உலக்கையால் ஓகாமல் குத்தின்றா அப்படி பண்ணக்கூடிய மகான்கள் இருக்காளே. என்னால முடியல. ஆனா பாகவதாள்லாம் வந்தாளாம் இந்த 4 மாசம். அவ என்ன சொன்னானா, கிருஷ்ணா ராமா கோவிந்த நாராயணா சொல்லுடா குழந்தை. சொன்னது குழந்தை இவ்வளவுதானா? இவ்வளவுதான். ஒருத்தர் வந்து கேட்டார் அந்த பாகவதாள்லாம் பார்த்து, நீ கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருக்கே, ராத்திரி முழுக்க பஜனை பண்றேன், நடுவில் தூங்கி போயிட்டேனே, நான் என்ன பண்றதுன்னு கேட்டார். பாகவதால் சொன்னாலும் முழிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கன்றான். இவ்வளவு நடைமுறை சாத்தியம். தூங்காதன்னு சொன்னா தூக்கம் வருதுன்னு தானே சொல்றோம், நம்மள பிடிச்சிக்கிறோம் தூக்கத்தை. அதனால பாகவத தர்மத்தை காட்டக்கூடிய மகான்கள் வந்தாங்க. பாகவத தர்மம்னாலே என்ன அர்த்தம்னா, பகவானுடைய கிருபையை தவிர வேற எதையும் பிடிச்சிக்காதது பாகவத தர்மம். நாம சாதனையை கூட பிடிச்சிக்க மாட்டா, நாம கிருபையை பிடிச்சுப்பா. இதுல வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, இதுதான் அஜாமிலனுக்கும் ஜடபரதருக்கும் உள்ள வித்தியாசம். ஜடபரதரும் வாசுதேவ நாமம் தான் சொன்னார், ஆனா அவர் சாதனையை நம்பினார். ஆனா அஜாமிலனுக்கு ஒரு சாது சங்கம் கிடைச்சது, அதனால பகவத் கிருபையை நம்பினான். 2 பேரும் சொன்னது நாராயண நாமம் தான். ஆனா இவன் எதை வச்சுட்டு சொல்றானா, கிருபைனால சொல்றேன் கிருஷ்ணா கிருபாலோ, கண்டத பேசின இந்த நாக்கு இன்னைக்கு ஓ நாமத்தை பேசுறதுனா உன்னுடைய கிருபையாச்சே அப்படின்னு சொன்னவன் அஜாமிலன் அடைஞ்சுட்டான் ஒரே ஜென்மால. ஜடபரதர் நான் இன்னும் நிறைய நாராயண நாமம் சொல்லணும், இந்த நாராயண நாமம் சொல்லி எப்படியாவது நான் அடையணும் அப்படின்னு பண்ணவர் அடைஞ்சார். ஆனா 3 ஜென்மம் ஆச்சு. அதனால இங்க வரக்கூடிய பாகவதாலாம் எதை காமிச்சான்னா, பாகவத தர்மத்தை காமிச்சா. சுலபமான தர்மம். மனசடக்குன்னு சொல்லல, நாக்க செலுத்துன்றா. நீ உலகத்தை விடுன்னு சொல்லல, பகவானுடைய சரணத்தை பிடிச்சுக்கோன்னு சொல்றா. இதுதானே பாகவத தர்மம், இதுதானே சாதுக்கள் காட்டக்கூடிய ஒரு தர்மம். இது ரொம்ப அழகா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஊர்ல அடிக்கடி வெள்ளம் வந்துட்டே இருக்குமா, பெங்காலாச்சே. இங்கேருந்து ஏதானு ஒரு குறைந்த காற்றழுத்த மண்டலம்னா ஏதோ நமக்கு 2 துளி துளிச்சுட்டு அத்தனையும் அங்க போய் கொட்டிட்டு வருது பாருங்க இந்த மழை. அப்படி பெங்கால்ல காலங்காலமா நடந்துட்டு இருக்கான், வந்துட்டே இருக்கும் அங்க ஃப்ளட். அதனால பொதுவா எல்லாருக்கும் நீஞ்ச தெரியும். ஆனா அந்த ஊர்ல ஒரு கருமி இருந்தாராம். என்ன கருமினா, நீஞ்சறதுக்கு ஒரு 2 காசு கொடுத்து நீச்சலை கத்துக்கணும்னு அவருக்கு தோணல. பாத்துக்கலாம் வந்தார், வந்துருத்தோம் நீஞ்ச தரல அவருக்கு. அதே ஊர்ல 7 நாள் பாகவதம் சொல்லணும்னு ஒரு பாகவதர் வந்தார். 7 நாள் ஜம்ஜம்னு கதை சொன்னார். 8வது நாள் வெள்ளம் வந்துருச்சு. சொந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு படகுல போயின்றிருக்காரு அவர். அப்படி போயிட்டே இருக்கும்போது படகோட்டி பாக்குறான், நீங்க எல்லாம் சாமி வந்தீங்க, நல்லா கதை சொன்னீங்க, பத்திரமா அவங்க ஊரை சேர்க்கிறாங்க சொல்லின்னு போயிட்டு இருக்கான். அப்போ புழுக்கு புழுக்குன்னு ஒருத்தன் முழுகிறான் மேல வரான். இவர் சாதவோ தீனவத்சலாகா இல்லையா, அதனால இந்த சாது பாக்குறார், அச்சோ ஒருத்தன் முழுகிறானேப்பா, அவனை காப்பாத்தணுமே. இவனும் இப்படி எட்டி பார்த்தான், ஓ அவரா, காப்பாற்ற முடியாது சார் அப்படின்றான். என்னப்பா இப்படி சொல்ற கேஷுவலா? ஒருத்தர் முழுகின்னு இருக்கார், அச்சோ நான் காப்பாற்ற முடியாதுன்னா என்னால முடியாதுன்றேன், அதாவது இட்ஸ் நாட் பாசிபிள்னு சொல்ல வரேன், ஐ வாண்ட் டுன்னு சொல்ல வரல. அவன் பங்காளியில சொன்னா, எனக்கு பங்காளி தெரியாது. உடனே அவர் சொன்னார், ஏன்பா நான் பண்றேன். சாமி நான் சொன்னா கேளுங்க, அவரெல்லாம் தேர மாட்டார். அப்படியா? உடனே அவர் கத்தினார், அப்பா நான் கிட்ட வரேன், உன் கையை குடு அப்படின்னார். குடுன்னு கேட்டோடனே காதை பத்தின்ட்டான். சில பேருக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இல்லையா, ஒரு கந்தா அப்படி அப்படின்றோம் இல்லையா, இந்த குடுன்ற வார்த்தை அவன் டிக்ஷனரியில் அப்படியே அடிச்சே மொத்தமா எடுத்துட்டான். அதுல இருந்து யாரான் குடுன்னு சொன்னா அவனுக்கு ஆத்திரம் வருமா, அப்படிப்பட்ட ஒரு கருமி, அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவரு. உடனே இவர் சொன்னாராம், குடுடா கைய நான் காப்பாத்துறேன்னா காதை பத்திரம் இன்னும் சீக்கிரம் உள்ளப்பா. சொன்னேன்ல, படகோட்டி சொல்றான், சொன்னேன்னா இல்லையா, அவர்லாம் திருத்தவே முடியாது, அவரை காப்பாத்து கரையேற்றவே முடியாது சாமி அவனெல்லாம் அப்படின்றார். உடனே அவர் யோசிச்சார், கிருஷ்ணா ஒரு வழி காமினா. கிருஷ்ணா சிரிச்சானா உள்ள. உடனே சிரிச்சுன்னு சொன்னா, இவரை கூட கரையேறது எனக்கு வழி இருக்குன்னாராம் அந்த சாது. உடனே அவர் சொன்னாராம், அப்பா என் கையை புடி அப்படின்னாராம். உடனே பிடியா, வாங்கிக்கணுமா, தாராளமா வாங்கிக்கிறேன்னு பிடிச்சான். கொடுக்கறதும் பிடிக்கிறதும் ஒண்ணுதானே, ஆனா குடுன்னு சொன்னா கஷ்டமா இருக்கு, பிடின்னு சொன்னா ஈஸியா இருக்கு. அந்த ஆள் என்ன பண்ணிட்டான், கையை பிடிச்சான், கரையேத்திட்டார்.
படகோட்டி உடனே அப்படியே நமஸ்காரம் பண்ணாங்க. இவனை கூட கரையாத்திரையில்னா நீ ரொம்ப பெரியவர், எப்படி சாமி அப்படின்னா, குடுன்னா தான் எல்லாருக்கும் கஷ்டம், அதே மாதிரி விடுன்னா தான் கஷ்டம், பிடினா ரொம்ப ஈஸி, கடைசியில ரெண்டத்துக்கும் ஒரு ஃபைனலா இருக்கக்கூடிய பலன் ஒண்ணுதான். ஆனா விடுன்னு சொன்னா பயமா இருக்கு, பிடின்னு சொன்னா பாந்தமா இருக்கு, அதனால பிடின்னு சொன்னேன்னார். நம்மளுடைய வேதாந்த மார்க்கம் பொதுவா விடுன்னு சொல்லும். அந்த ஐஷனான்னு சொல்லக்கூடிய 3 ஈசனைகளை விடுன்னு சொல்லும். புத்திரேஷனா, தாரேஷனா, வித்தேஷனா, 3ஐயும் விடு, சந்நியாச தர்மம். பாகவத தர்மம் குடும்பத்திலேயே இரு, கண்ணனை பிடி, அவ்வளவுதான் இல்லையா? கண்ணனை பிடி, நீ சாப்பிட்றத சாப்பிடு, கோவிந்த நாமம் சொல்லின்னு சாப்பிடு, நீ பண்றத பண்ணு, விடாம மகாமந்திரம் சொல்லிட்டு பண்ணு. நீ கொஞ்சம் கொஞ்சமா இதை பிடிக்க அதை விட்டுதான் ஆகணும். நீ சரீரத்தினால விடுறேன்னு சொல்லாத, நீ ஒரு பிசிக்கலா விடுறேன்னு சொல்லாத, மனசுனால விடணும். அந்த சங்கத்தை தான் நீ கட் பண்ணுமே தவிர, நான் வீட்டை விட்டு ஓடுறேன்னா அப்புறம் ஓடி என்ன பண்ண போறோம்? அதனால இங்க ரொம்ப அழகா சொல்றார், இந்த நாரத மகர்ஷி சொல்றார், தர்மத்தை காட்டினதுக்காக இங்க ஒரு பாகவத ஆளுடைய செட்டு உட்கார்ந்தாளாம். கேட்கணுமா? கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜிலுன்னு பஜனை, பாகவத பாராயணம், பாகவத பிரவச்சனம்னு அப்படி கிருஷ்ண கதையை அப்படியே அவரே சொல்றார், கிருஷ்ண கதா பிரகாயதாம், கிருஷ்ண கதையா சொல்லி எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு கிருபையை பண்ணா. அப்போ எங்க அம்மா இவாளுக்கெல்லாம் என்ன ஒரு கைங்கரியம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு மீட்டிங் போட்டாலாம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் ஆலமரத்தடியில உட்காந்துட்டு இருக்கா, எல்லாம் வேதம் படிச்சவா. இவருக்கு நீர் என்ன பண்ற? நார் போஜனம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், சமாராதனை நான் பாத்துக்கிறேன்னார். ஒருத்தர் அந்த இடத்த நம்மளுடைய கோவில் பக்கத்துல இருக்கிற மண்டபத்தை ஒழிச்சு கொடுத்துடலான்ட்டார். கடைசியா ஒரே ஒரு கைங்கரி யாருமே சீண்டல் அந்த கைங்கரியத்துக்கு. என்னன்னா, அந்த மண்டபத்தை டெய்லி யாரு பெருக்கி துடைப்பா, நம்மளுடைய அந்த ஒரு தளிகை பண்ண பாத்திரத்தெல்லாம் யாரு சுத்தம் பண்ணுவா, இதுக்கு ஆளே கிடைக்கல இல்லையா? பொதுவா பூர்ணகுமம் பிடிக்க ஆள் இருப்பா, அவர் உள்ள வரும்போது மாலை போடுறதுக்கு ஆள் இருப்பா, கிளம்பி போன அப்புறம் அந்த இடத்த பெருக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டா இல்லையா? அந்த பாக்கியத்தை இந்த நாரதரோட அம்மா சொன்னாலாம், சாமியோ நான் இருக்கேனே அடியா, நான் பண்றேனே, நான் பெருக்கிறேனே, வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க சாமி, நான் பாத்துக்கிறேன். அம்மா நீ கொஞ்சம் பார்த்து பழகுவ, உனக்கு தெரியுமா, கவலையப்படாதீங்க சாமி. அவங்க கிளம்பி போன அப்புறம் கார்த்தால 2:30 மணிக்கு, அவங்க 3 மணிக்கு கிளம்பி போவாங்க இல்லையா, 2:30 மணிலேருந்து காத்துட்டு இருக்கேன். நதிக்கு போகும்போது எல்லாம் பெருக்கி வச்சுடுவேன், அதுக்கப்புறம் பக்கத்துல கோவிலுக்கு போவாங்க, அப்ப சாயங்காலம் பெருக்கிடுறேன், இந்த பாத்திரத்தெல்லாம் தள்ளி வைங்க, நான் அங்கேயே தொடச்சிடுறேன்றார். எல்லாம் சந்தோஷப்பட்டார் அவர். அப்படியா பண்ணுவியா, சிரத்தையா பண்ணுவியா, 4 மாசம் லீவ் எல்லாம் கிடையாது. ஐயோ பண்றேன் சாமி, கூலி கிடையாது, ஐயோ இதுதான் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், வேண்டவே வேண்டாம் சாமி. சந்தோஷப்பட்டா அவளுக்கு வேலையாச்சு. அந்த நாரதரோட அம்மாவோட சம்ஸ்காரம் பார்த்தேல, நம்ம குருநாதரே பல கிராமங்களுக்கெல்லாம் போயிருப்பா. முன்ன பின்ன அந்த கிராமங்களுக்கு வேற மகான்களே வந்திருக்க மாட்டான், இந்த மாதிரி ரிமோட் கிராமம். அப்படி போகக்கூடிய ஜனங்கள் இவர் பெரியவர்னு தெரிஞ்ச உடனே நானே பார்த்துருக்கேன், அந்த அம்மா ஓடி பிறந்த குழந்தை எடுத்து காலில் உழ வைக்கிறா. இவளுக்கு எங்கேருந்து வந்தது இந்த சம்ஸ்காரம் அப்படின்னா, அதுதான் பாரதிய சம்ஸ்காரம். தெரியாது அவளுக்கு நம்ம என்னத்தான் இந்த குழந்தைய கஷ்டப்பட்டு தட்டி கொஞ்சி கெஞ்சி கிள்ளி என்ன பண்ணாலும் இது உருப்படணும்னா மகான்களுடைய கட்டாட்சம் வேணும்னு ஒரு எழுத படிக்க தெரியாத அந்த கிராமத்து வாசிகளுக்கும் தெரியறதுன்னா சம்ஸ்காரம். அப்படி ஒரு சம்ஸ்காரம் நம்மளுடைய நாரதருடைய மாதாக்கு. உடனே அந்த அம்மாவுக்கு சந்தோஷம், ராத்திரிலாம் தூங்கவே இல்லையா. அவள் எப்போ வருவான்னு குடிசையிலேருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. கார்த்தால அவள்லாம் வரா, அழகா வரவேற்பு கொடுக்குறா. எல்லாரும் அப்படி ஒரு மரியாதையா வரவேற்பு கொடுத்து அந்த மண்டபத்தில் எல்லாரையும் உட்கார வைக்கிறா. சந்தோஷமா உட்காந்தா. வந்த உடனே பஜனை ஆரம்பிச்சுது. அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கா. இவ கிளம்பி போன உடனே கிளீன் பண்ணணும்னா அந்த அம்மாக்கோ அந்த கணவர் போயிட்டார். தனக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாது. இப்ப நாரதர் ஒரே ஒரு குழந்தை 5 வயசு, அவ்வளவுதான். இந்த குழந்தைய ஆத்திர விட்டு போக முடியுமோ? அதனால அந்த அம்மா சொன்னா, நாரதா என் கூடிய வாடா நீ குழந்தை, ஆனா சமத்தா ஓரமா உட்காரணும். நாரதர் தனக்கே சொல்லிக்கிறார், தான் தே அப்படின்றார். அம்மா சொன்னோன்னா அடிங்கி ஒடுங்கி நான் இருப்பேன் அப்படின்னா. ஒரு விஷயம் நமக்கு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், மற்றதெல்லாம் தானா நடந்துடும். அம்மா சொல்றதை கேட்டுவிட்டோம்னா பகவான் வரைக்கும் போயிடலாங்கிறதுக்கு இதே அத்தாட்சி. அம்மா சொன்னா உடனே கேட்டுருவாராம். விளையாட்டு தான், ஆனாலும் அம்மா சொன்னா கேட்டு. இப்படி ஓரமா உட்காந்துட்டு இருக்கு. இந்த அம்மா கடகடன்னு எல்லாம் பெருக்கி வரலாம் வரான்னு அந்த ஹரிநாராயண சத்தம் கேட்டோடனே கடகடன்னு எல்லாம் பெருக்கினா. அந்த தொடப்பத்தை எடுத்துட்டா குடுகுடுன்னு ஓடினா. நாரதர் மறந்தே போயிட்டா. அந்த அம்மா தூரக்க போன உடனே பார்த்தா அதுக்குள்ள இவெல்லாம் உள்ள வந்துட்டா. நினைச்சு பார்த்தா, என்னாலதான் இந்த சமூக கட்டுப்பாடுனால இவ முன்னாடி உட்கார முடியல, என் குழந்தை இந்த ஆண் குழந்தையாவது உட்காந்து போட்டும் கிருஷ்ணா அப்படின்ட்டா. இந்த குழந்தை சும்மா உட்காந்துட்டு இருக்கா. உள்ள போறா, வெளில வரா, இங்கேருந்து செய்கை காட்டுறா, இப்படின்றா.
அந்த குழந்தை என்ன சொல்லிது, அப்படியா இப்படி இப்படிங்கிறது அவளை பார்த்து. அவ்வளவுதான் சம்ஸ்காரம் அந்த குழந்தைக்கு. இவ கிளவி பொண்ணு ஓடி போறா, அடே அசடு, இந்த மாதிரி மகான்கள்லாம் வந்தா சும்மா ஓரமா தூணை சாஞ்சின்னு உட்காராதடா, நமஸ்காரம் பண்ணுடா நாரதா. ஓ பண்றேனேம்மா. அடுத்த நாள் வரும்பொழுது பார்த்தா நேத்திக்கு அந்த குழந்தை இப்படி இப்படி பண்றதை பார்த்து இந்த பாகவதாளுக்கெல்லாம் ஒரே சிரிப்பா போயிடுச்சு. சிரிப்புனா ஏளன சிரிப்பு இல்லை, ஒரு குழந்தை எப்படி முத்தையா இருக்கு பார் அப்படின்ற சிரிப்பு. இன்னைக்கு பார்த்தா அந்த குழந்தை டபால் நமஸ்காரம் பண்ணுது, ஒரே சந்தோஷம். இந்த குழந்தை பாரு நமஸ்காரம் பண்றதுன்னு முதல்ல சாதுக்களுடைய கட்டாட்சத்துக்கு பார்க்கறாவா, ஓ நமஸ்காரம் பண்ற. அடுத்த நாள் அம்மா பார்த்து சொன்னாலாம், இந்த சாதுக்கள்லாம் உள்ள வந்தா நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டு அப்படியே இருக்காத, அவ போகும்போது கையை கூப்பிண்டே பின்னாடி போ. இதுக்கு ஒரு முத்திரைன்னு பேரு. இதுக்கு என்ன, அஞ்சலி முத்திரைன்னு பேரு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்ற, பகவானுடைய நாராயணாஸ்திரத்தை காட்டிலும் இந்த அஸ்திரம் ரொம்ப பெருசா. ஏன்னா யாரான்னு பகவான் முன்னாடி இப்படி போய் நின்றுட்டான்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எந்த தோஷமும் பகவானுக்கு தெரியாதான். அந்த பகவான் நம்ம மேல கிருப்பதான் பண்ண முடியும், தண்டிக்கணும், நான் பொசுக்கிறேன் பாருன்னு பொதுவா பகவான் அப்படி நினைக்க மாட்டார். அப்படி நினைச்சானா கூட யாரான ஒருத்தர் அஞ்சலியோடு இப்படி போய் நின்னார்னா அவர் கோபமும் செயல்படாதான், அவர் சாபமும் செயல்படாதான். சாபம் எங்க பண்ணுவார் அவர்? அவரால் எந்த அஸ்திரத்தினாலையும் ஒன்றும் பண்ண முடியாதான். அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா நம்ம இந்த அஞ்சலி முத்திரை. அதனால தான் பகவானை பார்க்கும்போதாவது ஒரு அஞ்சலி முத்திரை இல்லையா. இது இது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மகான்களை வச்சுன்னு சொல்கிறேன், நானே பார்த்துருக்கேன், மகான்களோட கூட இருந்ததுனால சொல்கிறேன். யாரானு ஏதான ஒரு தப்பு பண்ணி அந்த மகான் கண்டிக்கணும்னு நினைக்கும் போது இப்படி பண்ணிட்டானா அவர் முகம் மாறதை நான் பார்த்துருக்கேன். அவரை வச்சுருந்தானே பகவானை புரிஞ்சிக்க முடியும். நம்ம பகவான் கிட்ட போய் ஒரு அஞ்சலி பண்ணி இப்படி நின்றுட்டோம்னா அவர் பாவமே மாறி போயிடுறதான். அந்த அம்மா சொல்லித்தரா அந்த குழந்தைக்கு, கையை கூப்பிடுறா, பின்னாடியே போடா அப்படின்றா. ரொம்ப கிட்ட போகாத, ரொம்ப தூரம் போகாத. சாதுக்கள்ல நெருப்பு மாதிரி ரொம்ப கிட்ட போய் ஈஷின்னா சுட்டுடுவானா அது சுட்டுடும். அவரெல்லாம் உன்னை சுடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப தூரக்க இருந்தேன்னா உன்னால குளிர் காய முடியாது. அதனால ரொம்ப கிட்ட போகாத, ரொம்ப தூரக்க போகாத. அழகா பழகணும்டா ஒரு 2 அடி தள்ளி நில்லு, அவ போகும்போது பின்னாடியே போ. இந்த நாரதரும் அப்படியே பார்த்து போகும்போதே அம்மாவை பார்த்துட்டே போகும், வரும்போது அம்மாவை பார்த்துட்டே வரும். உடனே அம்மா அடுத்த நாள் சொன்னா, நாரதா நான் சொல்ற மாதிரி பண்றடா செல்லம், ரொம்ப சமத்துராணி, நாளைக்கு நீ என்ன பண்ணு, அவள்தான் ஒரு இடத்துல போய் ஸ்நானம் பண்றாளே, அவ ஸ்நானம் பண்ணி எழுந்து போன அப்புறம் ஸ்நானம் பண்ண இடத்துல நீயும் போய் ஸ்நானம் பண்ணுடா. அவ தொடர்றதுனால தாண்டா அது தீர்த்தம்னே பேரு, இல்லைன்னா அதுக்கு ஜலம்னு பேரு. தீர்த்தம்னா என்ன அர்த்தம்னா பாபத்தை போக்கக்கூடியது, கலங்கத்தை போக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால்தான் அவளுக்கே தீர்த்தாள்னு பேரு. ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹா அப்படின்னு பாகவதம் சொல்றது. இதெல்லாம் இந்த அம்மாவுக்கு சம்ஸ்காரத்திலே தெரியறது. நாரதா போய் குளின்றான். அடுத்த நாள் இந்த மகான்கள்லாம் பொண்ணு இதுவும் குளிச்சுட்டு வருது. குளிச்சுட்டு அப்புறம் தோட்டிக்கு கூட தெரில, அப்படியே சொட்ட சொட்ட வந்து நிற்கிறது. இந்த பாகவத ஆளுக்கெல்லாம் இந்த நாரதர் மேலே அப்படி ஒரு கிருப்பை பொங்கிண்டே இருக்கு. இந்த குழந்தை பாரு. அடுத்த நாள் அழகாக அந்த குழந்தைக்கு ஒரு கோபிச்சந்தனை வேற இட்டு விட்டா கேட்கணுமா? கோபிச்சந்தனை இட்டுண்டா யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ மகான்களுக்கு சந்தோஷம். அதுக்காகவாவது இட்டுக்கலாம். அதனால அவ பார்த்து சந்தோஷப்பட்டா. உடனே இந்த நாரதர் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல உட்கார்றது, பஜனை பாடும்பொழுது அது முணுமுணுக்கிறது. பாகவதால் சொன்னா பாட தரலன்னா பரவாயில்ல, கத்தி சொல்லு, பகவான் நாமாக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாதுன்னா கத்தி சொல்ல ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாரதர் மேல கிருபை ஜாஸ்தியாக ஒரு நாள் நாரதர் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடல. நமக்கெல்லாம் ஏகாதசி மாசம் 2 நாள் வரும், நாரதருக்கு மாசம் 2 நாள் தான் சாப்பாடே வரும். அப்படிப்பட்ட ஒரு வறுமை அவளுக்கு. ஒரு நாள் சாப்பிடல, நேத்திக்கும் சாப்பிடல, ஒரே பசி குவாங்கிறது. அன்னைக்கு சமாராதனை நல்ல வடை பாயசத்தோட இங்க பாகவதெல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கா. அங்க தூண்லேருந்து இப்படி எட்டி பார்க்கறது. அம்மா சொல்லியிருக்கா முன்னாடி போய் நிற்க கூடாதுன்னு, பசிக்கிறது. குழந்தையோனா இப்படி எட்டி பார்க்கறதாம். பாகவதாலாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நாரதரை பார்த்தார். பாகவதாலாம் கேட்டா, குழந்தை நீ சாப்பிட்டியா? அம்மா சொல்லியிருக்காளாம், யாரான்னு சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்லு, சாப்பிடலன்னு சொல்லாது. இந்த நாரதர் சொல்றது சாப்பிட்டேன் அப்படின்னு தான். ஏன்னா வாக்கு போய் சொல்லலாம், உடம்பு போய் சொல்லுமோ? அப்போ அந்த சாதுக்களுக்கெல்லாம் பார்த்தார் நாரதர். இந்த குழந்தை பாரு, என்ன ஒரு கண்ணியம் பாரு, தான் சாப்பிடலைன்னா கூட பசிக்கிறதுன்னு தெரியறது, ஆனாலும் வாக்கால சாப்பிடலன்னு சொல்லணும். கிருப்பை வந்துருத்தோ, வாடா செல்லம் வா உட்காரு உச்சிஷ்டம் சாப்பிடுன்னு சொல்லுவாளா யாரான்னு? ஆனால் பாகவத ஆளுக்கு இந்த நாரதர் கொடுக்கணும். தானும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. உடனே பார்த்தால் பரிமாறுறவரை பார்த்து அந்த பாத்திரத்தை தான் கையால் எடுத்து, நாரதா இதை எங்கேயானு எடுத்துன்னு போய் சாப்பிட்றா குழந்தை அப்படின்னு கொடுத்தாலாம். உடனே அந்த நாரதர் எடுத்தார்.
இந்த சாதுக்கள் நல்ல ருச்சியான லட்டு கொடுக்குறான்னு வாயில போட்டுண்டது. முதல்ல நாக்கு வரைக்கும் போகும்பொழுது லட்டுவோட ருச்சி தெரிஞ்சுதான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த லட்டு உள்ள போக போக இதயத்தை தாண்டி தானே உள்ள போகணும். அப்போ லட்டுவோட ருச்சி தெரியலையாம். இவாள்லாம் லட்டு லட்டா பாடக்கூடிய கிருஷ்ணன் நாம ருச்சி அவ ஹிருதயத்துல வந்துருத்தான். உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோத்விஜைஹி சகிருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்த கில்பிஷா. அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சுன்னா தத்தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே. சொல்றா, இதெல்லாம் நான் ரொம்ப சயின்ஸ்லாம் பேசக்கூடாது, சாஸ்திரமா தான் இருக்கணும். ஆனா சொல்றா உச்சிஷ்டம் ஒருத்தருடைய சம்ஸ்காரத்தை மாத்தும். இப்போ சயின்ஸ்ல ப்ரூவ் பண்றா. ஒரு இடத்தோட காத்து ஒருத்தரோட சம்ஸ்காரம்னா நம்மளுடைய எண்ணங்கள், எண்ணத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய வாசனைகள்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் மாத்தும். அதுக்கு என்ன ஒரு வார்த்தையை சொல்றா இந்த பயாலஜிஸ்ட்னா, பயோம்னு ஒன்று இருக்கான். நம்மளுடைய உடம்புல நிறைய கிருமிகள்லாம் இருக்கு பத்தியா, பாக்டீரியா. அதுல பாதி உடம்பு அதுதானா, பாதிக்கு மேல அதுதான் நம்மளை எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறதாம். ஒருத்தருடைய உச்சிஷ்டம் சாப்பிடும்பொழுது அவளுடைய ஒரு பயோம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள வருதுனால நம்மளை மாத்தும்னு இன்னைக்கு ரிசர்ச் வரைக்கும் சொல்லிட்டான். நமக்கு அது அனுபவத்துல தெரியும். அவ இப்போ விஞ்ஞானபூர்வமா சொல்றான். அப்படி சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு நாள் அம்மா சொன்னாலேன்னு வந்து உட்காருவா. இவாளுடைய ஒரு குட் புக்ஸ்ல நம்ம இருக்கணுமே, இவா நம்ம உட்கார்ந்தா சந்தோஷப்படுவான்னு சாதுக்களுக்காக வந்து உட்கார்ந்தார் அவர். இப்போ தானா அவருக்கு பஜனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ருச்சி வர ஆரம்பிச்சிருது. ருச்சினா என்ன அர்த்தம்னா டேஸ்ட்னு அர்த்தம். டேஸ்ட்னா என்னன்னா, ஒரு வாட்டி பாதாம் அல்வா சாப்பிட்டா போரும்னு தோணல, அந்த டேஸ்ட்னால இன்னொரு வாட்டி சாப்பிட மாட்டோம்னு பாக்குறதுக்கு தான் ருச்சின்னு பேரு. அந்த ருச்சி வந்துருத்தான். அதனால பஜனை எப்ப முடியும்னு பார்த்துருந்த நாரதர் இப்ப பஜனை எப்போ ஆரம்பிக்கும்னு பாக்குறாராம். பஜனை முடிஞ்சா போரும்னு நினைச்சிருந்த நாரதர், அச்சோ மங்களம் பாடுறாளே முடிஞ்சிரும் போல இருக்கே பஜனைன்னு தோண ஆரம்பிச்சிருக்க. இதுக்குதான் ருச்சின்னு பேர். நம்ம பெரிய பாகவதர், தாத்தா பாகவதர் இருந்தார் இல்லையா, புதுக்கோட்டை பாகவதர். அவர் ராத்திரி முழுக்க திவ்ய நாம கீர்த்தனம் பண்ணுவார். அவரோட பழகின ஒரு பெரியவர் சொன்னார், முடியும் பொழுது மற்ற வாழ்க்கெல்லாம், சாதாரணப்பட்ட வாழ்க்கெல்லாம் அப்பாடி கொஞ்சம் கை கால்லாம் நீட்டிக்கலான்னு தோணுமாம். அவர் அதை பார்த்துட்டு சொல்றார், உங்களுக்கெல்லாம் அப்பாடா அப்படின்னு இருக்கு, எனக்கு அச்சோ முடியறதே, இனிமே திரும்ப ஒரு 1/2 an hour அப்புறம் தான் திருப்பி பஜனை பண்ணும் போல இருக்கே, 1/2 an hour பஜனை இல்லாமல் போயிடுமேன்னு எனக்கு கஷ்டமா இருக்குன்றார். அது ருச்சி. அந்த ருச்சி வந்துருச்சு. அந்த கதை கேட்கறதுக்கு ருச்சி வந்துருத்தோ. அந்த கிருஷ்ண லீலைகள்லாம் எடுத்து சொல்லும் போது நாரதர் சந்தோஷமா கேட்க ஆரம்பிச்சார். கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருது அவருக்கு. இப்ப அம்மாக்காக உட்காந்து கேட்கல, சாதுக்கள்லாம் பார்த்தா சிரிப்பா நம்மளுக்கு சந்தோஷப்படுவான்னு கேட்கல, தனக்கே அது பிடிச்சி போயிடுத்தாம். அதுக்கு தான் ருச்சின்னு பேரு. தத் தர்ம ஏவாத்ம ருச்சி. அதனால துஷ்ட சங்கத்துல இருக்கக்கூடிய சாப்பாடு நம்ம எடுத்து சாப்பிட்டா அந்த ருச்சி நமக்கு வந்துடும். சத் சங்கத்துல இருக்கிறவளுடைய விஷயத்தை எடுத்து சாப்பிட்டா அந்த ருச்சி நமக்கு வரும். அதனால தான் இங்க நாரதர் சொல்றார், அந்த உச்சிஷ்டான்னத்தை நான் சாப்பிட்டேன், சாப்பிட்ட உடனே எனக்கு பாகவத தர்மத்தில் ருச்சி வந்துடுத்தோ. இந்த 4 மாசம் ஓடி போயிடுத்து. அவளும் கிளம்புறேன்னு சொன்ன உடனே என்னால் தாங்க முடியல, ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டேன். உங்களோடையே நானும் வந்துடுறேனே, உங்களுக்கு ஏதாவது பணிவிட பண்றேனே அப்படின்னு கேட்டேன். அவ பார்த்தா அம்மா இருக்காங்க, அம்மாவை நீ பார்த்துக்கணும், அது முக்கியமான தர்மம், அதனால கவலைப்படாத, எப்பெல்லாம் நீ வாசுதேவனை நினைக்கிறியோ அப்பெல்லாம் என் கூட தான் இருக்கே. ஏன்னா நாங்களும் வாசுதேவனுக்கு ஹிருதயத்தால் நினைச்சுட்டு இருக்கோம், நீயும் வாசுதேவனை ஹிருதயத்தால் நினைச்சிருந்தா எல்லாம் ஒரே சங்கமா தானே இருக்கும். அதனால நாரதா கவலைப்படாத, அம்மாவோட இரு, அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மாவை பார்த்துக்கணும் சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த அம்மா இருக்கா, நாரதர் இருக்கார். உடனே வியாசர் கிட்ட கடகடன் கதையை முடிச்சுட்டார். அவர் சொன்னார், அதனால வியாசரே நாம சங்கீர்த்தனுடைய மகாத்மியத்தை காட்டுங்கோ, பகவானுடைய கிருபையுடைய அந்த ஒரு மாதுரியத்தை காட்டுங்கோ, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாகவதத்தை நீங்க பண்ண வேண்டாமா, அதுதான் நீங்க பண்ண வேண்டியது அப்படின்னு முடிச்சுட்டார். இப்ப பண்ண வேண்டியது என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அவர் கேள்விக்கு பதில் கிடைச்சு கொடுத்தோம். ஆனா இவருக்கு இப்போ கதை கேட்கறதுல ருச்சி ஜாஸ்தியா போயிடுச்சு. உடனே கேட்கிறார், நாரதரே அவர்லாம் கிளம்பி போன அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இப்போ கவலை தீர்ந்து போயிடுச்சு. இப்போ கதை கேட்கணும்னு இந்த ஜோர் வந்துருச்சு இவருக்கு. அதாவது ரொம்ப அழகா திருமாலைன்னு இருக்கு இல்லையா, அதுல முதல் பாசுரம் நாம மகிமையை சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழி தருகின்றோம் நமன் தமிழ் தலைகள் மீதே உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வா, நின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடைமை கண்டாய் அரங்கமான குருளானு அடியார் சொல்றார். நம்ம தொண்டரடி பொடியார் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ரங்கநாதா பெருமாளே, எனக்கு நேத்தி வரைக்கும் அழுதுன்னு நின்றேன், இன்னைக்கு நான் மாறி போயிட்டேன்,
நான் இருக்கிற நிலைமையை நீர் பார் அப்படின்ற மாதிரி வந்துருத்தான். ரங்கநாதர் கேட்டார், நேற்று வரைக்கும் புலம்பிருந்தேன், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நேற்றுக்கு இன்னைக்கு வித்தியாசம் இருக்கே, எனக்கு உன் பேர் கிடைச்சுட்டே ரங்கா ரங்கா ரங்கான்னு, அதனால அந்த நாமா கிடைச்ச ஆவலிப்பு எனக்கு இருக்கு அப்படின்ற. அதுக்கு அடுத்த ஸ்லோகம், அடுத்த பாசுரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம் என்ன அப்படின்னா, ரங்கநாதனுடைய அழகை காட்டக்கூடிய ஒரு பாசுரம், பெரிய பெருமாளுடைய அழகு. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான குருளானே அப்படின்றார். இந்திர லோகம்னா ஏதோ இந்திரன் இருக்கிற லோகம்னு போடல. நாங்க வரக்கூடிய கிராமம் சேங்கனூர் கிராமம். அதுல தான் பூர்வாச்சாரியரான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையோட அவதார ஸ்தலம். அவர் அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுல சொல்றார், இந்திர சப்தம் அப்படிங்கிறது பிரம்மசூத்திரப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வசத்தியான என்ன இருக்கோ அதெல்லாம் இந்திரன். எதெல்லாம் ராஜாவோ இந்திரன், கஜேந்திரன், ரசிகேந்திரன் இப்படிலாம் சொல்றோம், நரேந்திரன். அந்த மாதிரி இந்திரன் தனியா போட்டா அது நாராயணனுடைய பரமபதம் தான் இந்திரலோகம். எனக்கு வைகுண்டம் கூட வேண்டாம் அப்படின்ட்டார். அப்படி எப்படி இப்படி திடீர்னு இந்த ருச்சி வந்ததுன்னா, அவர் சொல்றார், சுவைன்னு சொல்றாருல, இச்சுவைன்னு. இந்த இச்சுவைனா என்ன அர்த்தம்ங்கிறத பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். பொதுவாக நமக்கெல்லாம் அறுசுவைன்னு தெரியும். இங்க பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், இங்க ரூபத்தோட சுவையே சொல்லல, பச்சைமா மலை போல் மேனின்ற அந்த நாமம் இருக்கு பத்தியலா, அது இனிக்கிறதா இருக்கு. இப்ப கோவிந்தா அப்படின்னா அழகா சங்கு சக்கரம் கதை பத்மத்தோட இருக்கக்கூடிய வாசுதேவன், இல்லைன்னா புல்லாங்குழல வச்சுட்டு இருக்கக்கூடிய அழகான கிருஷ்ணன்கிறதுனால எனக்கு ருச்சி வரல. கோவிந்த நாமமே இனிக்கிறது, எனக்கு கோவிந்தான்ற பேரே இனிக்கிறது. இப்ப சொல்றா, இந்த ஆறும் ஏன் இனிக்கிறது இவருக்குன்னா பேரே இனிக்கிறதுன்ட்ட. பச்சைமா மலை போல் மேனி இந்த சப்தமே இனிக்கிறதான். பவள் அவாய் ரெண்டாவது ருச்சி, கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரத்தம் குழந்தை ஷட் ருச்சி போச்சு. 6 ருச்சிகள். இந்த 6 ரசங்களும் எனக்கு வேண்டாம். ஏன்னா இந்த 6 ரசம் எனக்கு இருக்கிறதுனால இச்சுவை தவிர இந்த 6 ரசங்களை விட்டு எனக்கு வைகுண்ட ரசம் கூட வேண்டான்ட்டார். இப்போ அழகா பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், முதல்ல எடுத்த உடனே பச்சை மாமலை போல் மேனின்னு ஆரம்பிக்க வேண்டியதானே. முதல்ல எடுத்த உடனே நாம சங்கீர்த்தனத்தோட மகிமையை காமிச்சிட்டு ஏன் பச்சை மாமலை போல் மேனின்னா, முதல்ல அவர் சொல்றார், பொதுவா அந்த சத்சங்கத்துக்குள்ள வரவாளுக்கு ஜுவரம் இருக்கிறவனுக்கு பால் பாயசத்துடைய இனிமை தெரியாது ஆகையாலே அப்படின்ட்டார். பால் பாயசம் நல்ல இனிப்பா தான் இருக்கும். நம்ம அழகா கலரி கொடுத்தோம்னா என்ன கசக்கிறதுங்கிறான் அந்த அம்பி. என்னடா இப்படி சொல்ற அப்படின்னா, தொட்டு பார்த்தா 103 டிகிரி. ஓஹோ ஜுரமா, அப்ப ஜுரத்துக்கு முதல்ல மாத்திரையை கொடுப்போம், அந்த ஜுரம் தீர்ந்த அப்புறம் பால் பாயசம் இனிக்கும் அவனுக்குங்கிறதுனால நமக்கெல்லாம் கலின்னு ஒரு ஜுரம். கலினாலே உள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு, எதை பார்த்தாலும் ஒரு கோபம், எதை பார்த்தாலும் ஒரு ஒப்பீடு, எதை பார்த்தாலும் ஒரு கம்பேரிசன், இப்படி இருந்தா ரசிக்க முடியுமா நம்மளால? எனக்கு கண்டா அவரை பிடிக்காது, அவர் கண்டா இப்படி பண்ண, அவர் இப்படி பண்ணது எனக்கு பிடிக்காது இருந்தா எப்படி ரசிக்கிறது? வாழ்க்கையே வேஸ்டா போயிட்டு இருக்க. ரசிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு. கிருஷ்ணலீலை இல்லையா, ராமலீலை இல்லையா, ராமருடைய குணங்கள் இல்லையா, கிருஷ்ண லீலை இல்லையா? அப்போ முதல்ல இந்த ஜுவரம் போகணுமே. அந்த ஜுவரம் போறதுக்கு முதல்ல ஒரு மருந்தான். என்னன்னா நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனம் இந்த மருந்து சாப்பிட்ட அப்புறம் இப்போ ருச்சிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான், அறுசுவை ரெடியா ருச்சிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா மாதிரி நாரத மகர்ஷி சொல்றார், நீங்க பண்ண வேண்டியது பாகவதத்தை எழுத வேண்டியதுன்னு உடனே ஜுவரம் போயிடுத்தவருக்கு. இப்ப கதை கேட்கணும்னு ருச்சி வந்துருத்தான். இப்ப நாரதர் சொல்ல வேண்டியதை சொல்லி அப்படி சொல்லுங்கன்றார் அவர். ஏன்னா கதை அப்படி கேட்கணுமா, கதையை எழுதினவருக்கே இப்படி கதை கேட்கணும்னு ஆசை. அவர் கேட்கிறார், அவெல்லாம் கிளம்பின அப்புறம் என்னாச்சு நாரதரே அப்படின்றார். ஏன்னா ஜுவரம் போயிடுத்து, ருச்சி வந்துருது கதை கேட்க. நாரதர் சொன்னா, அவ கிளம்பின ஒரு 6 மாசத்திலேயே எங்க அம்மா பால் கறக்க போனா ஒரு கருநாகம் தீண்டி எடுத்து அம்மா உடனே பகவானுடைய கதியை அடைச்சுட்டா. எனக்கு அப்ப ரொம்ப துக்கமா ஆகணும், ஆனா ஆகல. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. பகவானுக்கு சாதுக்களுக்கெல்லாம் கிருபை பண்ணா அம்மா நல்ல கதையை அடைஞ்சுட்டா, இனிமே நான் அடையணும் நல்ல கதைய அப்படின்னு தான் தோணித்து எனக்கு. உடனே அதை கூட அனுகிரகம்னு எடுத்துட்டேன். 6 வயசு குழந்தை இருக்கிறது ஒரே பந்து, அனாதையா நடு ரோட்ல நிக்கிறது, அதை போய் யாரும் அனுகிரகம் எடுத்துப்பானா பக்குவம் பாருங்க. சத்சங்கம் 4 மாசத்துல. உடனே அவர் என்ன பண்ணார், வடக்கு நோக்கி போனார், பல இடத்துக்கு போனார், ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடினார். மூடின உடனே நேற்றுக்கே சொன்னேன், பகவான் கொஞ்சம் கொஞ்சமா தியானத்துல காட்சி கொடுத்தான். தியானம் வேற, பகவத் சாட்சாத்காரம் வேற. நம்ம இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கனவுல வருது அப்படிங்கிறது மனசோட ஒரு வியாபாரம். மகான்களுக்கு அப்படி கிடையாது. அவ சாட்சாதா பாக்குறா பகவான். எப்படி பாக்குறான்னா,
இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போதான் இந்த பெரிய பெரிய பாசுரங்களோ நம்ம மதுர கீதம்லாம் புரிஞ்சுக்கணும்னா அவள் அனுபவம் எங்கே இருக்குன்னு தெரியணும் இல்லையா? இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீ எங்களை பார்க்குறேன். எங்கே நடக்கிறதுனா இந்த ஆகாசத்தில் நடக்கிறதா? ஆகாசம்னா ஸ்பேஸ். நீ என்ன பார்க்குறேல? பார்க்குறேலோனோ? எல்லாரும் பார்க்குறேலோனோ? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு சாந்தி ஆழமாக போய் அப்புறம் கதை முடிஞ்சுருத்தா அப்படின்னு கேட்பா. அப்புறம் என்ன நடந்தது இன்னைக்கு கதை இல்லைன்னு சமாதி. அப்படி பார்க்கறது இந்த ஆகாசம். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கறது இந்த ஆகாசம். ராத்திரி தூங்கும்போது ஒரு கனவு வருதா? அந்த கனவு எந்த ஆகாசத்தில் வருது? கேட்குறேனோ கனவுல, பார்க்குறேனோ நான் கனவு கண்டேன்னு தானே சொல்கிறேன். உன்னை நான் இது கனவுல பார்த்தேன்னு சொல்கிறேலே, அந்த பார்வை எங்கேன்னு வந்தது அப்படின்னா மனசே ஒரு ஆகாசம் இருக்கு. அந்த மனோ ஆகாசத்தில் அதெல்லாம் தெரியறது. இது வரைக்கும்னா உங்களுக்கும் எனக்கும் சாதாரண ஜனங்களா இருக்கக்கூடிய நமக்கு இவ்வளவுதான். ஆனா மகான்கள் இதை தாண்டி மனதை அடக்கி ஆனாலும் தூங்காம இருக்கக்கூடிய ஒரு நிலையில அவ காணக்கூடிய காட்சிகள்லாம் சிதாகாசம்னு பேரு. அந்த சைத்தன்யமா இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவத்திலேயே அத்தனை அனுபவம் ஏற்படுறது. நம்ம ரிஷிகள்லாம் வேத மந்திரத்துல அங்கேருந்து தான் பிடிச்சு கொடுக்குறா நமக்கு. அவா சமாதியில போய் அந்த சிதாகாசத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வேத மந்திரங்கள்லாம் நமக்கு சப்த ரூபத்துல கொடுக்குறா. அதே மாதிரிதான் மகாமந்திரம். அதனாலதான் நம்ம குருநாதரும் மகாமந்திரத்தை பத்தி சொல்லும் பொழுது சிதாகாசம் தன்னில் மிளிர்ந்திடும் நாமமாம் யோக சித்தி நல்கிடும் கீர்த்தனம் பாடீரே ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. சிதாகாசத்திலேருந்து மகான்கள் அதை பிடிச்சி கலிசந்தன் உபனிஷத்துல கொடுத்துருக்கார் பெரியவாள்னா. அப்போ இந்த நாரதர் தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மனசுனால கல்பனை பண்ணக்கூடிய வாசுதேவன ரூபத்தை தான் பண்ணியிருந்தார் தியானம். இது சாட்சாத்காரம் கிடையாது, இது தியானம் கல்பனை தான், மன வியாபாரம் தான். ஆனா இது பண்ண 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 பகவானுடைய கிருபை இவர் மேல பூர்ணம் ஆகும் பொழுது இந்த மனசுல நம்ம பார்க்கறது காணாம போகும். பகவானுடைய சாட்சாத் அனுபவம் உள்ள அவருக்கு தெரியும். மனசுல பார்க்கறது மன ஆகாசத்துல, சாட்சாத்காரம் சிதாகாசத்துல தான். அவ அப்படி பார்க்கறா. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சூரியனா ஒரு போட்டோ எடுத்து உங்களுக்கு போட்டோல காட்டுறேன். சூரியனானா சூரியன் தான். ஆனா அந்த போட்டோ அப்படி எடுத்துட்டு நான் சூரியனை காமிச்சேன்னா இந்த அனுபவம் அந்த அனுபவம் ஒன்னா ரெண்டா வேறையா? ஒரு விதத்துல ஆமா ரவுண்டா இருக்கு பளிச்சுன்னு இருக்குங்கிற வரைக்கும் தான் எனக்கு தெரியறதே தவிர அந்த சூரியனோட கதிர்கள் என் மேல படும் பொழுது அது மேல வரக்கூடிய வெப்பம், அது கண்ணை கூச வைக்கக்கூடிய அந்த ஒரு மகத்துவம், இதெல்லாம் நான் நேர பார்க்கும்போது தெரியறது. அந்த மாதிரி தியானம் பண்றது சூரியனோட போட்டோவை பார்க்குற மாதிரி அந்த போட்டோவை விட்டுட்டு சூரியனே தன்னை அப்படி காட்டும் பொழுது அதுதான் ஆத்ம சாட்சா, அதுதான் பகவத் சாட்சாத்காரம்னு பேரு. அது கிடைச்சது நாரதருக்கு. சொல்றார் வியாசர் கிட்ட. உடனே வியாசர் நினைச்சார் தியான சக்தினால பகவானை பார்த்துட்டீரோன்னா அதுதான் இல்லைன்னு காட்டுறதுக்காக பகவான் அசரீரி. பகவான் மெனக்கெட்டு நாரதர் தான் குழந்தை தானே, பேரன்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மாவோட குழந்தை. தாத்தா எங்கேயானு பேரனை பார்த்து டேய் உனக்கு பக்குவமே இல்லடா இப்படிலாம் சொல்லுவாளா? ஆனா பகவான் ஏன் சொல்றான்னா இதுக்காக தான் சொல்றான். சாட்சாத்காரம் சாதன பலத்தினால கிடையாது, சாது கிருபைனால தாங்கிறதுக்காக. அதனால நமக்கெல்லாம் பகவான் சொல்றான். அதை புரிஞ்சுட்டார் நாரதர். அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோயம் குயோகினாம். பூர்வமா பக்குவம் ஆகாம என் தர்ஷனம் எல்லாம் கிடைக்காதுப்பா அப்படின்னு எப்போ பகவான் சொல்றான்? தர்ஷனம் கொடுத்த அப்புறம் சொல்றான். இப்ப தர்சனம் கொடுத்த அப்புறம் பேசுறான் பகவான். நீ பேசுறியே தர்சனம் கொடுத்தியேப்பா அப்படின்னு ஒரு கேள்வி உனக்கு வரலாம். நான் ஏன் தர்சனம் கொடுத்தேன் அப்படின்னா இவ்வளவு சீக்கிரமா நான் யாருக்கும் தர்சனமே கொடுத்தது கிடையாது. பெரிய ஒரு தாத்தாவை பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவார்னா, அந்த தாத்தா ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இப்படி பார்த்ததே கிடையாதும்பா. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் 60 வருஷம். அவர் சொல்வார் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இப்படி பார்த்ததே கிடையாதுறான்னு. பகவானுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சு பாருங்க, அனந்த வருஷம். அவரே சொல்றாரா ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இப்படி யாருக்குமே கொடுத்தது கிடையாது, உனக்கு கொடுத்தேன் அப்படின்னா நீ ஷார்ட்கட்ல வந்துட்ட. சாதுக்கள் உன் மேல ஒரு அபிப்பிராயத்தினால உன்னை அப்படி ஸ்மரிச்சதுனால நான் உனக்கு சீக்கிரம் கொடுக்க வேண்டி வந்துடுத்துட்டான். ஏன்னா அந்த சாதுக்கள் நாரதரை ஸ்மரிச்சாலும். அந்த நாரதர்னு ஒரு குழந்தை இருந்ததே, அந்த குழந்தை இப்ப என்ன பண்றதோ அப்படின்னு சாதுக்கள் எங்கேயோ ஸ்மரிக்கிறா.
அந்த சாதுக்களோட கிருபையினால அவளுடைய ஒரு கூட்டுறவு ஒரு 4 மாசம் இருந்ததுனால நாரதருக்கு பகவான் அலரடிச்சுன்னு வந்து ஒரு தர்சனத்தை கொடுக்கறான். நீ ஒன்னும் பக்குவம் ஆல, இருந்தாலும் நான் அந்த ஒரு தர்சனத்தை கொடுக்கறேன். எப்போ நீ இந்த தர்சனத்தை பார்த்துட்டியோ அப்போ ஒன்னும் தர்சனம் வேணும், ஒன்னு வேணும்னு பூர்வராகம்னு ஒண்ணு பேரு, விரகம்னு ஒண்ணு பேரு. பகவான முதல் வாட்டியே பார்க்காம பகவானை எப்ப பார்ப்போம் துடிக்கிறதுக்கு பூர்வராகம்னு பேரு. பகவான ஒரு வாட்டி பார்த்தப்புறம் அந்த அனுபவம் திருப்பி எப்ப கிடைக்கும் துடிக்கிறதுக்கு விரகம்னு பேரு, பகவத் விரகம்னு பேரு. நாரதரை பார்த்து சொல்றார், உனக்கு பகவத் விரகம் வரத்துக்காக கொடுத்தேன்னார். நாரதர் சொல்லிட்டார், எனக்கு அந்த பகவத் விரகமே வேண்டாம், ஏன்னா எனக்கு பிரிவே இல்லையே. பகவானுக்கே இப்போ ஒரு கேள்வி வந்துருது, இப்ப நான் உனக்கு தர்சனம் கொடுக்கலையே, என் நாக்குல விளையாடின்னு இருக்கியே, என் நாக்குன்ற மைதானத்துல எப்பவும் விளையாடிண்டே இருக்கியே நீ. நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்தா ஹரே, உன்னை தொட்டு இருக்கேனேனா, உன் அனுபவத்துல இருக்கேனேனா, உன் நாமமே போருமே எனக்குன்னு நாரதர் ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு பாதையை போட்டு காமிச்சார். உடனே அவர் எப்படி ஆனார்னா ஞானியாவே ஆயிட்டார்னு சொல்லணும். அப்படி 3 லோகத்தையும் சஞ்சாரம் பண்ணிட்டு காத்துந்தானா நாரதர். ஏன்னா அடுத்த ஜென்மால உனக்கு நான் தரேன், அப்ப பக்குவம் வந்துருக்கும்னு சொன்னாராம். நாரதர் காத்திருந்தார், தான் சரீரம் விழறத பார்த்தார். அடுத்த கல்பத்துல பிரம்மாவுடைய மானச புத்திரரா பிறந்தார். இப்போ வியாசரை பார்த்து சொல்றார், நான் நாமாவை விடவே இல்லை, அதனால என்னன்னா ஆகூத இவமே சீக்கிரம் தர்சனம் யாதி சேதசி. நான் விடாம நாராயண 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 நாராயணன் சொல்ல திடீர்னு பகவான் வகையா காட்சி கொடுக்கறான். புதுசா ஒரு மாலையை போட்டுட்டா முதல்ல நாரதருக்கு வந்து காட்டணும்னு ஆலோல துளசி வனமாலா வந்து காமிச்சுட்டு போறான். நாரதர் சொல்றாராம், உங்களுக்கெல்லாம் 1000 வியாபாரம் இருக்கும், எதுக்கு அவசரமா ஓடி வரீர் இப்படி? நாரதா, உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நீ நாமா சொன்னா என்னால வராம எப்படி இருக்க முடியும்னு கேட்கிறார். நாரதர் சொல்லி முடிச்சுட்டு சொல்றார், இப்படி இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம். நீங்க விஷ்ணு புராணம் பண்ணிட்டேல், சிவபுராணம் பண்ணிட்டேல், ஸ்காந்த புராணம் பண்ணிட்டேல், கணபதிக்கும் ஒரு புராணம் பண்ணிட்டேல், ஆனா நாமத்துக்கு எங்க புராணம்? நாம சங்கீர்த்தனுடைய மேன்மையை காட்டுற மாதிரியே ஒரு புராணம் பண்ணுங்க, அதுதான் கலியில பிரயோஜனப்பட போறது. விரதம் இரு அப்படின்னா யாரால இருக்க முடியும்? சுகர் இருக்கும் பொழுது ஒரு நாள் முழுக்க சாப்பிடலைன்னா படுக்க வேண்டியதுதான். இப்படி நான் இருக்கும் பொழுது விரதம் இருக்குன்னா உயர்ந்த விஷயம் தான், இருக்க முடியலையே. 1000 நொச்சு எனக்கு என்னுடைய ஒரு தட்டில் சாப்பாடு நிறையணும்னா நான் ஒரு 10 மணி நேரம் ஓடி போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ராத்திரி உட்காந்து தியானம் பண்ணுனா எங்கேருந்து வரும் தியானம்? நேற்று மீட்டிங்ல பேசினது தான் தியானத்துல வரும். அப்போ நான் தியானத்தை எப்படி பண்றது? ஒரு இடத்துல உட்கார முடியலையே, என்னால கீழே உட்கார முடியலையே, சப்பலா முட்டின்னு உட்கார முடியலையே. இப்படி இருக்கக்கூடிய நான் எப்படி ஆசன சித்தியை பண்றது? யோகம் பிரயோஜனப்பட போறது இல்லையே. எனக்கு ஞான விசாரத்துக்கு அடிப்படையா என்ன தேவைன்னா வைராக்கியம் தேவை. உப்பு மாலை கொஞ்சம் உப்பு குறைஞ்சா ஒரு மானு சாப்பிட மாட்டேன்றேன்னு, அப்போ ஏன் உப்பு இல்லைன்னு கோபம் வருது எனக்கு. நாக்க கூட என்னால அடக்க முடியல, மனசை எங்கேருந்து நான் அடக்க போகிறேன்? நம்ம திருவள்ளுவர் சொல்லக்கூடிய யாக்காவாராயினும் நாக்காக்குன்னு அவர் சொன்னது வார்த்தையை தான், ஆனா அந்த வார்த்தையை நான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா டேஸ்ட்டை நான் கட்டுப்படுத்தணும். திருவலம் சுவாமிகள்னு ஒரு பெரியவர் இருந்தார், முருக பக்தர். அவர் நம்ம ஊர் பக்கத்துல, மெட்ராஸ் பக்கத்துல திருவலம்ன்ற ஊர். அவருக்கு யாரு குருனா, குருவாய் உருவாய் அருள்வாய் குஹனேன்னு நம்ம திருத்தணி முருகனே குருவா வந்தார். அப்படி அந்த ஒரு காட்சி கொடுப்பார் யோக தசையில. ஒண்ணுன்னா உபதேசம் பண்ணுவார். அதுல முதல் உபதேசம் என்ன தெரியுமா பண்ணார்? ருச்சியை அரு தான் ஃபர்ஸ்ட் உபதேசம். ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும்னா ருச்சியை பொருட்படுத்தாத. ருச்சினா டேஸ்ட், இதுல உப்பா காரமா புளியா இதெல்லாம் டேஸ்ட் பார்த்தேன்னா எப்படி முன்னேற முடியும்ன்றார் அவர். ருச்சியை அரு. கடைசியா அவர் கொடுக்கக்கூடிய உயர்ந்த வேதாந்த விஷயம் என்னன்னா, மனமே நீச்சன் நீச்சனை நீக்கினால் ஈசன் அப்படின்றார். அப்படிப்பட்ட ருச்சியை அறுக்க முடியலையேன்னா நான் என்ன ஞான விசாரம் பண்றது? ஏசி இல்லைன்னா உட்கார முடியல, எங்க என்னால ஞான விசாரம்? இதெல்லாம் பிராக்டிக்கலா இருக்கு இல்லையா? இதெல்லாம் புரியறது வியாசருக்கு. அதனால நாரதர் சொல்றார், நீங்க நாமத்துக்குனே ஒரு புராணம் பண்ணுங்க. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம். இது ஸ்ரீதர பாதாளுடைய ஒரு பாஷ்யம். நாம புராணம்னா பகவன் நாமத்துடைய பெருமையை காட்டக்கூடிய புராணம். இதுல நாராயண நாமத்துடைய பெருமை பறக்க சொல்லியிருக்கு, சிவநாமத்துடைய பெருமை 4வது ஸ்கந்தத்துல சொல்லியிருக்கு, தேவி நாமத்துடைய ஒரு பெருமை கிருஷ்ணனே வாய திறந்து சொல்றான். துர்காதேவி அவதாரம் பண்ண சொல்லி பகவானே ஒரு அர்ச்சனை பண்றான் 14 நாமத்தை வச்சுண்டு, துர்கேதி பத்ரகாளித்தின்னு.
அப்படி எல்லா அவாவா இஷ்டப்படி அந்தந்த மார்க்கம், அந்தந்த குரு உங்களுக்கு காமிச்ச மார்க்கம், அந்தந்த சம்பிரதாயத்துல அவாவா குடும்பத்துல இருக்கக்கூடிய மார்க்கத்துல அந்தந்த தெய்வத்துடைய நாமத்தை பெருமையை காட்டுறது எந்த பட்சபாதமும் இல்லாம பாகவதத்துல. அதனால இதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம் அப்படின்னு வேதத்துக்கு துல்லியமாக, பிரம்மனால வேதம்னு அர்த்தம், அந்த வேதத்துக்கு துல்லியமாக நாம புராணத்தை செய்யுங்கள் அப்படின்னு இவர் விண்ணப்பிக்க, வியாசர் உடனே என்ன பண்ணார்னா, நாரதர் கிளம்பி போயிட்டார். அப்படியே கண்ண மூடினார். நாரதருடைய நினைப்பாவே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நினைப்பு ராதாகிருஷ்ண யுகலத்து மேல போச்சு. அதுக்கப்புறம் சமாதியில போனார். அதே ராதாகிருஷ்ண யுகலம் பாகவதமா அப்படி மாறி கையில வந்துருத்து. வாக்கியாணி எல்லாம் ராதை, அதுல இருக்கக்கூடிய அர்த்தம்லாம் கிருஷ்ணன். இப்படி வாக்கையும் அர்த்தையும் பிரிக்க முடியாது, ராதாகிருஷ்ணர் தான் பாகவதம் அப்படின்னு பாகவதத்தை கொடுத்தாருன்னா, இங்க நாரதமுனி காட்டுறார். என்ன காட்டுறார்? சத்சங்க மேன்மை, நாம சங்கீர்த்தனத்துடைய மகத்துவம். சத்சங்கத்துல இருக்க இருக்கதான் நமக்கு இந்த நாமா மேல ஒரு ருச்சி வரும் அப்படிங்கிறத காட்டுறார். அதனால இங்க அவர் சொல்றார், தேஷாம் கைங்கர்ய லாபஸ்ச தத் உச்சிஷ்டான்ன போஜனம். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு மகத்துக்களுடைய சேவைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல சம்பந்தப்படுறது. அது எதனால கிடைக்கிறது? பாக்கியத்தினால கிடைக்கிறது. அந்த கூட்டு உறவுன்னு சொல்லும்போது முதல்ல கூடணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூடுறது, அதுக்கப்புறம் தான் உறவு. அதனால இங்க ஆரம்பிக்கிறார், தத் தயா பாத்திரதா ததஹ. அவர் முன்னாடி போய் நின்னாலே நிச்சயமா தயா பாத்திரம் தான், நம்மளை கரையேற்றிடுவார். பொதுவா நம்ம குருநாதர் ராமாயணத்திலேருந்து ஒரு ரசோக்தி சொல்றார். என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், வால்மீகி பகவான் தான் ராமாயணத்தை கொடுத்தார். யார் இதுக்கு ஊந்துடோலா இருந்தாருன்னா நம்ம நாரத மகர்ஷி தான். பாகவதம் வரத்துக்கும் காரணம் நாரத மகர்ஷி, ராமாயணம் வரத்துக்கும் காரணம் நாரத மகர்ஷி. நாரத மகர்ஷிக்கு காரணம் சாது சங்கம்னா நினைச்சு பார்த்துக்கோங்க, எவ்வளவு பெருசு சாது சங்கம். அந்த சாது சங்கத்தை பத்தி நாரத மகர்ஷி பல இடத்துல சொல்றார். அதுல முக்கியமா ஒரு விஷயத்தை ரசமா எடுத்து சொல்றார் குருநாதர். என்ன சொல்றாருன்னா, முதல்ல இந்த வால்மீகி வருணனோட புத்திரர், அவர் வாருணினே பேர் அவருக்கு. அவர் என்ன பண்றார், வேடனா சுத்தின்னு இருக்கும் போது நாரத மகர்ஷி அவரை தடுத்து ஆட்கொள்றார். அவருக்கு ஞாபகப்படுத்துறாரு நீ யாருன்னு. தடுத்து ஆட்கொண்டு அவருக்கு ராமா அப்படின்ற ஒரு நாமத்தை எடுத்து வைக்கிறார். அவரால் ராமான்னு திருப்பி சொல்ல முடியல, அப்படி பழகிட்டாரங்க வேடுவ குலத்துல. ராவே வரமாட்டேங்கிறது, ரேப்பம்னு சொல்றோம் இல்லையா, வரமாட்டேங்கிறது அவருக்கு. உடனே நாரதர் பார்த்தார், ஹட்டம் பண்ணியாவது இவரை ராமநாம பஜனை பண்ண வைக்கணும். இதுதானே ஹட்ட ஹட்ட அதமா உதாரணால. உடனே நாரதர் பார்த்தார், இந்த காட்டுல எல்லா மரத்தோட பேரும் தெரியுமா உனக்குன்னார். தெரியும்னார். இது என்ன மரம்? ஆலமரம். அது என்ன மரம்? பரச மரம். இது என்ன மரம்? மராமரம். என்ன திருப்பி சொல்லுங்க? மராமரம். திருப்பி சொல்லு, மராமரம். இவ்வளவுதான், இதை பண்ணு, மரப்பிரபு அப்படின்ட்டார். அவர் மராம ராம 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 ராம்னு வந்துருத்து அவருக்கு ராமநாமம். அவர் உட்கார்ந்து அப்படி ஒரு ராம நாமத்தை பிடிச்சிட்டார். ரெண்டே வார்த்தை தான், ரெண்டே சொல்லுதானே. ரொம்ப அழகா நம்ம கம்பநாட்டு ஆழ்வாரும் ராமா என்ற இரண்டே எழுத்தினால் அப்படின்னார். அது அது தெய்வ புலவராக தான் இருக்கணும். ஏன்னா ஹரிரித்தி அக்ஷரத்வயம்னு வரக்கூடிய அந்த சாஸ்திர வாக்கியத்தை இவ்வளோ அழகா தமிழாக்கம் வேற யாராலையும் பண்ண முடியாது. ராமா என்ற ஒரு சொல்லினால் அப்படின்னு சொன்னா, சொல்லுனாலே ஆர்டர் முக்கியம். இப்ப நான் அப்படின்னா சொல்லு, நான் அப்படின்னா சொல்ல. அப்போ ராமானா சொல், ரா பிளஸ் மா அப்படின்னா ரெண்டு எழுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமான்னு சொல்லு, மரான்னு சொல்லு, இது ரெண்டு எழுத்தை நீ பக்கத்துல போட்டாலே போரும்ட்டார். அதனால ராமா என்ற இரண்டே எழுத்தினால் அப்படின்னார். ராம ராம ராமான்னார். பிரம்மா வந்தார், பிரம்ம ரிஷி ஆனார். துளசிதாசர் சொல்றார், உலட்டாம் ஜபதாம் ஏக் ஜானா வால்மீகி பயே பிரம்ம சமானா. பிரம்ம ஞானி ஆயிட்டார். ஆயிடுத்தோனோ, கரையேறி ஆயிட்டோனோ, இனிமே குருவோட வேலை முடிஞ்சுதோனோ, அதுதான் இல்லையா. ஒருத்தருக்கு குரு ராமான்னு உபதேசம் பண்ணுவார். முடிஞ்ச போதெல்லாம் ராமா ராமான்னு சொன்னா நீங்க கரையேறிடுவேன், நான் கரையேறிடுவேன். ஆனா குரு கொடுத்த ஒரு ராம நாமமாச்சே, பாயோஜி மேனே ராம ரதனுதனு பாயோ அப்படின்னு மீரா எப்படி கொண்டாடி கொண்டாடி தன் ஒரு ரொம்ப ரேரான ஒரு ரத்னம் நமக்கு கிடைச்சதுன்னா ஹிருதயத்துல வைப்போம், கன்னத்துல வச்சுப்போம், தலையில வச்சுப்போம், பார்த்து பார்த்து கொண்டாடுவோம். தூங்கும் போது கூட பிரிய பிடிக்காது. குழந்தைகள்லாம் இதுக்கு நமக்கு குரு. நம்ம புதுசா ஏதாவது ஃப்ளூட்டு குழந்தைக்கு வாங்கி கொடுத்தோம்னா அதை விட்டு பிரியவே பிரியாது. சாப்பிடும்போது, நடக்கும் பொழுது, டாய்லெட் போகும்பொழுது, விளையாடும் போது அப்படியே பிடிச்சின்னு உட்காரும். தூங்கும் போது கூட பிடிச்சுட்டே படுத்துக்கும்.
அந்த மாதிரி பாயோஜி மேனே ராம ரதன தன பாயோ, என்ன ஒரு உயர்ந்த ரத்னம் என் குரு எனக்கு கொடுத்துருக்கார், என்ன ஒரு பெரிய பாக்கியம், இதை நான் விடுவேனா, இனிமே இதை மறப்பேனா அப்படின்னு ராம 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 ராமன்னு சொன்ன மாதிரி ஒரு சிஷ்யன் குரு கொடுத்த நாமத்தை ஸ்ரத்தையா சொல்லிட்டு வந்தான்னா குரு திரும்ப வந்து பார்ப்பார் அந்த சிஷ்யனை. முதல்ல ஒரு வாட்டி இவனை கரையேத்துறதுக்காக வருவார், ராமநாமத்தை கொடுத்தார். அந்த ராமநாமத்தையே பிடிச்சி எல்லைய பார்த்துட்டானா சிஷ்யன். உடனே குரு திரும்பி வராராம், நாரதர் திரும்பி வராரோன்னு. அப்படித்தானே ஆரம்பிக்கிறது ராமாயணம். ஓம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக் விதாம்பரம் நாரதம் முனிம் பப்ரச்சன்னு ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த நாரதர் வரார். அந்த நாரதர் வரும் பொழுது இங்க வால்மீகி பகவானை பார்க்கிறார் நாரதர். எதுக்காக ரெண்டாவது வாட்டி வராருன்னா, முதல் வாட்டி நீ கரையறணும்னு வந்தேன், ரெண்டாவது வாட்டி உன்னை வச்சு பல பேரை கரை ஏத்தணும்னு வந்தேன். முதல் வாட்டி உனக்கு ராம நாமத்தை கொடுக்கிறேன், அந்த ராம நாமத்தை நீ இப்படி ஸ்ரத்தையா சொன்னதுனால இப்ப ராம சரித்திரத்தை உன்னை வச்சு எல்லாருக்கும் கொடுக்க போறேன். அதை வச்சு நம்ம குருநாதர் சொல்லுவார், ஒரு குரு 2 முறை வருவார். 2 முறை வருவார்னா ஏதோ நம்ம பிசிக்கலா வருது இல்ல, நம்மள பக்கம் அந்த கவனத்தை செலுத்துவார். முதல் முறை நம்மளை கரையேற்றணும். அவர் ராமான்னு சொன்னார், நீங்க திரும்பி சொல்லும் போது ஒரு வாட்டி ராமான்னு சொன்னா கூட சொல்றேன், மகானா இருந்தா அவதார புருஷரா இருந்தா ஓவர், என்ன ஆனாலும் பரவாயில்ல, லாஸ்ட் சாப்டர் இஸ் டேக்கன் கேர். கடைசி சாப்டருக்கு பத்தியில நம்ம வாழ்க்கையில அது டேக்கன். நடுவில் மேல் பள்ளம்லாம் இருந்துட்டு போட்டோம், இல்லைன்னா கதை சுவாரஸ்யமா இருக்காது இல்லையா? அதனால அப்படி இப்படி போட்டும், துக்கம் வரட்டும் சுக்கம் வரட்டும், கடைசி நிமிஷத்துல குரு கொடுத்த நாமம் தங்க லெட்டர்ஸ்ல வரும், காதுல அப்படி ரீங்காரம் பண்ணும், நிச்சயமா பகவானை போய் அடைஞ்சிடுவா. மகானா இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய அதிகாரித்துவம் அதுல முக்கியம் கிடையாது இல்லையா? ஆனா அவர் கொடுத்த நாமத்தை விடாம ஒரு சிஷ்யன் பண்ணி அப்படி ஒரு சந்தோஷமா பாக்கியமா நினைச்சு பண்ணா குருக்கே ஆசை வரும், நம்ம எதற்காக இறங்கி வந்திருக்கோமோ அந்த கைங்கரியத்துல ஒரு பங்கை இவனுக்கும் கொடுக்குவோம் அப்படின்ற ஒரு கைங்கரிய பாக்கியம் கிடைக்குமா. அந்த மாதிரி வால்மீகி இறங்கி வரார். அதனால சொல்றார், பிரதமம் மகதாம் சேவா தத் தயா பாத்திரதா ததா. முதல்ல ஒரு மகானை பார்க்கிறோம், அதே ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கப்புறம் அவர் தயைக்கு பாத்திரம் ஆறும், அவர் ஏதோ ஒரு நாமாவை எடுத்து வைக்கிறார், மகத்தான பாக்கியம், நம்ம கரையேறியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரத்தையா இருந்த அடுத்த ஸ்டெப்பு தேஷாம் கைங்கரிய லாபஸ்ச. அவர் ஒரு கைங்கரியத்தை நமக்கு நியமிச்சார்னா அதை விட பெரிய பாக்கியம் இருக்கா? நிறைய பேர் வந்து சொல்லுவா, நான் ஒண்டிதான் சார் நாமா சொல்லிட்டு இருக்கேன், இந்த சத்சங்கத்துல நிறைய பேரை கூப்பிட்டா வர மாட்டேன்றாங்க சார், மோசம் சார் அவங்கெல்லாம், ஏன் சார் இப்படி இருக்காங்க? நான் நினைச்சு பார்த்தேன், நீங்க இதை சப்போஸ் உங்களுக்கு நான் ஒரு 2 ஐஸ்கிரீம் கொடுக்குறேன்னு வச்சுப்போம், நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது என்ன சார் மோசமான ஜனங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடவே வரமாட்டான்னு நினைப்பேளா? அடிச்சுடா நமக்கு போனஸ்ன்னு 2 கப்புன்னு எடுத்து சாப்பிடுவேளா? அப்போ கைங்கரியத்தை பாரம்னு நினைச்சாதான் வராதவாளை பார்த்தா நமக்கு கோபம் வரும். கைங்கரியத்தை பாக்கியம்னு நினைச்சோம்னா, யாரு வந்தா எனக்கு, நான் சொல்றத சொல்லிட்டேன், கூப்பிடுறத கூப்பிட்டுட்டேன், நான் தனியா தான் உட்காந்து அக்கண்ட நாமம் ஞாபகம் வருது, நாளைக்கு அக்கண்ட நாமம் வருது, ராமுஜியே சொல்லிட்டார், நாளைக்கு நீங்க தனியா பண்ணுங்கன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கோ, எல்லாருக்கும் பாக்கியம் வரணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். ஒத்தொத்தரும் அப்படி நினைக்கணும்ன்றேன். ஒத்தொத்தரும் இன்னொருத்தரை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பாக்கியம்னா ஒரு வாட்டி வந்து நாம சொன்னாலும் போறோம். அதனால கைங்கரிய லாபஸ்ச அப்படின்றார். கைங்கரியமே லாபம், கைங்கரியம்னால லாபம் இல்லை. ஏன்னா லாபம்னாலே நான் ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணாதானே லாபம். என்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு பெரிய லாபம் கிடைச்சது, குருநாதருடைய கைங்கரியம். இதுதான் சத்சங்கத்துடைய ஒரு பாக்கியம். லாபம் கிடைச்சது. தத் உச்சிஷ்டான்ன போஜனம், எப்போவான ஒரு உச்சிஷ்டான்ன போஜனமும் கிடைச்சிருத்துன்னா தத் தர்மே அபிருச்சிச்சாத அபிருச்சி. அந்த தர்மம், பாகவத தர்மத்துல அபிருச்சி, கதை சொன்னா கேட்கணும்னு ஆசை, நாம சங்கீர்த்தனம் பண்ணா சேர்ந்து குதிக்கணும்னு ஆசை, நம்மளும் நிறைய நாம ஜபம் பண்ணணும்னு ஆசை. நாளைக்கு அந்த நாமத்தையே 3 விதமா எப்படி பார்க்கணும்னு சொல்ல போறேன். நாம ஜபம்னு ஒண்ணு இருக்கு, நாம கீர்த்தனம்னு ஒண்ணு இருக்கு, நாம ஸ்மரணம்னு ஒண்ணு இருக்கு. 3மே பாக்கியம்தான். இப்படி தத் தர்மே அபிருச்சிச்சாத சரித்திர ஸ்ரவணம் ஹரேஹே. எங்க வருது பத்தியலா கதை கேட்கறது? நமக்கு அந்த ருச்சி வந்த உடனே அந்த கதையை கேட்கணும்னு ஆசைப்படுறோம். கதை கேட்டாலே நம்ம கரையேறிடலாம். ஏன்னு சொல்றேன், நம்ம கதையை எப்படி அமைச்சு வச்சிருக்கா மகான்கள்னா, நமக்கு அறிவுரையா சொன்னா கூட நமக்கு ஏதோ யாரோ ஏதோ சொல்லலான்னு சுருக்குன்னு இருக்கும். இந்த கதையை கேட்க கேட்க நமக்கு தானா நம்ம ஸ்வபாவம் மாறி போயிடும். சொன்னேன் இல்லையா, நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி நம்ம உடலை மாத்துறதோ, நம்ம கேட்குற விஷயங்களை நம்ம மனசை மாற்றும். ஒரு சின்ன ரிசர்ச் சொல்றேன் உங்களுக்கு, எல்லாம் படிச்சவாளா இருக்கிறதுனால. வெளிநாட்டில் ஒரு ரிசர்ச் பண்ணா, ஒருத்தருடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணியிருக்கான்.
எப்படி இருக்குன்னா, நீங்க க்ளோஸா மனசால பழகக்கூடிய 5 பேருடைய மனநிலையுடைய ஒரு சராசரி தான் உங்களுடைய மனநிலைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது புரியுறதா உங்களுக்கு? உங்களை சுத்தி இருக்கிறவாள்லாம் எப்பவும் கரிச்சு கொட்டிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, உங்களையே அறியாம நீங்களும் அந்த மனநிலைக்கு போயிடுவே. இது உங்களால மாற்ற முடியாது. ஏன்னா மனசு அப்படிதான் வச்சிருக்கான் பகவான். சப்ஜெக்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ்னு வச்சிருக்கான். இதை தான் டெக்னிக்கலாக சொல்லணும் ஓப்பன் லூப்னு பேர். இப்போ மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது தானா தான் காரியத்தை பண்ணிக்கிறது, தான் சாப்பாடு அதே ஏற்பாடு பண்ணி நமக்கு வேற சோறு போடுறது மரம் நம்மளை நம்பி இல்லவே இல்லை. ஆனால் நம்ம சாப்பாடுலேருந்து ஆரம்பித்து நம்ம மனதில் இருக்கக்கூடிய திருப்தி வரைக்கும், ஆனந்தம் வரைக்கும் மற்றவளை நம்பி தான் இருக்கோம். அப்படி தான் படைச்சிருக்கான் பகவான். ஒரு சமூகமாக இருக்கணும்னு தான் படைச்சிருக்கான். அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அவர் சைக்கின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மனநிலை, நம்ம யாரோட ரொம்ப ஒட்டி பழகிறோமோ அந்த டாப் 5 பீப்புளோட ஆவரேஜ் மனநிலை தான் நமக்குன்றார். சத்தியமாக நான் பார்த்துருக்கேன். அதனால இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பிரசங்காத்து இங்கே, ஏன்னா சங்கம்ங்கிறதுனால சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் மேல ஒரு அபிப்பிராய பேதமோ ஒரு ஒரு வெறுப்போ வரத்துக்கு காரணம் என்ன? குணம் தானே. ஒருத்தர் மேல பிரியம் வரத்துக்கு காரணமும் குணம் தான். அந்த குணத்தினால தான் பிரியம் வரும், அவகுணத்தினால தான் வெறுப்பு வரும். இங்க பாகவதத்துல பரீட்சித் ஒரு விஷயம் அழகா எடுத்து காட்டுறார். எங்க எடுத்து காட்டுறார் அப்படின்னா, இந்த பூமாதேவி ஒரு கோரூபம் எடுத்துட்டு இருக்கு, தர்மம் அப்படிங்கிறது ஒரு கடா ரூபம் எடுத்துட்டு இருக்கு, அது ரெண்டும் ரிஷப ரூபம் எடுத்துட்டு இருக்கு. ரெண்டையும் உடைக்கிறான் கலிபுருஷன். 3 காலை உடைச்சுட்டான். 4வது கால் சத்தியம்னு தொங்கின்னு இருக்கு, அதையும் உடைக்கலான்னு வரான். இதெல்லாம் பரீட்சித்துடைய ஒரு திவ்ய காட்சி. அவனுக்கு ஒரு யோக தசையில பார்க்குற விஷயம், நேர பார்த்த விஷயம் கிடையாது. அதாவது உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும், பாகவத்தில் இருக்கக்கூடிய ஒன்னொன்னும் சத்தியம். ஆனா அதை பிசிக்கல் வேர்ல்ட்ல நடக்கிறது நினைச்சோன்னா கேலிக்கு இடமாயிடுவோம் நம்மெல்லாம். அது ஒரு யோக தசையில நடக்கிற விஷயம். மான்களுக்கெல்லாம் யோக தசையில தத்துவங்கள்லாம் ஒரு ரூபத்துல பாப்பாவும். அன்பு அப்படிங்கிறத நம்ம கண்ணால பார்க்க முடியாது இல்லையா? யோக தசையில போனா அதை பார்க்க முடியும் நம்மளால. அப்போ இங்க பரீட்சித்து இப்படி பார்க்கறான். அந்த அந்த ஒரு காட்சியில அவனும் வரான். அந்த காட்சியில் அந்த ரிஷபம் இருக்கு இல்லையா, அதுதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இவன் அதை உடைக்க போறான், அந்த பசு மாட்டோட காலை உடைக்க போறான். அப்போ ஒரு பரீட்சித் வந்த உடனே இந்த உடைக்க வந்தான் பத்தியா, ராஜா வேஷம் போட்டுட்டு ஒரு ஒரு ரவுடி பைய, அவன் என்ன பண்ணிட்டான், டபால்னு காலில் விழுந்து விட்டான் பரீட்சித் காலில். உடனே பரீட்சித் கேட்டான், இந்த ஒரு உடஞ்ச அந்த கஷ்டப்படக்கூடிய எதையுமே விசாரிச்சுட்டு தான் கடைசியாக முடிக்க ஒன்று, நான் கண்ணில் பார்த்தா கூட விசாரிக்கணும், இந்த உன் நிலைமைக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்குறான் அந்த மாட்டை, இந்த பசு மாட்டை, கோமாட்டை. உடனே அந்த பசுமாடு சொல்றது, கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு கேட்டுட்டியப்பா, சில பேர் கஷ்டத்துக்கு தாம் பண்ண கர்மா தான் காரணம்னு சொல்லுவா, சில பேர் கஷ்டத்துக்கு காலம் தான் காரணம்னு சொல்லுவா, சில பேர் கஷ்டத்துக்கு கோள்களுடைய அந்த ஒரு பொசிஷன், 7 நாட்டெல்லாம் சொல்றோமே அந்த மாதிரியான ஒரு கோள்களுடைய பொசிஷன் சொல்லுவா, சில பேர் கஷ்டத்துக்கு ஆத்மா தான் காரணம்னு சொல்லுவா, சில பேர் கஷ்டத்துக்கு பகவான் தான் காரணம்னு சொல்லுவா, சில பேர் கஷ்டத்துக்கு மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத ஏதோ ஒன்று காரணம்னு சொல்லுவா. நீயே முடிவு பண்ணிக்கோன்றா. எப்போ? உடைச்சவன் கண் முன்னாடி நிற்கும் பொழுது. இதை கேட்ட உடனே பரீட்சித்து புரிஞ்சிருத்து, பேசுறது தர்ம தேவதை. ஏன்னா தர்ம சூக்ஷ்மம் என்னன்னா, ஒருத்தரை பத்தியான கம்ப்ளைண்ட்டை நம்ம மனசு வரைக்கும் எடுத்துன்னு போகும்பொழுது எந்த விஷயம் வெறுக்கத்தக்க விஷயமா பாப்ப செயலா இருக்கோ அந்த பாப்பத்தோட பங்கு அதை நம்ம நினைச்சு அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது வரும்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பு நடந்தா கம்ப்ளைண்ட் பண்ணாதன்னு அர்த்தம் இல்லை, அதை மனசு வரைக்கும் எடுத்துன்னு போகாதேன்னு அர்த்தம். ஒருத்தரை பார்த்து ரொம்ப பொறாம பிடிச்சவர் சார் இவர் அப்படின்னு நம்ம சொல்ல 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 எந்த குணம் நமக்கு பிடிக்காததுனால அவர் நம்ம பேசிட்டு இருக்கோமோ அந்த குணமே நமக்கே வந்துடும். நினைச்சு பாருங்களேன் எவ்வளவு டேஞ்சர். பாகவதம் காட்டுறது இது, எல்லாரும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால சொல்றார், நல்லதையே பேசு, நல்லதையே நினைன்னு ஏன் சொல்றான்னா, எதை பேசுறோமோ அதாவே ஆயிடுவோம். என்ன ஒரு இது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். ஒரு விஷயம் பிடிக்கல எனக்கு, ஒருத்தருடைய ஒரு குணம் பிடிக்கல, அதை பத்தியே நான் பேசி 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 எந்த குணம் அவர்கிட்ட எனக்கு பிடிக்கலையோ அந்த குணத்தை நான் எடுத்து தலைமையில போட்டுன்னு இருக்கேன்னா எவ்வளவு ஆபத்துக்கு தேவை. ஆனால்தான் அனாவசியமா தோஷங்களை பார்க்கறதுங்கிறது நம்ம தலையில நம்ம மண்ணை வாரி போட்டுக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப அழகா நம்மளுடைய பாகவத தர்மத்துல எல்லார்கிட்டேருந்து கத்துக்கோ. ஜெகத்தே குரு தானே. அழகா ஒருத்தர் சொன்னார்,
ரொம்ப அழகாக ஒருத்தர், அவர் சர்ஜன் ஜெனரல் அமெரிக்காவில். அவருடைய ஸ்பீச் ஒரு வாட்டி கேட்டேன். அழகாக பேசினா அந்த அம்மா. பேசிட்டு முடிக்கும்போது அழகாக ஒரு விஷயம் சொன்னான், ரொம்ப பிடிச்சது எனக்கு. பாகவத தர்மத்தை தான் சொன்னான். அவ சொல்றா, ஒருத்தர் மேல வெறுப்பை வச்சு அவருடைய அவகுணத்தையே பேசிட்டு இருக்கிறது எப்படி அப்படின்னா, அவர் சாகணுங்கிறதுக்காக நம்ம விஷம் குடிக்கிற மாதிரின்னா. அதுதான் பண்றோம் நம்ம, இல்லையா? அதனால இங்க பாகவத தர்மத்துல நம்ம அப்படி போகணும் மேல அப்படின்னா, இந்த ஒரு அவகுணங்கள்லாம் நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் குறுங்கிறது நமக்கு கிருஷ்ணனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடம், இல்லையா? அதனால இங்க ரொம்ப அழகா சொல்றார். இந்த பரீட்சித் மகாராஜா மூலமா அதை பாகவதத்தில் காட்டுறார். இங்க நம்ம ஸ்ரீ அண்ணா சொல்றார், தத் தர்மே அபிருச்சிச்சாத சரித்திர ஸ்ரவணம் ஹரேகே. அந்த கதையை கேட்க 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 பக்தி வேணும்னா எதை கேட்டுட்டே இருக்கோமோ அதை ஆயிடுவோம், எதை பேசிகிட்டே இருக்கோமோ அதை ஆயிடுவோம். அதனால விடாம நம்ம பக்தா சரித்திரம் கேட்க கேட்க உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்க பக்தால் ஆயிடுவேன். நாம சொல்ல 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 பகவானாலேயே நிறுத்த முடியாது. நமக்கு அந்த ஒரு பக்தியை அவன் கொடுத்தே தான் தீரணும். ஏன்னா எதை கேட்குறோமோ எதை பேசுறோமோ அதான் ஆயிடுவோம். அதனால தான் அவர் சொல்றார், சரித்திர ஸ்ரவணம் ஹரேஹே. பகவானுடைய கதைகளை கேட்க 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 நமக்கே நம்ம மனசை பார்க்கும்போது அப்பப்போ தோன்றது, ஏன் இது நெகட்டிவா இருக்கு, ஏன் இது எதிர்மறையான எண்ணங்களே வச்சுட்டு இருக்குன்னா அதை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். மனசை ஒரு பாதிப்பு ஏற்படுத்த முடியுமே தவிர அதை மொத்தமா நான் கட்டி ஆள்றேன்னு ஆள முடியாது. அப்படி படைக்கலை நம்மள பகவான். அதை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நல்ல விஷயங்கள். நல்ல விஷயங்கள்னா என்ன அப்படின்னா, பகவத் விஷயங்கள் சொல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடும். அதனால ஒரு மருந்து சாப்பிடும் பொழுது ஒருத்தர் பத்தியமா இருன்னு சொல்லுவார்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த விஷயத்துல பத்தியமா இருக்கணும்னா, அனாவசியமான சண்டை சச்சரவு, மனசுக்கும் தர்மத்துக்கும் ரொம்ப ஹானி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்க வேண்டாம், பார்க்க வேண்டாங்க. அவசியத்தை பார்த்தா போருமே, அவசியத்தை கேட்டா போருமே, இது ரொம்ப அவசியம், இதை நிறைய கேட்போமேன்னு தோணி போயிடுமாம் சத்சங்கத்துல வர வர. அதனால அவர் சொல்றார், தத் தர்மே அபிருச்சிச்சாத. அபிருச்சினா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் பாதாம் அல்வா தரேன்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தருக்கு முதல்ல எடுத்த உடனே பாவக்காய் கறி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்லுவார், அப்படி ஒதுக்கி வச்சிருவாரோன்னு. ஒருத்தர் பாவக்காய் சாப்பிடணும்னு உட்காந்தா பாவக்காய் போட்டா சந்தோஷமா சாப்பிடுவார். பாதாம் அல்வா தரேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பாவக்காவை தந்தார்னா நீ உடனே அப்படின்ற வேலைன்னா, அந்த மாதிரி பகவத் விஷயம் கேட்டாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும், ஆனந்தமா இருக்க முடியும், என்னுடைய சித்தம் தெளிவு அப்பதான் அடையும்னு ஆரம்பிக்கிறது பாகவதம், இல்லையா? அதனால அப்படி இருக்கும் பொழுது அனாவசிய விஷயம் அப்படி அப்படி தள்ளி விட்டுறணும். ஏன் அனாவசியமான விஷயம் பேசுற அப்படின்லாம் இல்லை, குவைட்டா தள்ளி விட்டுறலாம். அப்படியா, சச்சோ சரி அப்படின்னு போயிடணும். நாராயணான், இல்லையா? சொல்றவாளை பத்தி நம்ம குறை சொன்னா திருப்பி அதே மேட்டர்ல தான் மாட்டிக்கிறோம். அதனால அபிருச்சினா அதுதான் அர்த்தம். இந்த பகவத் விஷயங்களை நிறைய காதுல போடணும், நிறைய ஹிருதயத்துல போடணும், வாக்குனால நிறைய நாமா சொல்லணும்னு இருந்துட்டோம்னா மனசு மாறி போயிடும். ஏன்னா அதுதான் நேச்சர். சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய மனநிலை சுத்தி இருக்கிறவாளை பொறுத்து தான் இருக்கு. சங்கம் நல்ல ஸ்ட்ராங்கான சங்கமா இருந்ததுன்னா, எல்லாரும் பாசிட்டிவா பேசுறவாளா இருந்தா நம்மளும் மாறி போயிடுவோம். எதுக்கு எடுத்தாலும் எல்லாம் நெகட்டிவாவே பேசுறவாளை சுத்தி வச்சுட்டோம்னா நம்மளும் அப்படி ஆயிடுவோம். ஒரு முறை ஒரு இடத்துல நான் ஒரு ஊர்ல தங்க வேண்டி வந்தது கொஞ்ச காலம். அந்த ஊர்ல ஒரு டாக்டர் என் ஃப்ரெண்டு இருந்தார். அவர் சொன்னார், நீ தங்குற இடம் வசதியான இடம் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அந்த இடத்த சுத்தி இருக்கிறவாள்லாம் ரொம்ப நெகட்டிவா இருக்கா, நீ என்ன பண்ணு, கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் இவாளோட போய் தங்குன்னார் அவர், அந்த டாக்டர். அவர் ஏற்கனவே அரவிந்தருடைய ஒரு டிவோட்டி அவர், அதனால அவர் மேல எனக்கு ஒரு மதிப்பு உண்டு. சரின்னு நாங்க போய் தங்கினேன். எனக்கே தெரியறது, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்மளை பார்த்தோம்னா புலம்புறவாளோட சேர்ந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தானா நம்மளுக்கும் புலம்ப தோணிடும். இது சத்தியம், நான் விளையாட்டுக்கு சொல்லலை. நல்ல பாசிட்டிவா பேசுறவளோ இருந்தா பாசிட்டிவா பேசுறேன். இப்போ புலம்புறவா கிட்ட நான் இருந்தாகணும்னு இருந்தா என்ன பண்ணணும்னா, அவளுடைய புலம்பல் எல்லாம் ஆக்கப்பூர்வமான ஒரு ஆக்ஷனா மாத்துற மாதிரி நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கணும். இன்னும் இப்படி விலைவாசி ஜாஸ்தியா இருக்கு, ஓஹோ நம்ம செலவை கம்மி பண்ணணும்னு சொல்ல வரையலா? ஏன்னா விலைவாசி நம்ம கையில கிடையாது, நம்ம கையில என்ன இருக்கோ அதுதான் பேசணும். ஒரே மழையா இருக்கே அப்படின்னா கையில கொடையை எடுத்துக்கணும்னு சொல்ல வரையலான்னு கேட்கணுமே தவிர மழையை புலம்பி பிரயோஜனம் கிடையாது. இப்படிதான் நான் சொல்றதெல்லாம் ஏதோ சைக்காலஜி நினைக்காதீங்க, சத்சங்கத்துல நான் பார்த்த விஷயம். இப்படி மாறி இருக்கா எல்லாரும் பண்றது. வாட் கேன் ஐ டூ நவ் அப்படிங்கிறது தான் பெரிய மந்திரம் எனக்கு. பஞ்சாட்சரம் அது. வாட் கேன் ஐ டூ நவ், 5 அக்ஷரம் இல்லையா? புலம்பரத்துலேருந்து வெளில வரத்துக்கு அது சத்சங்கத்துல நடக்கிறத சொல்றேன். இப்போ என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் அப்படின்னா முடிஞ்சது கதை, அதோட புலம்பல் ஸ்டாப்பு.
நம்ம அதுக்கு ஒன்றும் நல்லா தீனி போட்டு அப்படியா சொன்ன அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா அப்பா சொல்ல நான் சொல்ல ஸ்வாகா 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 மொத்தமாக நம்மளே எரிஞ்சு போயிடுவோம் அதில் இல்லையா? அதனால ஒரு விஷயத்தை அப்படியே நிறுத்திடணும். அதனால அவர் சொல்றார், ருச்சிங்கிறதுக்காக சொல்றேன். தத் தர்மே அபிருச்சிச்சாத சரித்திர சிரவணம். இப்படி உட்காந்து கதை கேட்டேன்னா ஒரு வாட்டி நீங்க கதை கேட்டா போறோம். பாகவதானந்த சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம ஸ்ரீ அண்ணாவை கூட தரிசனம் பண்ணியிருக்காரு. அவர் குரு என்ன சொன்னார்னா, எனக்கு பாகவத சரித்திரம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னாரு. அவர் குரு டக்குன்னு அவருக்கு பாகவதம் கொடுக்கல. என்ன தெரியுமா சொன்னார்? 18,000 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணிட்டு வா போ அப்படின்னாரு. 3-4 வருஷம் தலைகீழ நின்று அப்படி மனப்பாடம் வந்து நின்றுட்டார். அதுக்கப்புறம் சொன்னார், ஸ்ரீதர வியாக்கியானம் இருக்குல்ல டீகா, அதை முதல்ல மனப்பாடம் பண்ணிடுவார். இன்னும் 4-5 வருஷத்துல பண்ணிட்டார். பண்ணின்னு வந்து அப்படி கரதளமா உப்பரிக்கிறார். உடனே குரு சந்தோஷப்பட்டார், உட்காருன்னார். ஒரு 7 நாள் ராப்பகலா பாகவதம் சொன்னார் அவருக்கு. சொல்லிட்டு இனிமே நீ வேற யார் பாகவதமும் கேட்க வேண்டாம், நீ போய் பாகவதம் சொல்லிவிட்டார். அப்போ சரித்திர சிரவணம் நமக்கு ஈஸியா கிடைக்கிறது. வருந்தி வருந்தி கூப்பிடுறா, பிரசாதம் கொடுத்து கூப்பிடுறா, அப்படிலாம் கிடைக்காது பொதுவா. ஆனா சொல்றவா அப்படிப்பட்டவான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சரித்திர சிரவணம்னா சாதாரண விஷயம் இல்லை, கிடைக்காது. கிடைச்சிருத்துனா பாக்கியம். பக்தி பாவோ தயச்சாத தத்துவ ஞானம் திருடாரதி. அப்புறம் இந்த கதை கேட்க 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 நமக்கு 1-2 நடக்கும். என்னன்னா, கண்ணனுடைய அந்த குணங்களை கேட்டு நமக்கு அப்பப்போ ஞாபகம் வரும் திடீர்னு. எந்த அளவுக்கு நம்ம கதை கேட்கணும்னா, பார்க்குற விஷயம் எல்லாம் கிருஷ்ண ஞாபகத்தை கொண்டு வந்துடணும். அதுதான் கதையுடைய உண்மையான கோல். பாகவதமா நாங்க கேட்டுட்டோம், அடுத்த வருஷம் ராமாயணம் வைங்களேன். எவ்வளவு வாட்டி கேட்ட? வியாசரே சொல்றாரு இல்லையா, முகுரஹோ ரசிகாஹா பூவி பாவுகாஹ அப்படின்ற, திரும்ப திரும்ப கேளுன்ற. என்ன இது என்ன தெரிஞ்சுக்கிற விஷயமா? இது அனுபவம்னா, சொல்றவா எந்த அனுபவத்துல இருக்காளோ கேட்கிறவாளுக்கு அந்த அனுபவத்தை வாக்கு மூலமா கொடுக்குறா இல்லையா? அதனால இங்க ரொம்ப அழகா அவர் சொல்றார், இந்த ஒரு பாகவதத்தை எப்படி கேட்கணும்னு கேட்கும்போது திரும்ப திரும்ப கேளு. ரசிகானா திரும்ப திரும்ப கேட்பா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், சத்சங்கம் கிடையாது, என் கூட வேலை பார்த்தவர். அவர் 1983 இந்தியா ஜெயிச்சதை கோடி வாட்டி பார்த்திருப்பார். அவர் வேர்ல்ட் கப் ஜெயிச்சது. டேய் என்னடா அது, அது ஒரு ஆனந்தம், உனக்கு அதெல்லாம் புரியாதுறான்றான். அவனை கை எடுத்து கும்பிட்டேன். ஏன்னா இது ஒரு லௌகிகமான அல்ப ரசத்திலேயே இவன் இவ்வளவு ஈடுபாடா இருந்தா, கிருஷ்ண ரசத்துல நான் இவ்வளவு ஈடுபாடா இருக்கணும்னு நான் எனக்கு ஒரு பாடமா வச்சுட்டேன் இல்லையா? அப்போ ரசிகான ஒரு வாட்டி பார்த்தோம் ஆச்சுன்னு இல்லை, திரும்ப திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறாளே. கடைசியில் அதை பார்க்கறதுனால என்ன புருஷார்த்தமா, என்ன லாபம்? ஆனா கிருஷ்ண கதையை கேட்க கேட்க ஒரு படி கிட்ட பெயின் இருக்கும் நம்ம ஆனந்தத்துக்கு. அதனால அவர் சொல்றார், எப்படி நம்ம கிருஷ்ண கதையை கேட்கணும்னா ஆலயம் அப்படின்றார். எப்படி கேட்கணும்னா ஆலயம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம். எங்க உட்காந்து கேட்கணும்? ஆலயத்துல கேட்கணும். ஏன் இந்த இடத்துக்கே ஆலயம்னு பேரு அப்படின்னா, கடைசியா எல்லாரும் லயம் அடைய வேண்டியது பகவானுடைய சரணம். அந்த சட்டாரியில தான் போய் எல்லாரும் லயம் ஆகணுங்கிறதுனால ஆலயம்னே பேரு. இங்க எப்ப வரைக்கும் நம்ம ஆலயத்துக்கு வரணும்னா, நம்ம மனசு முத்தமா கிருஷ்ணன் கிட்ட லயமாற வரைக்கும் ஆலயத்துக்கு வரணும். எப்ப வரைக்கும் ஆலயத்துல ஆலயமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பாகவதத்தை கேட்கணும் அப்படின்னா, நம்ம மனசு கிருஷ்ணன் கிட்ட 1.5 வரைக்கும் கேட்டுட்டே இருக்கணும். ஒருத்தர் நிஜமாவே பகவானை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் நம்ம குருநாதர் கிட்ட போய் பகவானை பார்க்கறதுக்கு என்ன வழின்னா, மகாமந்திரத்தை எடுத்து வச்சார். நீ இந்த ஹரிநாமத்தை சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஹரி உன் முன்னாடி நிச்சயமா வருவான் அப்படின்னு. அவ்வளவுதானே, அவருக்கு போறல. எவ்வளவு வாட்டி சொல்லணும்? அவர் சொன்னார், ஹரி வர வரைக்கும் சொல்லு. வேற என்ன பண்ண முடியும்? எப்போ வரைக்கும் சாப்பிடணும்னா, பசி ஆறுற வரைக்கும் சாப்பிடணும். எப்போ வரைக்கும் தீர்த்தம் குடிக்கணும்? தாகம் ஆறுற வரைக்கும் தீர்த்தம் குடிக்கணும். எப்போ வரைக்கும் நாமா சொல்லணும்னா ஆலயம், ஹரி வர வரைக்கும் சொல்லணும். ஒரு வாட்டி ஆலயம் அப்படிங்கிறதுக்கு, அதாவது நம்ம ஒரு வாட்டியும் குருநாதர் பாகவதம் சொல்லும் போது புதுசா ஒன்று சொல்லுவார். ஒரு வாட்டி நம்ம பிரேமிக பவனத்தில் சொல்லும் போது ஆலயம்னா என்ன அப்படின்னு கேட்டோம். இந்த ஆலயம் இருக்கேன் அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். லயம்னா என்ன அர்த்தம்? ஒன்றுறதுன்னு அர்த்தம். ஆலயம். அதுக்கு அவர் சொன்னார், ஒருத்தர் வெளிநாட்டுக்காரர் இங்கிலீஷ்ல சொன்னார், நான் இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டு தமிழ்லையும் சொல்றேன். யூ ஷுட் சாண்ட் த டிவைன் நேம் டில் யூ ஃபர்கெட் யுவர் ஓன் நேம். எப்போ வரைக்கும் நீ மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுனா, தன் நாமம் கெட்டால் அப்பர் சுவாமி சொல்ற மாதிரி நம்ம பேரு நமக்கு மறந்து போயிடணும், கிருஷ்ண நாமம் மறக்க கூடாது. அது வரைக்கும் நாமத்தை சொல்லு. Till when should you actually listen to Bhagavatam? Till you forget your story, listen to Krishna's story. இல்லையா? நிறைய பேருக்கு கண்ணனுடைய கதை கேட்கும்போது தான் கதை ஞாபகம் வந்துடும். அப்படி ஆகக்கூடாது
ராமர் கதை கேட்கும்போது எனக்கு கூட ஒரு கொடுமைக்கார சித்தி இந்த கைகேயி மாதிரி இருந்தா சுவாமி நான் போச்சு இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கதையை பார்க்கும்போது கிருஷ்ணன் கதை ஞாபகம் வரணுமே தவிர ஆப்போசிட் வரக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் ஆலயம்னு பேர். அந்த கதையை எப்போ வரைக்கும் கேட்கணும்னா நம்ம கதை மறந்து போயிடணும், நம்ம குறையெல்லாம் மறந்து போயிடணும். அப்புறம் மூணாவதா சொன்னார், எப்போ வரைக்கும் நீ கிருஷ்ண ரூபத்தையே சிந்தனை பண்ணணும்னா உன் ரூபம் மறையணும். அது ரொம்ப பெரிய விஷயம். அது ராதாராணிக்கு தான் சாத்தியம். அதை தான் ஜெயதேவர் அந்த அஷ்டபதியில நடுநாயகமா வச்சார். இதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த ஆலயம். இது ராதாராணியோ சைத்தன்ய மகாபிரபுவோ ராமகிருஷ்ணரோ ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா போன்ற மகான்கள்னால தான் முடியும். என்ன அப்படின்னா, முகூர் அவலோகித மண்டன லீலா மதுரி பூ அகமிதி பாவன ஷீலா நாத ஹரே. நம்ம ராதாதேவி சொல்றாளாம், கண்ணனை பிரிஞ்சு பிரிஞ்சு துடிச்சு எப்படி இருக்கா இப்போ அப்படின்னு லலிதா சகி சொல்றா. கண்ணனை பார்த்து, இந்த ராதாதேவி எப்படி இருக்கா சுவாமினி எப்படி இருக்கான்னா, இது 24 அஷ்டபதி இருக்கா, அதுல நடுநாயகம் 12வது அஷ்டபதியா, 12வது அஷ்டபதியில 4வது சரணம்னா பார்த்துக்கோங்க நடுநாயகம். இதுதான் இருக்கிறதுலயே வசந்த பக்தி பாவம். என்னன்னா, கண்ணாடி எடுத்து பார்க்கும் பொழுது ராதாதேவிக்கு தான் முகம் தெரியலையா, கண்ணன் முகம் தெரியறதுன்னா எந்த அளவுக்கு மனசுல அந்த கண்ண தியானம். இதுதான் ஆலயம். அதனால நாமத்தை எப்போ வரைக்கும் சொல்லணும்னா நம்ம நாமம் மறந்து போயிடணும், கிருஷ்ணன் நாமம் தான் ஞாபகம் இருக்கணும். கதை எப்போ வரைக்கும் கேட்கணும்னு நம்ம கதையே மறந்து போயிடணும், கிருஷ்ணன் கதை தான் ஞாபகம் வரணும். எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணனுடைய ரூபத்தை தியானம் பண்ணணும்னா நம்ம ரூபம் மறந்து போயிடணும், கிருஷ்ணன் ரூபம் ஞாபகம் இருக்கும்னு ஆலயம் இருக்கு இல்லையா? இதை தான் சத்சங்கத்துல அப்படி இருக்கக்கூடிய திருட ருச்சின்னு சொல்றார். பக்தி பாவோ தயச்சாச்ச. கொஞ்சம் கொஞ்சமா பக்தி பாவம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு கதை கேட்கும்போது திடீர்னு சிலிருக்கும், கொஞ்சம் அப்படியே நம்ம மனசு உருகும் லைட்டா ஒரு 2 செகண்ட். பெரிய பாக்கியம், பகவான் நம்ம மேல கிருபை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். இதை சாஸ்வதமா ஸ்திரமா இருக்கிறதுங்கிறது பண்ண 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 குரு கிருப்பையினால வரணும். ஆனா பாவ பக்திங்கிறது அப்பப்போ தெரியறதோனும். நம்ம ராமகிருஷ்ணன் அழகா உதாரணம் சொல்லுவார். பெருசா ஒரு ஸ்கிரீனை போட்டிருக்கு நம்ம முன்னாடி, பின்னாடி சூரியன் இருக்கான். முதல்ல எடுத்த உடனே ஸ்கிரீன்ல கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட சூரிய கிரணங்கள் இப்படி வெளில வருமா, அப்போ ஓஹோ பின்னாடி பெரிய சூரியன் இருக்கான்ற ஒரு சாம்பிள் தெரியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெர முகத்தமா விலகி சூரியனோட ஜெகத் ஜோதியா அப்படி இருக்கக்கூடிய சூரியன் தெரிகிற மாதிரி முதல்ல சாதன பக்தி. பிடிச்சதோ பிடிக்கலையோ சத்சங்கத்தில் உட்காந்துட்டு கதை கேட்கறது, நாமா சொல்றது, பாகவதம் படிக்கிறது, விரதம் மாதிரி. விரதம் யாருக்கான விரதம் பிடிக்குமோ? ஏகாதசினா அப்பான்னு நினைப்போமா? துவாதசி ஆஹா மோர் குழம்பு, எலுமிச்சம்பழ ரசம், அகத்திக்கீரைனா தான் சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் இருக்கும், நம்ம எல்லாம் சாதாரண ஜனங்கள் தானே. அதனால ஏகாதசினா குதூகலம் யாருக்கும் வராது சாப்பாடு விஷயத்துல. அதனால விரதம். ஆனா இருப்பேன் நான். ஏன்னா பகவான் சொல்லியிருக்கார், குருநாதர் சொல்லியிருக்கார், சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பல்ல கடிச்சுன்னு இருப்பேன். எனக்கு சந்தோஷமா இருப்பேனா இல்லையாங்கிறது வேற விஷயம். இருப்பேன். இப்படிதான் ஆரம்பிக்கும். ஏவம் விரதஹா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ண பண்ண பகவான் சந்தோஷமா. ஸ்ரத்த தான் கரன்சி. இப்ப மார்க்கெட்ல போனோம்னா ரூபா தானே கரன்சி. ஸ்பிரிச்சுவல் மார்க்கெட்னு ஒன்று இருந்தா அதுல கரன்சி என்னன்னா ஸ்ரத்த தான். ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஒரு கோலம் போடுற விஷயமா இருக்கட்டும், அதை விடாம ஸ்ரத்தையா பண்ணா அது பகவானுடைய கவனத்துக்கு போய் நிக்கிறது. ஏதோ ஒரு நாள் தாம் தூம்னு முழு கோவில்ல கோலம் போடுறது விஷயம் இல்லை. டெய்லி ஒரு சின்ன கோலம் போட்டாலும் ஒரு நாள் விடாம, மழை பெஞ்சாலும் போடுறது, இடி இடிச்சாலும் போடுறது, ரொம்ப ஒரு வெயிலா இருந்தாலும் போடுறதுன்னு இந்த ஸ்ரத்த இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான கரன்சி. அந்த ஸ்ரத்தை தான் பகவானை இழுக்கிறது, அந்த ஸ்ரத்தை தான் குருவை இழுக்கிறது. அதனால தான் பகவான் சொல்லிட்டான் கீதையில, ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அப்படின்னு. அதனால முதல்ல கொஞ்சம் இப்படி ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன அர்த்தம், பாவ பக்தி. அதாவது சாதன பக்தினா என்ன அர்த்தம்னா, பிடிச்சதோ பிடிக்கலையோ கையில வாட்சை வச்சுட்டு தட்டுறா, ஹரே ராம ஹரே ராம, என்ன நகரவே மாட்டேங்கிறது, 1 hour 10 hour மாதிரி இருக்கேன்னா அப்படிதான் இருக்கும். அதுதான் நார்மல். முதல்ல எடுத்த உடனே அப்படியே லயமாயிட்டேன் சார் நான் ராமத்துல அப்படின்னா தூங்குறாருன்னு அர்த்தம். அப்படிலாம் வாங்க முடியாது. முதல்ல எடுத்த உடனே கஷ்டமா தான் இருக்கும். அவ்வளவு ஈஸியா இருக்கும். மனசு எவ்வளவு நாள் ஊரை சுத்தி இருக்கு, டக்குன்னு உட்காந்து நாம சொல்லுமா, விரதமா சொல்லுன்றார். அதுதான் சாதன பக்தின்னு பேரு. பூஜை பண்ணும்போது அஷ்டோத்திரம் சொல்லணும்னா டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா சொல்லணும், பரவாயில்ல சொல்லு, விடாத, விரதமா பண்ணு. ஏவம் விரதா, இது சாதன பக்தி. இது பண்ண 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 ஸ்ரத்தையா பண்ண பண்ண பகவானே அந்த ஸ்கிரீன்ல ஓட்டா மாதிரி டக்குன்னு அப்பப்போ நமக்கு ஒரு பாவத்தை காட்டுவான்.
நமக்கே மனசு உருகும், நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் மானசீகமா நல்லா பூஜை பண்ணேன், இன்னைக்கு சந்தோஷமா இருக்குன்றோம். இதெல்லாம் பாவ பக்தியோடைய ஒரு அடையாளம். கதை கேட்கும்போது நமக்கு திடீர்னு கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாவ பக்தியோட ஒரு அடையாளம். அந்த பாவ பக்தி பூர்ணம் ஆகும் பொழுது, ஞானமா மலரும் போது பிரேம பக்தின்னு பேரு. பக்தியே 3 ஸ்டெப்பா சொல்றா. பக்தியா சஞ்சாயதா பக்தியா அப்படின்றார். என்னன்னா பக்தினால பக்தி வருதுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதன பக்தி. உட்காந்து இன்னைக்கு 10 வாட்டி பண்றேன்னா 10 வாட்டி பண்றேன், 20 வாட்டி பண்றேன்னா 20 வாட்டி பண்றேன், நேத்து 10 பண்ணா இன்னைக்கு 11, இப்படி இருக்கக்கூடிய சாதன பக்தி. அதுக்கப்புறம் பண்ணும்போது அப்பப்போ நமக்கு மனசு உருகும், திடீர்னு ஒரு ஆனந்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், புல்லரிக்கும். இதெல்லாம் பாவ பக்தின்னு பேரு, உதயம்னு பேரு. பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா உதயமா இருக்கு. கடைசியா எங்க போய் முடியும்னா அது ஒரு ஸ்திரமான விஷயமா இருக்கும். சின்ன ட்ரிகர் வந்தா கூட அப்படி குபு 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 குபுன்னு பிரேம பொங்க ஆரம்பிச்சிடும். மகான்கள்லாம் அப்படிதான் இருப்பா. ஏதாவது ஒரு சின்ன ட்ரிகர் இருக்கும், அது நேராக எங்க போய் நிப்பானா கிருஷ்ண சரணத்துல தான் நிப்பார். ஏதோ ஒன்று சொல்ல வருவோம், ஏதோ ஒன்று நடக்கும். ஏன்னா அவளுக்கு எதை எடுத்தாலும் கிருஷ்ண ஸ்மரணில கொண்டு போய் விட்டுடும். அதுதான் ஃபைனலா இருக்கக்கூடிய பிரேம பக்தி. அந்த பிரேம பக்தினால தான் தத்துவ ஞானம் திருடாரதிஹி. தத்துவ ஞானம் தெரிஞ்சிருமா? தத்துவ ஞானம்னா என்னன்னா, உண்மையான நான் யார், உண்மையான பரமாத்மா யார், அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கிறது தான் தத்துவ ஞானம். இந்த 3 மதத்துல அவாவா ஒரு தத்துவம் சொல்லுவா. அவாவா ஆச்சாரியன் சொல்லக்கூடிய தத்துவம், அந்த ஞானம் வரும் சத்சங்கத்துல. சம்சார தாபஹானிச்ச பரமா சாந்திரபி அதா. அதுக்கப்புறம் சம்சார தாப்பங்களே நமக்கு பாதர் பண்ணாது. ரொம்ப அழகா ஆங்கிலத்துல சொல்லுவா, பெயின் கேன் பி மேண்டேட்டட், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் அப்படின்பா. அதாவது சில பேர் லைட்டா பல் வலிச்சா அப்போ என் பிராணனே போறது அப்படின்னு ஒரே கலாட்டா பண்ணிடுவா. சில பேர் பல் வலிக்கிறது ஆமா ஐ திங்க் ஒரு 1 டேல சரியா போகும்னு நினைக்கிறேன்னு காமா இருப்பார். வலி 2 பேருக்கும் காமன், அது கர்மாவசத்தினால வருது. பக்குவம் இல்லைன்னா அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி எல்லாருக்கும் தலைவலியை கொடுத்துருவா தான் பல்வலினால. அப்போ அது சஃபரிங்னு பேரு இல்லையா? அதனால ஒரு 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 சம்சார தாப்பங்கிறது தப்பிக்காதாம். எல்லாம் கிருஷ்ணலீலைன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவார். ஒரு ஆழ்வார் கதறி கதறி சொல்றார், குலசேகர ஆழ்வார், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பக்குவம் அவருக்கு வந்திருக்கணும் பாருங்க. அந்த ஒரு பாசுரம் பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கும். அவர் சொல்றார், பகவான் எனக்கு பண்றது எல்லாம் என் நலனுக்காகன்னு எனக்கு கண்கூடா தெரியறது. அப்பப்போ அது வலிச்சாலும் பரவாயில்லன்றார். அதை எப்படி பார்க்கிறார் பாருங்கோ. நமக்கெல்லாம் ஒரு பாடம். வாழாளறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மாணி ஆளா உணதொருள் பார்ப்பனடியேனே. அடியேன் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, நடக்கிறதெல்லாம் உங்க கிருபைன்னு தான் எனக்கு கண்ணில் தெரியறது. எப்போனா எனக்கு மீளா துயர். அதாவது உங்களுக்கு 10 நாளைக்கு கஷ்டம்னு இல்லை, உனக்கு எப்பவுமே கஷ்டம்னு ஒரு துயர் வந்தா கூட எனக்கு உன் கிருபைன்னு தான் தெரியறது. இது எப்படின்னு சொல்றார் அவர் அழகா. எப்படின்னு சொல்றார், ஒரு டாக்டர் வந்தாராம், கையில கொஞ்சம் வீங்கி இருக்குன்னு காட்டினார் டாக்டர் கிட்ட. டாக்டர் பார்த்துட்டார், ஓ திஸ் இஸ் அ டியூமர் அப்படின்னார். சாமி புரியல அப்படின்னா, இதோ வளர்த்தி வந்திருக்கு, கொஞ்சம் வெட்டி கட்டி தான் பண்ணணும், உங்க பிராணனை நான் காப்பாத்திடுறேன், கவலைப்படாதீங்க. அது போறேன் டாக்டர். என்ன பண்ண போறீங்க? ஆப்ரேஷன். நான் ஆப்ரேஷன் ஏதோ நினைச்சுட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தா முதல்ல நமக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் என்ன அநியாயம் நடக்கிறது பாருங்க. என் கைக்கு கத்தியால வெட்டுறான்னா, என்னுடைய அங்கத்துல ஒரு 10 கிராம வெள்ளை எடுக்கிறா, லேசர் ட்ரீட்மெண்ட், சூடு வைக்கிறா, தெக்கரா. அதுக்கப்புறம் நான் அப்படியே தெளிஞ்சு வெளில வரும்போது ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்னு கை கொடுக்குறா. எப்படி இருக்கு எனக்கு? என்ன சார் அநியாயம்? என்ன வெட்டுறேன், சூடு வைக்கிறேன், என்கிட்டேருந்து என் உடல்லேருந்து ஒரு போர்ஷனை வெளில எடுத்துட்டு ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல் வேற சொல்றேளே அப்படின்னு யாரான்னு சொல்லுவாள? எடுத்துட்டேளா, டியூமர் போச்சா, ஐயோ தெய்வம் சார் நீங்க அப்படின்னு கை கூப்புவான் இல்லையா? அந்த மாதிரியாம் ஆழ்வாருக்கு. ஆளாள் அறுத்து ஒரு ஸ்கேப்பல்னால ஆப்ரேஷனை சொல்றார், அறுத்து சூடினும் லேசர் ட்ரீட்மெண்ட் வச்சாலும் அப்படி பண்ணாலும் மாறாத காதல் நோயாளன் போல் ஒரு நோயாளன் என் பிராணனை ரட்சிச்சுட்டேலே அப்படின்னு அன்பு ஜாஸ்தி ஆகுமா. அப்படி அவர் சொல்றார், எனக்கு நீ எவ்வளவு கஷ்டம் கொடுக்க கொடுக்க உன் மேல அன்பு தான் ஜாஸ்தி ஆறுது. ஏன்னா உன்னுடைய அருள், இது உன் அருள்னு தான் எனக்கு தெரியறது, உன்னுடைய கருணையுடைய ஒரு வெளிப்பாடுன்னு தான் எனக்கு தெரியறது அப்படின்னு பார்த்தான்னா சம்சார தாபஹானிச்ச
பரமா சாந்தி அப்பியதா. ஒரு பக்தனுக்கு கஷ்டமே வராதுன்னு சொல்லல, பக்தனுக்கு வரக்கூடிய கஷ்டத்திலையும் அவர் எதை பார்ப்பான்னா பகவானுடைய கிருப்பையை பார்ப்பான். ஒன்னும் பகவான் நல்லா பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றானோ, அனாவசியமான பந்துக்கள்லாம் வேண்டான்னு இப்படி கட் பண்றானோ அப்படின்னு தான் தோணுமா அவளுக்கு. ஏன் இப்படி பண்ணேன்னு கேள்வியே கேட்க தெரியாதாம் பக்தனுக்கு. நீங்க புலவர் எழுதுற பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது, பக்தால் எழுதுற பாட்டு தான் கேட்கணும். புலவர் எழுதுற பாட்டுலாம் என்ன சொல்லுவா, நீ பண்ண கிருப்பையே போறல, இவ்வளோ நான் கஷ்டப்படுறேனே, இப்படி பார்த்துட்டு இருக்கியே, இதெல்லாம் ஒரு பக்தன் எழுதவே மாட்டார். அவர் சொல்வார், நீ பண்ற கிருப்பை என்னால தாங்க முடியலையே, நீ பண்ற கிருப்பை அளவுக்கு என்னால பக்தி பண்ண முடியலையான்னு அழுவாலே தவிர, இவ்வளோ பக்தி பண்ணியும் நீ என்ன திரும்பியே பார்க்கல, உனக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா, இதெல்லாம் ஒரு பாட்டா? அதனால மகான்கள் எழுதக்கூடிய கீர்த்தனங்கள், தியாகராஜ சுவாமி மாதிரி, புரந்தரதாசர் மாதிரி, நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா மாதிரி, இப்படி மகா ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இவருடைய பாசுரங்கள், பதியங்கள் பாடினாதான் பக்தினா என்னன்னு புரியும். ஏன்னா திட்டுறது ஈஸி, நமக்கு திட்டுற மாதிரி ஒரு பாட்டு வந்தா இது நல்லா இருக்கே அப்படின்னு பாடினாலும் பாடுவோம் நம்ம பகவான் முன்னாடி. இப்படிலாம் இருக்கப்படாது. அதனால இங்க அவர் சொல்றார், இந்த சாது சங்கம் எங்க போய் சேர்க்கும் அப்படின்னா, சத் சங்காத் லபதே லோகோ ஏவம் சுப பரம்பராம். இதுதான் சுபத்துடைய பரம்பரை. முதல்ல சாதுவோட தர்சனம் கிடைக்கும். அந்த தர்ஷனாதேவ சாதவகா, ஒரு சாதுவை நம்ம பார்த்துட்டோம்னாலே நடந்துருத்தோம், முடிஞ்சிருது எல்லாம். எப்படி அப்படின்னா, ஒரு பேங்க்ல போய் லோன் கிடைக்குமா கிடைக்காதான்னு கையை பேசிட்டே போறோம், வந்து உட்காந்தா பேங்க் மேனேஜர் நம்மளுடைய கிளாஸ்மேட்னா முடிஞ்சாச்சுன்னா கையில கேஷ் தரமாட்டார். நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும், வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஆனா ஊர்ஜிதம் இல்லையா, நடந்தாச்சு இல்லையா. அப்படி நீங்க ஒரு முறை ஒரு மகான பார்த்தாலே நடந்தாச்சுன்னு தான் அர்த்தம், மற்றதெல்லாம் ஃபார்மாலிட்டி. அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இல்லையா. அதனால அவர் சொல்றார், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மகதாம் சேவா, அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா அவருடைய தயைக்கு பாத்திரமாறுது, அதுக்கப்புறம் அவர் நமக்கு ஒரு கைங்கரியத்தை நியமிக்கிறது, அந்த கைங்கரியத்தை நம்ம விடாம பண்ணும்போது உச்சிஷ்டானம்னு ஏதோ ஒரு பிரசாதம் நமக்கு கொடுக்கறது, அப்புறம் அந்த தர்மத்துல நமக்கு ருச்சியை கொடுக்குற ஆச்சாரியன் எந்த தர்மத்துல இருக்காரோ அந்த தர்மத்தோட ருச்சி வரும் நமக்கு. நமக்கும் குருவுக்கும் ஒரு ஐக்கிய மத்திய இல்லைன்னா சிஷ்யனே கிடையாது நம்ம இல்லையா. அவர் நினைக்கிற மாதிரி நமக்கு நினைக்க தோணும், அவர் பேசுற மாதிரி நமக்கு பேச தோணும். அதுக்காக இமிட்டேட் பண்ணக்கூடாது, அது விஷம். அவருடைய வெளிப்புறமான விஷயங்கள்லாம் இமிட்டேட் பண்றதை காட்டிலும் ஒரு விஷமே கிடையாது இல்லையா. தானா பிரதிபலிக்குமா அது. அவர் சொல்றார், அந்த ருச்சி வரும். அப்புறம் சரித்திர சிரவணம்ன்ற பரம பாக்கியம் கிடைக்கும், கதை கேட்கறதுடைய பரம பாக்கியம். அந்த கதை கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமா பக்தி பாவம் உண்டாகும். அந்த பக்தி பாவம் உண்டாக நல்ல தத்துவ ஞானம் வந்துடும். தத்துவ ஞானத்துல நமக்கு ஒரு ரதி வந்துடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சம்சாரத்துல இருக்கக்கூடிய தாப்பங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிடும். அதுக்கப்புறம் கடைசியா நம்ம பூர்ணாளா ஆயிடுவோம். நம்ம ஒரு நாள் கிளம்பித்தானே ஆகணும். அப்போ அழுதுட்டு போக மாட்டோம், பூர்ணாளா போவோமா. நான் வாழ்ந்தாச்சு, வாழ்ந்ததுக்கான பிரயோஜனத்தை அடைஞ்சாச்சு, நாம சொல்லியாச்சு, குரு கைங்கரியம் பண்ணியாச்சு, குடும்பத்தை பார்த்துண்டாச்சு, கிருஷ்ணா நான் ரெடி அப்படின்னு இருப்போமா. இப்போ இல்ல, அப்போ மரணம் ஆனால் வைகுண்டம் கொடுக்கும் பெருமாள். அப்படி ஆறுதுங்கிறது தான் சாதுக்களுடைய கூட்டுறவதோட ஒரு பலன். எவ்வளவு மகத்தான விஷயம் நம்ம எல்லாருக்கும் லபிச்சிருக்கு. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மகானோட சம்மந்தப்பட்டிருக்கோம். பாக்கியம், அந்த பாக்கியம் மேன்மேலும் வளரும். யாருக்கு அந்த பாக்கியம் இல்லையோ நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம், அவளுக்கும் கூடிய சீக்கிரம் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். ஆன்மீக உலகத்திலேயோ தெய்வீக உலகத்திலேயோ ஆச்சாரியம் இல்லைன்னா அநாதை தான் நம்ம. அதனால எப்படியான எல்லாருக்கும் ஒரு குரு கிடைக்கணும். நம்ம தேடி போனோம்னா ஏமாந்து போயிடுவோம். யூடியூப் லைக்ஸ் நம்பரை பார்த்து போயிடாதீங்க எங்கேயான்னு. பகவான் கிட்ட போய் நம்ம எல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணுவோம், பகவான் சேர்த்து வைக்கணும் இல்லையா. பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம்னு ஒரு காலத்தில் நடந்தது தானோ, அந்த மாதிரி நம்ம ஆன்மீக விஷயத்திலையும் ஒரு பகவானா பார்த்து சேர்த்து வச்சா அழகா அமையும் நமக்கு இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு எல்லாம் அமையட்டும். நம்ம குருநாதரும் நவநீத கிருஷ்ணனும் எப்பவும் நம்ம மேல கிருபையா இருக்கட்டும். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. सद्गुरु महाराज की